அத்தியாயம் 1. பெண். டாக்டர், என் கணவர் எப்பவும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. டாக்டர், இது ஒன்றும் தப்பில்லையே. பெண். கரண்ட் கட்டானாலும் டார்ச் அடிச்சு பார்க்கறாரே. என்ன, மேற்கண்ட துணுக்கை கேட்டுவிட்டு புன்னகை செய்கிறீர்களாக்கும். ஆனால் என்னால் புன்னகை செய்ய முடியாது. என் நிலைமை அப்படி. சாதாரணமாகவே என் முகம் இஞ்சி தின்ற குரங்கு போல இருப்பதாக கோபமான சமயங்களில் அப்பா சொல்வார். இப்போது என் முகத்தை பார்த்தால் இஞ்சியோடு பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் எல்லாம் சேர்ந்து தின்ற குரங்கு போல இருப்பதாக சொன்னார். நல்ல வேளையாக அவர் இப்போது சென்னையிலிருந்து 340 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் கிராமத்தில் இருக்கிறார். எங்கள் கிராமத்திற்கு தவிட்டுப்பட்டி என்று நாமகரணம் சூட்டிய புண்ணியவான் யார் என்று தேடி பிடித்து புளிய மரத்தில் கட்டி வைத்து உதைக்க வேண்டும். 4 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து நகராட்சி பள்ளிக்கு போனால் அங்கே அந்த செவிட்டு வாத்தியார் பேச்சுக்கு பேச்சு தவிட்டு பசங்களா என்றுதான் திட்டுவார். தவிட்டுப்பட்டியில் என் அப்பாவுக்கு சொந்தமாக 8 முழ வேட்டியை தரையில் காய வைத்ததைப் போல கொஞ்சம் நிலமும் மினியேச்சர் செட் போட்டது மாதிரி குட்டியாய் ஒரு வீடும், கன்று குட்டியா பசுமாடா என்று சந்தேகப்படும் சைஸில் 3 மாடுகளும், எப்போதும் சீக்கிலேயே கிடக்கும் 2 கோழிகளும் 7 குஞ்சுகளும் இருந்தன. போன வாரம் வரையில். அவை எல்லாம் இப்போது மயில் வாகனனிடம் போய்விட்டது. விற்பனை செய்யவில்லை, எடுத்துக்கொண்டார்கள். கந்து வட்டி பிரச்சனை இல்லை. ஆலமரத்தடியில் பிள்ளையார் உட்கார வேண்டிய இடத்தில் நாட்டாமை உட்கார்ந்து வெற்றிலை எச்சியை சிவப்பாய் துப்பிவிட்டு சொன்ன தீர்ப்பின் விளைவு. உப விளைவாக தற்சமயம் அப்பா மயில்வாகனனிடம் அடமானத்தில் வேறு இருக்கிறார். அவமானமல்ல, அடமானம்தான். புரியவில்லை இல்லையா? புரிய கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டும். கவலை வேண்டாம், என் தொப்புள் கொடி அறுபடும் ஜனன காட்சி வரை போக வேண்டியதில்லை. 10 நாள் முன்பாக போகிறேன். ஃபாலோ மீ. நான் பிஎஸ்சி பட்டதாரி. எல்லோருக்கும் 3 வருடங்களில் கிடைக்கும் இந்த பட்டம் எனக்கு 5 வருடங்களில் கிடைத்தது. 2 வருட கால தாமதத்திற்கான காரணத்தை உங்களால் புரிந்து கொண்டிருக்க முடியும். என் அப்பாவுக்கு மட்டும் புரியவில்லை, கடைசி வரை புரிய வைக்கவும் இல்லை. நான் பரீட்சை எழுதிய விடைத்தாள் காணாமல் போய்விட்டது, கம்ப்யூட்டரில் கோளாறு, ரெஜிஸ்ட்ரார் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் என்று டிசைனாக பொய்கள். பாவம், நம்பினார். சீக்கிரம் படிச்சு முடிச்சு குடும்ப பாரத்தை எடுத்துக்கோடா கோவிந்து என்று சஷ்டி கவசம் மாதிரி தினம் ஒரு முறையாவது சொல்லிவிடுவார். கோவிந்தராஜன் என்று அழகாக பெயர் சூட்டிவிட்டு கோவிந்து என்று அவர் அசிங்கமாக அழைப்பதை பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாக வேண்டும். ராஜ் என்று சுருக்கமாக அழகாக என் பெயரை விரைவில் மாற்றிக்கொள்வதாக உத்தேசம். டிகிரி முடித்துவிட்டால் வீட்டுக்கு கார் அனுப்பி கலெக்டர் உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி அரசாங்கம் என்னை கெஞ்சும் என்று அவருக்கு பகல் கனவு. பதிவு செய்வதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகம் போனபோது அது ரேஷன் கடையோ என்று எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. தலை நரைத்த இருமல் தாத்தாக்கள் பலர் பதிவை புதுப்பிப்பதற்காக வந்திருப்பதாக சொல்ல, ஒரு தாத்தாவிடம் கடனாக கொடுத்த பேனாவை கூட திருப்பி வாங்காமல் திரும்பிவிட்டேன். பாட்டனி படித்த நான், என் மார்க்குக்கு அந்த கல்லூரியில் அந்த கோர்ஸ் தான் கிடைத்தது. அரசாங்கமோ தனியாரிடமோ கைகட்டி சேவகம் செய்யாமல் சொந்த காலில், இதுவரை யாருடைய காலில் என்று கடிக்காதீர்கள், நிற்பதாக ஒரு டாஸ்மாக் கடையில் அரை பாட்டில் பீர் வாங்கி குடித்துவிட்டு சபதம் எடுத்தேன். விவசாயி படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடிய என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்கிற வரிகள் பெரிய பெரிய எழுத்துக்களில் மண்டைக்குள் மப்போடு கலந்து உலா வந்தன. இதில் 3ஆம் வரிதான் முக்கியம். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். வாத்தியாரே சொல்லிவிட்டாரே, அதுதான் என் திட்டமாக இருந்தது. தாவரவியல் படித்த நான் அப்பாவின் வயலில் விவசாய புரட்சி செய்ய நினைத்த மகா நியாயமான நோக்கத்தில் ஏதாவது தப்பியிருக்கிறதா? நீங்களே சொல்லுங்கள். நான் சேத்துல கிடந்து கஷ்டப்பட்டது போதுன்னு தானே கடனை உடனே வாங்கி ஒன்றை படிக்க வச்சேன் என்றார் எதிர்ப்பு குரலுடன் அப்பா. கடன் சரி, அதென்ன உடன்? எழுந்த கேள்வியை கேட்காமல் என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க, வேலை கிடைக்கலையே என்றேன். ஏதாச்சும் தொழில் ஆரம்பிச்சு நீ 4 பேருக்கு வேலை கொடு கோவிந்து. எதிர்க்க தானே நிற்கிறேன், ஏன் சும்மா சும்மா பேரை சொல்றீங்க? என்ன தொழில் ஆரம்பிக்கிறது? படித்தவன் நீ தான் யோசிச்சு முடிவு செய்யணும். நிறைய பணம் வேணுமே. கொஞ்சம் பணத்தில் சின்னதாக முதல்ல ஆரம்பிச்சா ஒரே பாட்டில் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ. புரியலையே? அண்ணாமலையில் ரஜினி ஆகலை, சூரிய வம்சத்தில் சரத்தாகலை. அப்போதுதான் என் அப்பா லூசுத்தனமாக அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்பதே எனக்கு புரிந்தது. அந்த படங்களில் மாதிரி ஒரே பாட்டில் உயர முடியாது என்றாலும் ஒரு 10-20 வருடங்களில் உயர வாய்ப்பிருக்கிறது என்று யோசித்த போது புரிந்ததால் காடு மேடெல்லாம் இரவு பகலாக என்ன ஆரம்பிக்கலாம் என்கிற யோசனையோடு சுற்றி திரிந்த போதுதான் அவளை பார்த்தேன் என்று துவங்கி கதாநாயகி அறிமுகம் என்று எதிர்பார்த்தீர்களா? சாரி, இப்போதில்லை. சுற்றி திரிந்த போதுதான் மிஸ்டர் 7.5 என்னை பார்த்தான். அதான் 7:30 சனி. அதாவது இரவு 10க்கு மேல் இருக்கும். மயில் வாகனனுக்கு சொந்தமான வயல். ஓடும் வாய்க்காலில் கால் நனைத்தபடி உட்கார்ந்து பாதி நிலாவை பார்த்தபடி கையிருப்பு குறைவாக இருந்ததால் பீடி பிடித்து கொண்டிருந்தேன். லேசான மப்பில் இருந்தேன்.
வேலை கிடைக்காத விரக்தியில் உள்ள இளைஞன் வீட்டில் காசு திருடி பக்கத்து டவுனில் பீர் சாப்பிடுவது தர்மமே என்று கேள்வி கேட்கப்படும் போது சொல்ல பதில் வைத்திருந்தேன். திடீரென்று வயலில் காற்றில் அசைந்த செடிகளின் மேல் என் பார்வைப்பட திடுக்கிட்டேன். அட பாவிகளா, நான் பார்த்தது கஞ்சா செடிகளை. அடே மயில்வாகனா, ஊர் முழுக்க வயல், சினிமா தியேட்டர், ரைஸ் மில், எண்ணெய் ஆலை, 4 கார், 3 வைப்பாட்டிகள். அதில் ஒருத்தியை நான் ஒரு காலத்தில் ரிசர்வ் செய்து வைத்திருந்தது கிளைக்கதை. கோலாகலமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் ரகசியம் இதுதானா? சமுதாய துரோகி பயலே, சட்டத்திற்கு புறம்பாக கஞ்சா வளர்த்து காசு பார்க்கிறாயே, இது நியாயமா என்று உடனே பைக்கில் போய் மயில்வாகனன் பங்களா ஜன்னல் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு பைக்கோடு உள்ளே லேண்ட் ஆகி ஒரு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு அவனை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று துடிப்பு ஏற்பட்டது. என்னிடம் ஒரு ஓட்டை சைக்கிள் கூட இல்லாததால் உடனே அந்த எண்ணத்தை எச்சில் தொட்டு அழித்துவிட்டேன். அவனுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டும். கணக்கு விஞ்ஞானம் எனக்கு வராது. எனக்கு தெரிந்த தாவரவியல் பாடத்தையாவது கற்றுத்தர வேண்டும். சி, உளறுகிறேன். நான் சொல்ல வந்தது நேர்மை என்கிற பாடத்தை. எப்படி? கையருகில் இருந்த புல்லை பிடுங்கி பிடுங்கி யோசித்தேன். அறத பழசாக போலீஸில் சொல்லிவிடலாம் என்கிற யோசனைதான் வந்தது. ஆனால் மயில்வாகனன் பெரிய மனிதன். ஊரில் செல்வாக்கு, செல்லாத வாக்கு எல்லாம் வைத்திருப்பவன். ஒருவேளை அவன் போலீஸுக்கு மாதா மாதம் மாமூல் கொடுத்து இந்த அநியாயத்தை செய்து வந்தால் என்னிடம் புகார் வாங்கும் இன்ஸ்பெக்டர் உடனே அவனுக்கு போன் செய்வார். மயில்வாகனனின் ஜீப் அடுத்த காட்சியில் என் வீடு தேடி வரும். ஜீப்பில் புஜத்தில் தாயத்து கட்டிய, முகத்தில் வெட்டுத்தழும்பு உள்ள, வெயில் காலத்திலும் கழுத்தில் மப்ளர் கட்டிய ஐயனார் மாதிரி மீசை வைத்த 4 ரவுடிகள் இருப்பார்கள். அவர்கள் செத்த எலியை தூக்குவது போல என்னை தூக்கி போட்டுக்கொண்டு புறப்படுவார்கள். கட் செய்தால் நான் லெஃப்ட் பிரேமில் என்ட்ரியாகி 2 கால்களில் வந்து விழுவேன். டில்ட் செய்தால் அந்த கால்களுக்கு மேல் மயில்வாகனன் இருப்பான். இப்போது சிகரெட் பிடிக்க வேண்டியது அவன் முறை என்பதால் பிடித்து கொண்டிருப்பான். ஒரு கையில் என் தலைமுடியை பிடித்து உயர்த்தி முகத்தில் புகையை ஊதுவான். நான் இருமுவேன். யாரங்கே? இவனை நம் பட்டத்து யானையை விட்டு, இல்லை இவன் சைஸுக்கு யானை அதிகம், நம் பட்டத்து நாயை விட்டு மிதிக்கச் செய்யுங்கள் என்பான். தப்பு, அது மன்னர் காலத்தில் அல்லவா? டேய், என்னையாடா காட்டி கொடுக்குற? உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா என்று துப்பாக்கி எடுத்து அதன் முனையை என் வாய்க்குள் செருகுவான். வாய்க்குள் துப்பாக்கி இருப்பதால் தெரியாது என்கிற பதிலை சொல்ல முடியாமல் நான் தவிப்பேன். வழி வழியாக வந்த சம்பிரதாயப்படி 1, 2, 3 என்று எண்ணிவிட்டு சுடுவான். குண்டின் சுவை கசப்பா துவர்ப்பா என்று அறிந்து கொள்ளும் முன்பாக நான் செத்து போய்விடுவேன். இந்த அதிபயங்கர மரண கற்பனையாலும் அப்படி நிகழ்ந்துவிட்டால் பிறகு இப்படி உங்களிடம் கதை சொல்ல முடியாதே என்பதாலும் போலீஸுக்கு போகிற யோசனையையும் அளித்தேன். இந்த முறை தண்ணீர் தொட்டு நியாயத்தையும் நிலைநாட்ட வேண்டும். நானும் மாட்டிக்கொண்டு சாகக்கூடாது. அதற்கென்ன வழி? நேர்மையான போலீஸ் என்ன செய்யும்? முதல் காரியமாக கஞ்சா செடிகளை அழிக்கும். அப்புறம் அவனை கைது செய்யும். அவனை தண்டிக்கவில்லை என்றால் கூட கஞ்சா செடிகளை ஒரு பதவியேற்காத போலீஸாக நானே அழித்தால் என்ன? அந்த அழிக்கும் யோசனை எனக்கு பிடித்திருந்ததால் நான் அழிக்கவில்லை. அதாவது அந்த யோசனையை. உடனே என் வீட்டுக்கு போனேன். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சமையல் பகுதியில் வெள்ளை கேனில் 3/4 வாசிக்கு கெரசின் இருந்தது. எடுத்துக்கொண்டு சத்தம் போடாமல் நடந்தேன். மீண்டும் மயில்வாகனனின் வயலுக்கு வந்தேன். முற்றும் என்றால் எனக்கு புரியாததால் சுற்றும் மட்டும் பார்த்தேன். யாரும் தென்படவில்லை. இந்த காட்சியின் பதட்டத்தை அதிகரிப்பதற்காக தூரத்தில் எங்கோ ஒரு நரி உருமியது. என் தமிழ் வாத்தியார் உடனே என் மண்டையில் தட்டி, புலிதான் உருமும், நரி ஊளையிடும் என்று திருத்தினார். நான் அந்த கஞ்சா செடிகளின் மேல் அங்குமிங்கும் ஓடி கெரசினை ஊற்றினேன். தீப்பெட்டியை கையில் எடுத்தேன். எனக்கு கெரசின் வாடை பிடிக்கும் என்பதால் கொஞ்ச நேரம் அந்த நறுமணத்தை ரசித்தேன். யாரா இங்க என்று தூரத்தில் கருப்பு ஜமக்காலம் சுற்றிய கையில் தடியுடன் நின்றிருந்த காவல் ஆசாமி குரல் கொடுத்ததும் என் தீப்பெட்டி கை நழுவியது. நான் தான் இன்னார் மகன் இன்னார் என்று ரொம்ப நேர்மையாக சொல்ல வந்து தொண்டை அடைத்ததால் சொல்லவில்லை. யாருன்னு கேட்குறேன்ல, இந்த நேரத்தில் என்ன பண்ற? எனக்கு உடனே பிரமாதமான ஐடியா வந்தது. கஷ்டப்பட்டு குரலை கரகர செய்து கொண்டு, நான் தாண்டா வெட்டி கருப்பையா, போன வாரம் லாரி ஏறி செத்து போனேனே அந்த வெட்டி கருப்பையா என்றேன். மசங்களாக தெரிந்த அந்த காவல்காரனின் மௌனம் அவன் பயந்து விட்டான் என்பதை அறிவித்தது. நீ யாருடா என்றேன். கன்னியப்பன் என்ற அவன் குரலில் நடுக்கம் தெரிந்தது. எங்க வந்த? காவலுக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கவுந்து படுத்து தூங்கு. மறுத்து பேசுன உன்னை ரத்தம் கக்க வச்சிடுவேன். ஆமாம் கருப்பையா, நீ என்ன பண்ணுற இங்கே? அங்கே கல்லறையில் ஒரே புழுக்கமாக இருந்துச்சு, அதான் காலார வாக்கிங் வந்தேன் என்ற நான் ஜல் ஜல் என்று ஒரு எஃபெக்ட் சத்தமும் கொடுத்தேன். அது என்ன ஜல் ஜல்? முட்டாள், அது என் கொலுசு சத்தம்டா. மோகினி பிசாசு தானே கொலுசு சத்தத்தோட வரும். நீ ஆம்பளை பெய்யாச்சே, உனக்கு ஏது கொலுசு? அடேய், எனக்கு பக்கத்து கல்லறையில் புதைச்ச சிகப்பியோட கொலுசை நான் ஆசையாக வாங்கி போட்டுக்கிட்டேன். சிகப்பியே புதைக்கலையே, எரிச்சோம். அப்போ அந்த கொலுசும் எரிஞ்சிருக்குமே. டேய், பேய்க்கு லாஜிக் கேட்குற ஆள் நீ தான். வீட்டுக்கு போடான்னா என்ன பேட்டியா எடுக்கிற நீ? உன்ன ஒரு கல்லை பொறுக்கி அவனை நோக்கி எறிந்தேன். சரி சரி, நான் போகிறேன், ஒரு விண்ணப்பம்.
என்ன சீக்கிரம் சொல்லு. போன மாதம் செத்து போன எங்கள் அண்ணனை விசாரிச்சதா சொல்றியா? அட போய் தொலைடா, நான் பற்ற வைக்கணும். எதை? என் சுருட்டை தான். போகிறேன். ஆமாம், கெரசின் வாடை வருதே. வரத்தான் செய்யும். நான் லாரியில் அடிபட்டு செத்தப்போ நான் அப்போ தான் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த கெரசின் கேனும் இருந்துச்சுடா முட்டாள். இதை பாரு, இப்போ கூட அந்த கேனோட தான் அலையிறேன். நான் காலி கேனை வீசி எறிய கண்ணியப்பன் அதை எடுத்து முகர்ந்து பார்த்து கீழே போட்டு விட்டான். ஐயோ, சத்தியமா நீ வெட்டி கருப்பையாவே தான். அப்ப இவ்வளவு நேரம் நம்பலையா நீ? ஓடி போடா சீக்கிரம். கண்ணியப்பன் நிஜமாகவே வரப்புகளின் மேல் தாவி தாவி ஓடி காணாமல் போனான். நான் காணாமல் போன தீப்பெட்டியை அரை இருட்டில் தடவி தடவி தேடி அரை மணி நேரமானது. குச்சியை வெளியே எடுத்தேன். பற்ற வைக்கும் முன்பாக நமது தேசிய கொடியை சுமந்த பாரத மாதாவை நினைத்து கொண்டேன். மாதா, பார், உன் புத்திரன் உன் மண்ணில் நடக்கும் அயோக்கியத்தனத்திற்கு முடிவு கட்டுகிறான் பார். கொடிகாத்த குமரன் போல கஞ்சா எரித்த கோவிந்தராஜன் என்று பிற்காலத்தில் பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் என்னை பற்றி படிக்கும்படி நீதான் செய்ய வேண்டும் மாதா. உனக்கு மெழுகுவர்த்தி தவறாமல் ஏற்றுகிறேன். ச, இது அந்த மாதா இல்ல, பாரத மாதா. இந்த மாதாவுக்கு கொடிதான் ஏற்ற வேண்டும். ஜெய்ஹிந்த், இந்துஸ்தான் ஹமாரா, சிந்துபாத், சி ஜிந்தாபாத், ஜனகண மன, வந்தே மாதரம், இன்குலாப், அப்துல் ரஹ்மான் என்று கலந்து கட்டி உணர்ச்சி பூர்வமாக சொல்லிவிட்டுத்தான் பற்ற வைத்த தீக்குச்சியை வீசினேன். என் காலடியில் சிந்தியிருந்த கொஞ்சம் கெரசினும் பற்றி கொண்டு என் பேண்டை கவ்வத்துவங்க பதறி வாய்க்காலில் குதித்தேன். கபகபவென்று வயல் முழுக்க கஞ்சா செடிகள் தீப்பிடித்து எரிய துவங்கியது. நான் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு கத்தலாக சிரித்துவிட்டு, மயில்வாகனா, உன் அத்தியாயம் முடிந்தது என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு கம்பீரமாக நடந்தேன். ஆனால் அடுத்த அத்தியாயம் வேறு மாதிரி இருந்தது. அத்தியாயம் 2. முன்னரே குறிப்பிட்ட ஆலமரத்தடியில் வெகு அவசரமாக கூட்டப்பட்ட பஞ்சாயத்தில் ஒரு ஓரமாக நான் கைகளை கட்டிக்கொண்டு கமுக்கமாக இந்த இளைஞனும் பீர் குடிப்பானா என்கிற மாதிரி பவ்யமாக முகத்தை வைத்துக்கொண்டு நின்றிருந்தேன். முழுக்க வெளுத்துவிட்ட மீசையை நீவியபடி நாட்டாமை அசை போடும் பசுவாக வெற்றிலை குதப்பிக் கொண்டிருக்க, பக்கத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த மயில்வாகனனின் முகம் தக்காளி நிறத்தில் சிவந்திருந்தது. எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி? பஞ்சாயத்தை ஆரம்பிங்கப்பா என்றார் ஒரு தலைக்கட்டு. இந்த மாதிரி ஆசாமிகள் பிறகு பஞ்சாயத்தில் எதுவுமே பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எழுதப்படாத பஞ்சாயத்து சட்டம். இத பாருங்கப்பா என்று துவங்கிய மயில்வாகனன், என் வயல்ல பிடிச்ச தீ ஒரு விபத்து கிடையாது. இது யாரோ எனக்கு வேண்டாதவங்க செஞ்ச சதி. வயல் பூரா கெரசின் வாடை அடிக்குது. வேணும்னே ஊத்தி பத்த வச்சிருக்கான். 4 லட்சம் ரூபாய் எனக்கு நட்டமாயிருக்கு. இதுல போலீஸ் தலையிட்டா 1 மணி நேரத்துல அந்த புறம்போக்க பிடிச்சிடும். பஞ்சாயத்தால தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாதான் போலீஸ் கிட்ட போகணுங்கிற நம்ம ஊர் கட்டுப்பாட்டை மதிச்சுதான் பிராது கொடுத்துருக்கேன். எனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கலன்னா போலீஸ் கிட்ட போயிடுவேன். ஆமா என்றான். அடைச்ச, வெறும் 4 லட்சம் தான் நஷ்டமா என்று எனக்கு வெறுப்பாக இருந்தது. நாட்டாமைக்கு இடதுபுற மூத்த குடிமகன் இருமிவிட்டு, அட இருப்பா, ஏன் அவசரப்படுற? நம்ம நாட்டாமை எப்பவும் நல்ல தீர்ப்பு தானே சொல்வாரு என்றார். இந்த ஆசாமி நாட்டாமையிடம் வாங்கிய 1 லட்சம் கடனை இன்னும் திருப்பி தராமல் இருக்கிறார் என்பது சும்மா தகவலுக்காக. வெற்றிலை எச்சியை தூரமாக சென்று துப்பிவிட்டு இடுப்பு வேட்டியை இறுக்கி கொண்டு திரும்பிய நாட்டாமை சுற்றி நின்ற மகாஜனங்களை அமைதியாக பார்த்தார். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கைத்தட்டுங்க என்று சொல்ல போகிறவர் மாதிரி இருந்தார். ஆனால் அப்படி சொல்லாமல், யாரா அந்த காவாலி பைய? 1000 பகை இருந்தாலும் அண்ணன் கொடுக்குற வயல்ல பயிரை பத்த வச்சது மகா பாவம், மகா அயோக்கியத்தனம். தப்பு செஞ்சவன் அவனாவே முன் வந்து குத்தத்தை ஒப்புக்கிட்டா தண்டனை கம்மி. ஒருவேளை மன்னிச்சு கூட விட்டுடலாம். நாங்களா கண்டுபிடிச்சா தலைமுறைக்கும் 1 டம்ளர் தண்ணி கூட கிடைக்காம பண்ணிவிடுவோம். சொல்லிடுங்க, யார் அந்த அயோக்கிய சிகாமணி என்றார். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. உண்மையை ஒப்புக்கொள்ள நான் என்ன பைத்தியமா? எவன்தான் சொல்வான்? அன்னம் கொடுக்கிற வயலாமே. யாருக்கு? மயில்வாகனனுக்கு. மற்றவர்களுக்கு போதை கொடுக்கிற வயல். நான் செய்தது புரட்சி, சீர்திருத்தம். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்கடா மூச்சை காணோம்? யாரும் முன் வந்து சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட குத்தவாளி பத்தின துப்பு இருக்குடா, ஜாக்கிரதை. யோ ஒயிட் மண்டை, யாரிடம் ரீல் விடுகிறாய்? மிக ரகசியமாக செய்த சதி இது. ஒரு காக்கா கூட பார்க்கவில்லை. ஏதாவது ஒரு மரத்தில் இருந்து ஒருவேளை ஆந்தை ஏதாவது பார்த்திருக்கலாம். ஆந்தை சாட்சி சொல்லாது. பாதி நிலா பார்த்திருக்கலாம். நிலாவையும் விசாரிக்க முடியாது. துப்பு இருக்கிறதாமே. துப்பு இருந்தால் எங்கே? அதை துப்பு பார்க்கலாம். பேச மாட்டீங்களா? சரி, குத்தவாளிய கண்ணால பார்த்த சாட்சியை பேச சொல்லட்டுமா? டேய் கண்ணியப்பா, வாடா இங்க. வந்தேன் என்று சொல்லாமல் வந்தான். நீ பார்த்தத பேசினத அப்படியே சொல்லுடா. கண்ணியப்பன் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு, ஐயா, நான் காவல் ரோந்து வந்தப்போ ஐயா வயலுக்கு பக்கத்தில் ஒரு உருவத்தை பார்த்தேங்க. யாருன்னு குரல் கொடுத்ததுக்கு நான் தான் செத்துப்போன வெட்டி கருப்பையான்னு சொன்னானுங்க. ஜல் ஜல்னு சத்தம் வேற வந்துச்சுங்க. நான் பேயேதான்னு நம்பி பயந்து போய் ஓடிட்டேங்க. காலையில் வந்து பார்த்தா வயல் பூரா எரிஞ்சு பயிர் பூரா கருகி கிடந்துச்சுங்க. பேய்னு சொல்லி ஏமாத்தின வந்தாங்க. நெருப்பு வச்சிருக்கணும் என்றான்.
கண்ணியப்பா, இங்க இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வரிசையா வர சொல்றேன். நான் தான் வெட்டி கருப்பையான்னு சொல்றேன். அவன் குரலை நீ கண்டுபிடிச்சிடுவியா? கண்டுபிடிச்சிடுவேன் ஐயா. எனக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. யோ விளக்கண்ண, நேத்து குரலை மாத்தி பேசினேன், இப்போது சொந்த குரல்ல பேசுவேன். கண்ணியப்பனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பெரிய அதே கண்கள் ரவிச்சந்திரன்னு நினப்பு. அது சரியா வராது நாட்டாம. நேத்து அவன் குரலை மாத்தி தான் பேசியிருப்பான் என்றார் குறுக்கே புகுந்த என் அப்பா. எனக்கு பொசவென்று வந்தது. இந்த ஆள் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாதா? பெரிய துப்பறியும் சாம்புவா? இத்தினூண்டு வீட்டுக்குள் மூக்கு கண்ணாடியை தொலைத்து விட்டு 2 நாட்கள் தேடுகிற இவர் சும்மா இருக்க வேண்டியதுதானே? சை, பின்ன எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? போலீஸுக்கு சொல்றது தான் சரி, அவங்க மோப்ப நாயோட வந்தா உடனே பிடிச்சிடுவாங்க என்ற என் அப்பா எனக்கு தள்ளி நின்றதால் சும்மா இரியாயோ என்று ரகசிய சிக்னல் கொடுக்கவும் எனக்கு வாய்ப்பில்லை. இல்லைன்னா அவனோட கைரேகையை கண்டிப்பாக வயலை சுற்றி எங்கேயாவது விட்டுருப்பான். ஊரில் இருக்கிற அத்தனை பசங்க ரேகையையும் எடுத்தா பிடிச்சிடுவாங்க என்று சங்கர்லால் மாதிரி பொழந்து கட்டிய அப்பாவை முறைப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஐயா என்ற கன்னியப்பன், அவன் கெரசின் எடுத்துட்டு வந்த கேனு எரியாமல் ஓரத்தில் கிடந்துச்சு, எடுத்து வச்சிருக்கேன். அதில் அவன் கைரேகை இருக்குமா ஐயா? ஐயையோ, இதென்ன திருப்பம்? வயல் முழுவதும் எரிந்த போது அந்த கேனும் எரிந்திருக்கும் என்றுதானே நான் அலட்சியமாக இருந்தேன். போடா போ, ஒரு துணி சுத்தி உன் கைப்படாம எடுத்துட்டு வா, ஓடு என்றான் மயில்வாகனன். எனக்கு இப்போது அடக்க முடியாமல் வேறு வந்தது. உலகம் அப்படியே எதிர்ப்புறமாக சுற்றியது. அவசரத்துக்கு ஒரு ஐடியா அளவும் வரவில்லை. இருங்க, அந்த கேன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வர்றேன் என்றேன் நான். எதுக்கு நீ போகணும் என்றான் மயில்வாகனன். சும்மா ஒரு உதவிதானே. தேவையில்லை கண்ணியப்பா, நீ போ. கண்ணியப்பன் போக எனக்கு ஜன்னியப்பன் வந்தான். எப்படியும் போலீஸ் வந்துதானே மிச்ச விசாரணை. தகவல் சொல்லி அவங்க வர நேரமாகாது. எதுக்கு பாவம் எல்லாரும் வெளில நிற்கணும்? சபை கலையலாமே என்றேன். என் வார்த்தை எடுபட்டு சபை கலைந்ததால் வீட்டுக்கு கூட போகாமல் நேராக பஸ் ஸ்டாப் போய் உடனடி பஸ்ஸில் ஏதோ ஒரு ஊருக்கு ஓடிவிடுவது என்கிற திட்டம் நாட்டாமையின் மறுப்பு தலையசைப்பால் ரத்தானது. இல்ல, குற்றவாளி மாற்ற வரைக்கும் யார் இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது என்றவர் என் அப்பர். அப்புறம் அவர் எனக்கு யமர். எறும்பு புற்றை மிதித்தவன் போல் என் கால்கள் தடுமாறின. கண்கள் பீர் அடிக்காமலேயே செருகின. இப்ப கூட ஒன்றும் மோசமில்ல. கேன் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சா அவன் நிச்சயமா மாட்டிக்குவான். அதுக்கு இப்பவே அவன் ஒத்துக்கிட்டா நல்லது என்றார் நாட்டாமை. திடீரென்றுதான் எனக்கு நான் யார் என்பது உரைத்தது. நான் யார்? இந்த கதையின் ஹீரோ. நான் என்ன செய்தேன்? ஒரு சமூக குற்றத்தை ஒழித்தேன். கஞ்சா வளர்த்தது தப்பில்லையா? அது தப்பில்லை என்றால் அதை நான் அழித்ததும் தப்பில்லை. நான் எதற்கு பயப்பட வேண்டும்? எதுக்கு பதுங்க வேண்டும்? இந்த இடத்தில் கதாநாயகனாக வீரவசனம் பேசி கைத்தட்டல் வாங்காமல் கைகட்டி நிற்பதாவது. ஹலோ மிஸ்டர் நாட்டாமை, மயில்வாகனன் வயலுக்கு நெருப்பு வச்சது நான் தான் என்று ஸ்டைலாக முன்னால் வந்தேன். டேய் கோவிந்து என்றார் என் அப்பா. கம்முனு கெட என்று கையமர்த்திவிட்டு, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும், நெல்லை விதைச்சுதான் நெல்லை பயிர் செய்யணும், தேங்காயை நட்டு தான் தென்னை மரம் வளர்க்கணும் என்று விட்டு சுற்றிலும் பார்த்தால் யாரும் கைத்தட்டவில்லை. எனவே அந்த மாதிரி தப்பை தப்பால கண்டிச்சேன். இது தப்பா என்றேன். டேய் படவா ராஸ்கல் என்று என் சட்டையை பிடிக்க வந்த மயில்வாகனனை நாட்டாமை தடுத்தார். இருப்பா, அப்புறம் பஞ்சாயத்துக்கு என்ன மரியாதை? டேய் கோவிந்து. இவருமா? என்ன இளவுடா சொல்ற? தெளிவா சொல்லு. ஏன் வயலை பத்த வச்ச? மயில்வாகனன் செஞ்சது நியாயமா? என்ன செஞ்சார் அவரு? அந்த வயல்ல அவர் என்ன செஞ்சாரு? மயில்வாகனன் கண்களை மூடிவிட்டு யோசித்து விட்டு, இதை பாருங்க நாட்டாம, பையன் அதை பார்த்துட்டான் போல் இருக்கு, அது என் சொந்த விஷயம் என்றான். எது என்றார் புரியாத நாட்டாமை. 2 நாளைக்கு முன்னாடி மோட்டார் ரூம்ல கொஞ்சம் ஜாலியா இருந்தேன், அவளும் ஒத்துக்கிட்டா, காசு வேற கொடுத்தேன். நான் என்ன கற்பழிச்சேனா என்ன? இதுக்காக வயலை எரிக்கிறதா? இந்த வழக்குல ஏகப்பட்ட வில்லங்கள்லாம் வெளியில வருதே, அது வேற நடந்ததா என்றேன். அடப்பாவி, நீ அதை பத்தி பேசலையா? லூசு மாதிரி உளறிட்டேனே. வேற என்ன தப்புடா நான் செஞ்சேன்? உன் மனசாட்சியை கேளு, தெரியும். அதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப சொல்றியா இல்ல பெல்ட்டை கலட்டட்டுமா? சும்மா இருடா தேச துரோகி. தேச துரோகியா? பின்ன கஞ்சா வளர்க்கறது தேச துரோகம் இல்லையா? கஞ்சாவா? நான் காராம்பசு தானே வளர்க்குறேன். புழுகாத. இதை பாருங்க யுவர் ஆனர். சி, இதை பாருங்க நாட்டாம, கஞ்சா வளர்க்கறது சட்டப்படி குற்றம், தேச துரோகம். நான் பெரிய மனசு பண்ணி போலீஸ்ல காட்டி கொடுக்காம வயல்ல இருந்த கஞ்சா செடிங்களை அழிச்சதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படணும். நான் போலீஸுக்கு போயிருந்தா இவனை கைது பண்ணியிருப்பாங்க. ஜூனியர் விகடன் அட்டையில தவுட்டிப்பட்டியில கஞ்சான்னு எழுதியிருப்பாங்க. நம்ம ஊர் மானமே போயிருக்கும். நியாயமா நீங்க பாராட்டு விழா எடுக்கணும் எனக்கு. இப்ப நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடாது, புரிஞ்சுதா? அடி செருப்பால என்றார் என் அப்பா. இவர் வயல்ல துவரஞ்செடி தானடா போட்டிருந்தாரு, அதை போய் கஞ்சான்னு சொல்றியே. என்னது துவரஞ்செடியா என்றேன் உச்சபட்ச அதிர்ச்சியுடன். பின்ன கஞ்சா செடினா அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதேடா பாவி பயலே என்றான் மயில்வாகனன்.
நான் பாக்கியராஜ் மாதிரி விரல்களை பிசைந்து கொண்டு அடிப்பார்வை பார்த்தேன். மயில்வாகனன் மேல் நான் வெறுப்பில் இருந்ததால் பருப்பு செடி என் பார்வைக்கு கஞ்சா செடி எனப்பட்டதா மப்பில் வேறு இருந்தேன். தவிரவும் தாவரவியல் பாடத்தில் கஞ்சா செடி பற்றிய பாடத்தின் போது நான் ரெட்டை பின்னல் ரேணுகாவை சைட் அடித்தபடி கவனித்து கொண்டிருந்து விட்டேன் போலிருக்கிறது. இதெல்லாம் பஞ்சாயத்தில் சொல்லக்கூடிய பதிலா என்ன? எல்லாரும் என்னை மன்னிக்கணும், ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டேன், தோரஞ்செடியை கஞ்சா செடின்னு நினச்சி நான் சொல்லி முடிப்பதற்குள் என்னை அறைந்தவர் என் அப்பா. அடுத்த அறையை வழங்கியது மயில்வாகனன். அதற்கடுத்த அடிகளை வழங்கியது யாரென்று புரிந்து கொள்ள முடியாதபடி பல கைகள் என்னை தாக்கின, சில கால்களும் கூட. சில நிமிடங்களில் நான் காதல் படத்தில் பரத் போல பின்னி எடுக்கப்பட்டு பந்தாடப்பட்டேன். ஏய் என்று திமிரி குரல் கொடுத்து விலகி நின்று, இதுக்கு மேலே யாராச்சும் ஒரு அடி அடிச்சாலும் என்று பாஸ் விட்டு, நான் செத்துடுவேன் என்றேன் வடிவேலு பாணியில். சரி சரி விடுங்கய்யா, செத்துட்டான்னா பிரச்சனை. என்னையா கோபால்சாமி, ஊரில் உனக்கு எவ்வளவு நல்ல பேரு, இப்படி பண்ணிட்டானே ஓ மகன் என்று என் அப்பாவை பார்த்து கேட்டார் நாட்டாமை. தலை குனிந்து நின்றிருந்த அப்பா, இவன் தலையில கெரசனை ஊற்றி பற்ற வச்சிடுங்க, இல்லை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்றார். இவனுக்கு தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும், எனக்கு நஷ்டமான 4 லட்சத்தை எவன் கொடுக்கறது என்றான் ஆத்திரமாக மயில்வாகனன். ஆள் ஆளுக்கு கத்தலாக பேசிய பிறகு இறுதியாக நாட்டாமை தொண்டையை செருமிக் கொண்டார். கோபால்சாமி, உனக்கு சொந்தமான நிலம், வீடு, மாடு எல்லாம் உடனே மயில்வாகனன் கிட்ட ஒப்படைக்கிற. அதே வீட்டில் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க மயில்வாகனன் சம்மதிக்கிறான். மதிப்பு போட்டு பார்த்தா அப்படியும் நீ 1 லட்சம் தர வேண்டியிருக்கு. அந்த 1 லட்சம் அடையிற வரைக்கும் பண்ணையில் நீ வேலை பார்க்குற. உன் பையனுக்கு வெக்கம், மானம், ரோசம் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தா பட்டணத்துக்கு போய் எப்படியாவது சம்பாரிச்சு 1 லட்சம் பணத்தை கொண்டாந்து கட்டி உன்னை மீட்டு கட்டும். இதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நான் உடனே கொத்தடிமை சட்டவிரோதம், நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு என்று கத்தியதற்காக மேலும் போனஸ் அடிகள் கொடுக்கப்பட்டேன். இங்கே ஃப்ளாஷ்பேக் முடிகிறது. தீர்ப்பின் விளைவாக 4 பேண்ட் சட்டையை பேக்கில் திணித்து கொண்டு ரயில் ஏறி சென்னை வந்து நான் அந்த பேக்கை தலைக்கு வைத்து பனகல் பார்க்கின் சிமெண்ட் பெஞ்சில் கால் நீட்டி படுத்தபடிதான் தங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அத்தியாயம் 3. என்ன ஒரு அநியாயம் எனக்கு நேர்ந்திருக்கிறது பார்த்தீர்களா? ஒரு சின்ன குழப்பத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? 2000 வருடம் பிறப்பதற்கு முன்னால் Y2K என்று மகா பெரிய பிரச்சனை ஏற்பட்டதே, நினைவிருக்கிறதா? கம்ப்யூட்டர் உலகமே கதிகலங்கி நின்றதே. முதலாக புரோகிராம் எழுதிய ஆசாமி வருடத்தை 4 டிஜிட்டில் போடாமல் கடைசி 2 டிஜிட்டில் போட்டு மென்பொருள்களை வடிவமைத்ததால் உலகம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிக்க திணறியது. எத்தனையோ 1000 கம்ப்யூட்டர் துறை வல்லுநர்கள் உழைத்து அந்த தவறை சரி செய்தார்கள். அந்த தவறினால் உலகம் முழுவதும் எத்தனை கோடி நஷ்டம். அதற்காக அந்த ஆசாமியை பஞ்சாயத்தில் நிறுத்தி கொத்து பராட்டா போடுவது போல உதைத்தார்களா? இல்லை, அவரின் அப்பாவை இப்படி அடமானம் வைத்தார்களா? நான் தவிட்டுப்பட்டிக்கே பாடம் கற்றுத்தரப் போகிறேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனாகி தவிட்டுப்பட்டியை விலைக்கு வாங்க போகிறேன். அது இறுதி லட்சியம். அதற்கு முன் 1 லட்சம் சம்பாதித்து என் அப்பாவை மீட்க வேண்டும். இது உடனடி அர்ஜென்ட் லட்சியம். என்ன செய்ய போகிறேன்? நேக்கு யாரை தெரியும்? ஏதோ வரணும்னு தோணித்து வந்துட்டேன். நான் எங்கே போவேன்? யாரை பார்ப்பேன்? பீரூட்டி வளர்த்த கிளி, பாட்டனி படித்த கிளி, பஞ்சாயத்தில் உதைப்பட்ட கிளி. உணர்ச்சி பூர்வமாக நான் யோசித்து கொண்டிருந்த போது எக்ஸ்கியூஸ் மீ என்றது ஒரு கிளி. கண்களை திறந்து பார்த்தேன். லிப்ஸ்டிக் போட்ட கிளி. அவசரமாக எழுந்து உட்கார்ந்து சட்டையில் முதல் பட்டனை போட்டுக்கொள்ள முயல பட்டன் கையோடு வந்தது. எஸ், கேன் ஐ டூ வாட் என்றேன். என்னது என்றால் அந்த சுடிதாரினி. சாரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரியாது. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அதுக்கு வாட் கேன் ஐ டூன்னு கேட்கணும். அவசரத்தில் வார்த்தைகள் இடம் மாறிடுச்சு. ஐயோ, நிற்கிறீங்களே, உட்காருங்களேன். என் அருகில் அந்த தேவதை அமர்ந்ததும் எனக்கு சிறகுகள் முளைத்தன. சென்ட் வாசனை எனக்குள் ரசாயன மாற்றங்களை விளைத்தது. உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு என்றாள். வெறும் பாவம் இல்லைங்க, ஐயோ பாவம் என்றேன். ரொம்ப நேரமாக உங்களை கவனிச்சேன். நீங்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, சரியா? அவள் என்னை ரொம்ப நேரமாக கவனித்த செய்தி எனக்குள் கிச்சு கிச்சு செய்தது. பார்க்கில் கிடந்த ஒரு துண்டு சிகரெட்டை பொறுக்கி துடைத்து பற்ற வைத்ததையும் கவனித்திருப்பாளோ? சரியோ சரிங்க, இந்த எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கிறதுக்கு தோண்டுவாங்களே, அந்த அளவுக்கு ஆழமான குழப்பங்க. கிழக்கிலிருந்து மேற்கு வர எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளமான குழப்பங்க. புரியுது, கஷ்டப்பட்டு அகலத்துக்கு உதாரணம் தேட வேணாம். அப்படி என்ன குழப்பம்? அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்வதென்பதுதான் என் நிஜமான தற்போதைய குழப்பம். இதை சொன்னால் என் இமேஜ் அப்படி ஏதாவது இவள் மனதில் ஏற்பட்டிருந்தால் அது என்னாவது? அதாவதுங்க, கப்பலா ஏரோப்ளேனா எதை வாங்குறதுன்னு ஒரே குழப்பங்க. அவள் ஒரு அடி தள்ளி உட்கார்ந்து என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள். ஐயோ, நான் லூஸ் இல்லைங்க. கப்பல் டிக்கெட்டா இல்லை ஏரோப்ளேன் டிக்கெட்டான்னு சொல்ல வந்தேன். எதுக்கு டிக்கெட்டு? என்னங்க இப்படி கேட்குறீங்க? ரயிலில் தாங்க டிக்கெட் எடுக்காமல் வர முடியும். டிக்கெட் எடுக்கலைன்னா கப்பல்லையும் பிளேன்லையும் உள்ள விட மாட்டாங்க. எங்கே போக போகிறீங்க? வெளிநாட்டுக்கு.
எந்த நாட்டுக்கு? சிலோன், சிங்கப்பூர், லண்டன், துபாய், அமெரிக்கா, ஜெர்மனி, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான், இதில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு சீட்டு எழுதி போட்டு குழுக்களில் தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு? சுற்றி பார்க்கறதுக்கா? இப்படி பனகல் பார்க்கு பெஞ்சில் படுத்து கிடக்கேன், சுற்றி பார்க்கறதுக்கான்னு கேனத்தனமாக கேட்குறீங்களே. சொத்து சேர்க்கறதுக்கு தான். அதை இங்கேயே சேர்க்க முடியாதா? எம்ஜிஆர் கூட பாடியிருக்கார் தெரியுமா? என்ன வளம் இல்லை. நிறுத்துங்க, நான் பட்டது போதும். என்ன பட்டீங்க? தவிட்டு பட்டி. ஊரை கேட்கல, என்ன அனுபவப்பட்டீங்கன்னு கேட்குறேன். அது 10-15 பக்கம் மேட்டருங்க, ரொம்ப பர்சனல். இப்படி 10 வரி பேசுனதுமே சொல்லிட முடியுமா? அப்போ நீங்கள் என்ன இன்னும் உங்கள் பர்சனல் ஃப்ரெண்டாக நினைக்கலையா? அப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? பின்ன அதனால தானே உரிமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் பார்த்ததுமே இவர் கூட நெருங்கி பழகலாமா கூடாதான்னு எனக்கு புரிஞ்சிடும். என்னை பார்த்ததும் எப்படி புரிஞ்சுது? ஏங்க பர்சனல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா முதல்ல அதை நிரூபிங்க. எப்படி நிரூபிக்கிறது? அட்லீஸ்ட் ஒரு இளநீ வாங்கி கொடுங்க. கண்டிஷனாக சொல்கிறேன், என்கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் நோட்டை நான் மாற்ற மாட்டேன். நீங்களே வந்து பேசுனதால நீங்கள் தான் வாங்கி தரணும். அடுத்த தடவை நான் என்ன? அவள் சிரித்து கொண்டே பார்க் வாசலில் இருந்த இளநீர் கடையை நோக்கி நடக்க, என் உடன்பிறப்பான மனசாட்சி என் மண்டையில் தட்டி அல்பம் என்றது. ஏ மனசாட்சி, கொஞ்சம் சும்மா இருடா. ராத்திரி பூரா சாப்பிடல, வயிறு காயுது. உனக்கென்ன மனசுல குடியிருக்க? அங்கே எதுடா பசி பிரச்சனை என்று அவனை அதட்டினேன். 2 இளநீர் 2 ஸ்ட்ராக்களோடு அவள் வந்தாள். ஆளுக்கொன்றாக குடித்ததும், கொஞ்சம் இருங்க என்று இளநீர்காரனிடம் ஓடி தேங்காய் வழுக்கை சுரண்டி தரச் சொல்லி சாப்பிட்டு விட்டு வந்தேன். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றாள். உப்பிட்டவரை உள்ளளவும் மறக்கக்கூடாதுங்க. நீங்கள் உப்பா இளநீ வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏப்பம் முடிகிற வரைக்குமாவது மறக்க மாட்டேங்க. கண்டிப்பாக உதவி செய்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியணும். என்ன? இது சட்டத்துக்கு புறம்பான விஷயமானு கேட்குறீங்களா? அது இல்லைங்க. உங்கள் பேர் என்ன? பேர் கூட தெரியாத ஒருத்தருக்கு எப்படிங்க உதவி செய்ய முடியும்? என் பேர் மணிமேகலை. வீட்டில் செல்லமாக மணின்னு கூப்பிடுவாங்க. வீட்டில் சரிங்க, ரோட்டில் மணின்னு கூப்பிட்டா 10 பசங்க திரும்பி பார்ப்பானுங்க. 1-2 பேர் 10:46ன்னு நேரம் சொல்லிட்டு போவாங்க. நான் மேகலன்னு கூப்பிடுறேன், சுருக்கமாக மேகல். ஓகே, சரி கூப்பிட்டுக்கங்க. மேகல். சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். என்ன பேருமா இது? உங்கள் தங்கச்சி பேர் என்ன? சீவக சிந்தாமணி. எப்படி கரெக்டாக சொன்னீங்க? எப்படியும் மணி வரணுமே. அப்பா தமிழ் வாத்தியாரா? ஐயோ, புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதை கண்டுபிடிக்க சுஜாதாவோட கணேஷ் வேணுமா? ஆமாம், என்ன உதவின்னு சொல்லாமல் பேப்பர் இருக்கிற விலையில் இவ்வளவு பக்கம் வேஸ்ட்டு செஞ்சால் எப்படி? நெருப்பு பற்ற வைக்கணும். நான் சடக்கென்று எழுந்து கொண்டேன். நான் இந்த ஆட்டத்துக்கு வரலங்க. என்னாச்சு? நான் பாட்டுக்கு சிகரெட்டுக்கும் பீடிக்கும் மட்டும்தான் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருந்தேன். என் பேட் டைம். டூப்ளிகேட் பீர் கொடுத்த மப்பில் தப்பாக ஒரு இடத்துல நெருப்பு வச்சு நான் பட்டப்பாடு இப்போ கூட வலிக்குதுங்க. உங்களை உதைச்சிட்டாங்களா? சேச்சா, மனசில் வலிக்குதுன்னு சொன்னேன். எங்கே பற்ற வச்சிங்க? அது ரகசியம், விடுங்க. இந்த எரிக்கிறது பற்ற வைக்கிறது இதெல்லாம் நம்மளால முடியாது. இப்படியே போனீங்கன்னா கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடு வரும். அங்கே வெட்டியானி இருப்பான். அவன் விறகு அடுக்கி நெய் ஊற்றி சக்கரை போட்டு ஜோராக பற்ற வைப்பான். ஆளை விடுங்க. இருங்க, நான் பற்ற வைக்க சொன்னது பொறாமைங்கிற நெருப்பை. நான் மறுபடி பெஞ்சில் அமர்ந்தேன். இது புதுசாக இருக்கே. கெரசின் எல்லாம் தேவைப்படாதுல்ல? என்ன செய்யணும்? என்ன காதலிக்கணும்? நான் நேராக காஷ்மீர் பனிச்சரிவுகளில் ஸ்டாப் பிளாக்கில் தோன்றி டாவடிச்சதுக்கப்புறம் தொட்டுக்கலாமா, இல்லை தொட்டுக்கிட்ட அப்புறம் டாவடிக்கலாமா என்கிற பல்லவியோடு டூயட் பாட தயாராகி தொப்பியை கலற்றி வீசிவிட்டு மேகலை தேடினால் அவளை காணவில்லை. ஹலோ, எங்கே போனீங்க என்று முகத்திற்கு முன்பாக சொடக்கு போட்டாள் மேகல். காஷ்மீருக்கு. நீ ஏன் வரல? ஹலோ, என்ன வா போன்றீங்க? காதலிய மரியாதையாக கூப்பிடுவாங்களா? நீங்கள் நிஜமாக காதலிக்கக்கூடாது, காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். நான் காஷ்மீருக்கு ஓடி வீசி எறிந்த தொப்பியை ரிவர் ஷாட்டில் மறுபடியும் என் தலையில் வைத்து கொண்டேன். என்னது, நடிக்கிறதா என்றேன் பரிதாபமாக. ஆமாம், விஷால்னு ஒருத்தன் நானும் அவனும் லவ் செஞ்சோம். இப்போ திடீர்னு அவன் என்னை விட்டுட்டு மாதங்கியோட சுற்றுறான். உங்களை என்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க வச்சா அவன் பொறாமையில் வெந்து சாவான். அதுக்கு தான் நடிக்க சொல்கிறேன். ஒருவேளை சரியா வேகலைன்னா? உளராதீங்க. அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஏன் இப்படி ஆளாளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க அலையிறோம்? அவனுக்கு ஒரு மாதங்கி மாதிரி உங்களுக்கு ஒரு நான் கிடைச்சிட்டதா நினச்சி சந்தோஷப்படக்கூடாதா மேகல்? நோ, எனக்கு விஷால் வேணும். அந்த மாதங்கியை கலட்டி விடணும். கலட்டி விடுறதுக்கு அவன் என்ன கம்மலா? இன்ஸ்டன்ட் டீ மாதிரி, இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி. எனக்குள்ளே இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்ட நிஜமான காதலை நான் என்ன பண்ணுறது மேகல்? உடனே இந்த அவசர காதலுக்கு நெருப்பு வச்சிடுங்க. மறுபடி நெருப்பா? துவரஞ்செடியை கஞ்சா செடின்னு நினச்சி நெருப்பு வைக்கலாம். காதலுக்கு எப்படி வைக்கிறது? அவசரமாக வந்திருந்தாலும் அதுவும் காதல் தானே மேகல்? ஒன்றும் புரியலை. ஆக நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு தினம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அப்படித்தானே? விடுங்க, நான் நடேசன் பார்க் போகிறேன். எதுக்கு? எனக்கு காதலை நான் நடிக்க அங்கே ஒரு ஆசாமி கிடைக்காமையா போயிடுவான்? அவள் எழுந்து நடக்க துவங்க நான் துரத்தி கொண்டு ஓடி தடுத்தேன். இருங்க, 1000ன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிஜமாவா? எஸ், ஒரு நாளைக்கு 1000. சம்மதிச்சா இப்போவே அட்வான்ஸ் 10,000. என்ன சொல்கிறீங்க?
அப்படின்னா மாசத்துக்கு 30,000மா? உங்களை மாதிரி தேவதையை காதலிக்கிறது மட்டும் இல்ல, அப்படி நடிக்கிறதே கூட சுகம்தான். அந்த சுகத்துக்கு சம்பளம் வேறயா? கரும்பு திங்க. உதாரணம் வேணாம், எஸ்ஸா நோவா? டபுள் எஸ், ட்ரிபிள் எஸ், 4 பில் எஸ், 5 பில் எஸ். போதும், இந்தாங்க அட்வான்ஸ். கைப்பை திறந்து ஒரு 100 ரூபாய் கட்டு எடுத்து நீட்டினாள். அவசரமாக வாங்கி பேண்ட்டுக்குள் செருகி கொண்டேன். நாளைக்கு இதே நேரம் இங்க வாங்க. சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டைலா வரணும். எங்க போறோம் என்ன பண்றோம்னு நாளைக்கு சொல்றேன். உங்க அப்பா தமிழ் வாத்தியார்னு தானே சொன்னீங்க? எப்படி இவ்வளவு பணம் உங்ககிட்ட? பூர்வீக தொழில் தமிழ் வாத்தியார். அப்புறம் கள்ளக்கடத்தல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? ஸ்டூபிட். தமிழ் பாடத்துக்கு நாயுடு கைடுன்னு லட்சமா பிரிண்ட் பண்ணி வித்தாரு. நாயுடு கைடா? ஏன் கோனார் நோட்ஸ் இருக்கிறப்ப நாயுடு கைடு இருக்கக்கூடாதா? வர்றேன், நாளைக்கு சந்திப்போம். ஒரே ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணத்தோட நான் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டா என்னை எப்படி நம்புறீங்க? இது ஏமாத்துற மூஞ்சி இல்ல, அப்படியே மீறி ஏமாத்துனா என்றவள் கைப்பைக்குள்ளிருந்து சின்னதாக ஒரு ரிவால்வர் எடுத்து காட்டி சுற்றுவேன் என்றாள். வேகமாக சென்று அவள் மறைந்த பிறகுதான் எனக்கு அதிர்ச்சி விலகியது. சுடுவதாயிருந்தாலும் என்னை கண்டுபிடிக்க வேண்டுமே என்று கேட்டிருக்கலாம் என்று தோன்றியது. எது எப்படியோ சென்னை வந்ததுமே வேலை கிடைத்து விட்டது. 100 நாள் காதலனாக நடித்தால் 1,00,000 கிடைக்கும். அப்பாவை மீட்டு விடலாம். ஒரு நாள் முதல்வன் மாதிரி 100 நாள் காதலன். அட, சூப்பர் ஐடியா. சங்கரிடம் சொன்னால் கிராஃபிக்ஸ் எல்லாம் வைத்து கலக்கி விடுவார். முதலில் ஒரு லாட்ஜில் அறை எடுக்க வேண்டும். புதிதாக பேண்ட் சட்டை வாங்க வேண்டும். ஷேவிங் செய்து புதுவிதமாக ஹேர் ஸ்டைல் செய்து கொள்ள வேண்டும். காதலன் வேடத்திற்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. நான் பூங்காவுக்கு வெளியே வேகமாக நடந்தேன். அத்தியாயம் 4. என்னை உரசினது போல் சென்ற ஒரு நீளமான காரில் டிரைவரை நான் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினேன். ஏசி காருக்குள் அவனுக்கு கேட்காது என்கிற தைரியத்தில். தாண்டி சென்ற கார் சரக்கென்று நின்றது. கடவுளே, கேட்டுவிட்டதா என்ன? இப்போது கார் ரிவர்ஸில் வர எனக்கு உதறல் எடுத்தது. ஊரில் வாங்கியது போதாதா? கார் என் அருகில் நின்று கண்ணாடி இறங்கியது. இல்ல சார், நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துல தெரியாம நாத்திட்டேன். மனசுல வச்சுக்காம புறப்படுங்க ப்ளீஸ். சூட் கோட் போட்ட கூலிங் கிளாஸ் அணிந்த பெரிய இடத்து இளைஞன் காரை விட்டு இறங்கினான். இதை பாருங்க, தகராறு வேணாம். நான் ஏற்கனவே நொந்து நூலாகி, நூல் புடவையாகி, புடவை ஜாக்கெட் ஆகி நிக்கிறேன். விட்டுருங்க. டேய் கோந்து பயல, என்னடா இப்படி நடுங்குற என்றான் அவன். எங்கேயோ கேட்ட குரல். முக்கி யோசித்த போது எங்கேயோ பார்த்த முகம். என்னடா முழிக்கிற? என்ன தெரியல? சேட்டகோபிடா என்று தன் கூலிங் கிளாஸை கலற்றினான். அட ஆமா, இவன் சேட்டகோபியே தான். சேட்டை நண்பர்கள் வட்டாரத்தில் வழங்கப்பட்ட பட்டம். கோபி அதை பாரத ரத்னா மாதிரி கருதி கொள்வான். இந்த சேட்டை கோபி சொன்னா சொன்னதுதான் என்று அவனே தன் பட்டத்தை சேர்த்து சொல்லிக் கொள்வான். கோபி டவுசர் காலகட்டத்திலேயே பிரபல்யன். அஞ்சாப்பு படித்த சிவகாமியை உதட்டில் முத்தம் கொடுத்த மாவீரன். டேய் சேட்டகோபியாடா நீ என்று நான் புலகாகிதமானேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை சரி செய்து கொள்க. தவிட்டுப்பட்டியிலிருந்து எப்படா வந்த கோந்து பயல? இதை பாரு, ஏதோ ஸ்கூல் டேஸ்ல விளையாட்டுக்கு அப்படி கூப்பிட்ட. ராஜுன்னு என்ன கூப்பிட்டா போதும். பழகிடுச்சு, மாற்ற முடியாது. ஆமா, நீ என்ன இங்க? வாட் மேட்டரிங்? 5 நிமிஷம் முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்த மேகல் வரைக்கும் நிறைய சொல்லணும். ஆமா, நீ என்ன கோட்டெல்லாம் போட்டிருக்க? ஏதாச்சும் டிராமால நடிக்க போயிட்டு இருக்கியா? கம்பெனிக்காரா? இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா காரை உன் மேலே ஏற்றிட்டு போயிருப்பேன். ஒரு யங் சயின்டிஸ்டுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியலையே என்றான். நான் அவன் சொன்ன ஆசாமியை சுற்றிலும் தேடினேன். அடே, அது நான் தாண்டா. ஏறு வண்டியில. நம்ப முடியாமல் ஏறினேன். சிக்னல்களை பற்றி கவலைப்படாமல் தாண்டி தாண்டி ஓட்டினான் கோபி. ஒரு பெரிய ஹோட்டலில் காரை நிறுத்தினான். இறங்கு, டிஃபன் சாப்பிடலாம். அட பாவி, இவ்வளோ பெரிய ஹோட்டல்லையா சாப்பிடுவ? இதை விட பெரிய ஹோட்டல்ல தான் டீ சாப்பிடுவேன். நான் அதிர்ச்சியோடு அவனை தொடர்ந்தேன். பெரிய கண்ணாடி பூக்கதவை திறந்து விட்டவனுக்கு 100 ரூபாய் நோட்டை அலட்சியமாக நீட்டினான் கோபி. மகா பெரிய ரெஸ்டாரண்டில் அருகருகே அமர்ந்ததும், சீக்கிரம் சொல்லு கோபி, நோட்டு அடிக்கிறியா என்றேன். நான் ஏன் அடிக்கணும்? அது கவர்மெண்ட் வேலை. பின்ன எப்படி? ஸ்டார் ஹோட்டல்ல 100 ரூபாய் டிப்ஸு. இருடா, பொறாமப்படாத. இதெல்லாம் இப்ப நான் இறங்கி இருக்கிற ஆராய்ச்சியோட பலன்கள். என்னமோ ராசி பலன் மாதிரி சொல்றியே, என்ன ஆராய்ச்சி? டைமண்ட் என்றான் சேட்டை கோபி கெத்தாக. கிளாவர், இஸ்பேட், ஹார்டின், டைமண்ட். அந்த டைமண்ட் தானே? முட்டாள், வைரம்டா ஃபூல். தமிழ்ல ஒரு தடவை இங்கிலீஷ்ல ஒரு தடவை திட்டணுமா? சரி, வைரத்துல என்ன இருக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு? வைரம் தயாரிக்கிற ஆராய்ச்சி. வைரத்தை நீ தயாரிக்கிறியா? என்னமோ குடிசை தொழிலா தீப்பெட்டி தயாரிக்கிற மாதிரி சொல்றியே. வைரங்கிறது சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுத்து தயாரிக்கிற விஷயமாச்சே. அங்கதான் எல்லாரும் மிஸ்டேக்கிங். கோந்து பயலே, சுரங்கத்துக்கு போகாம நான் சுலப வழியில அதை தயாரிக்கிறேன். வைரம் தயாரிக்க ஷார்ட்கட் ரூட் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே ஏரியால தான் இருக்கா? நான் சொன்னது அந்த ரூட் இல்லடா, வழிமுறை. மெனு கார்டை பிரித்து 8 விதமான எனக்கு ஒரு அளவும் புரியாத ஐட்டங்களை பேரரிடம் சொன்னான். ஏற்கனவே நீ கூழாங்கல்ல மின்சாரம் தயாரிக்கிறேன்னு தெரிஞ்ச. அப்புறம் ரசவாத கல்லை வச்சு இரும்ப தங்கமாக்குறேன்னு சுத்தின. அப்புறம் நிலாவோட குளிர்ச்சியை சக்தியாக்கி
மூன் கண்டிஷனர் பண்ணுறதா அலைஞ்ச, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இதுவா? டே கோந்து, என்னை இன்சல்ட் பண்ணாத. அதெல்லாம் இப்போ கூட ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பரபரன்னு ஏகப்பட்ட ஐடியாஸ் பொங்குது. நான் ஒரே ஆராய்ச்சியில் ரொம்ப நாள் இருக்கிறதில்ல. எனக்கும் எல்லாரையும் மாதிரி 2 கை 2 காது ஒரு மூளை தானே இருக்கு. ஒரு நேரத்தில் எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறது? மூளை உருகி காது வழியாக ஊற்றிடும். வேணாம் வேணாம், அப்புறம் காது கேட்காம போயிடும். கரெக்ட். அதனால இந்த டைமண்ட் மேட்டரை முடிச்சுட்டு அப்புறம்தான் வரிசையாக ஒவ்வொன்றா தொடப்போகிறேன். நீ மெதுவாக தொட்டுக்கோ. ஒன்று மட்டும் சொல்லு, இப்போ சாப்பிட போகிறோமே, பில்லுக்கு கொடுக்க காசு இருக்குல்ல? காசா? ஒரு பைசா இல்லை. அடப்பாவி, பேசாமல் என் ரேஞ்சுக்கு முருகன் இட்லி கடைக்கு நானே கூட்டிகிட்டு போயிருப்பேனே. என் அட்வான்ஸ் பூரா போயிடும். கூப்பிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிடு. இருடா, ஏன் பதற? காசு தான் இல்லை, கிரெடிட் கார்டை வச்சுருக்கேன். சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? டிஃபன் சாப்பிடத்தான். அட, சென்னைக்கு ஏன்டா வந்த? நான் ஏறின ரயில் சென்னைக்கு வந்ததால் இங்கே வந்தேன். அது கல்கத்தா போயிருந்தா நானும் கல்கத்தா போயிருப்பேன். சொல்லாமல் திருட்டு ரயிலில் வந்தியா? ரயில் நல்ல ரயில் தான், அதை யாரு திருடி ஓட்டுறாங்க? நான் தான் திருட்டுத்தனமாக வந்தேன். வரவேண்டிய நிலைமை என்று ஆரம்பித்து எனக்கு அகௌரவமான பகுதிகளை எல்லாம் எடிட் செய்து பாலிஷாக என் முன்கதை சுருக்கம் சொன்னேன். ஜஸ்ட் 1,00,000 தான் தேவையா? உடனடி தேவை. இன்னும் 10 நாளில் என் கையில் பல கோடிகள் பொருளுண்டா. நிஜமாக தான் சொல்றியா? ப்ராமிசிங்லி ஸ்பீக்கிங்டா. நீ ஹோட்டல்ல எல்லாம் தங்க வேணாம், என்னோட என் பங்களால தங்கு. என் ஆராய்ச்சி ஜெயிச்சதும் நானே உனக்கு 1,00,000 சுனாமிக்கு இனாமினா தான் நினச்சிக்கிட்டு தரேன். கார் வச்சிருக்க, கிரெடிட் கார்டு வச்சிருக்க, பங்களாங்கிற இந்த செல்வ செழிப்போட ரகசியம் சொல்லு. முட்டாள், ரகசியத்தை பொது இடத்துல பேசக்கூடாது. நம்ம பங்களா போனதும் சொல்றேன் என்றவன் அங்கே ஓடிக்கொண்டிருந்த பெரிய சைஸ் டிவியில் செய்திகள் துவங்குவதை பார்த்து, இரு நியூஸ் பார்ப்போம் என்றான். வடமாநில சட்டசபை தேர்தல்களுக்கு பிறகு ஆட்சி அமைக்க நிகழும் கூவத்தை காட்டிலும் அதிகமாக நாற்றம் எடுக்கும் அரசியல் சண்டைகள், காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் அதிபர் காட்டும் வழக்கமான பூச்சாண்டி எல்லாம் தாண்டி ஒரு 70 வயது கிழவர் காட்டப்பட்டார். பிறகு அறிவிப்பாளினி இயம்பியதாவது, இவர் பெயர் அஜய் கலானி. மிகப்பெரிய கோடீஸ்வரர். புராதன பொருள்கள் சேகரிப்பது இவரின் பொழுதுபோக்கு. இவர் தன்னுடைய சேகரிப்புகளை வருகிற 18ஆம் தேதி சென்னையில் பொதுமக்கள் பார்ப்பதற்காக ஒரு கண்காட்சியாக நடத்த இருக்கிறார். இவருடைய சேகரிப்புகளில் முக்கியமானது நரசிம்ம பல்லவன் காலத்தைச் சேர்ந்த சென்னை அழகி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கும் கோல்கொண்டா வைரக்கல். வெறும் 50 கிராம் எடையுடன் பட்டாணி சைஸில் இருக்கும் இந்த ஒரு வைரக்கல்லின் சந்தை மதிப்பு என்னவோ 1,00,000 தான். ஆனால் புராதன பொருள்களை சேகரிப்பவர்கள் மத்தியில் இந்த கல்லின் மதிப்பு 2.5 கோடி ரூபாய். இப்போது ஒரு வெல்வெட் துணி மேல் வைக்கப்பட்டு அந்த வைரக்கல் காட்டப்பட எனக்கு ஆச்சரியத்தில் வாய் பிளந்தது. ஆனால் சேட்டை கோபி அலட்சியமாக சிரித்தான். டேய் கோந்து பையல, இந்த வைரமெல்லாம் எனக்கு ஜுஜுபிடா. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்கிட்ட இருக்கிற வைரங்களுக்கு மதிப்பு போட்டா இந்தியாவோட வருடாந்திர பட்ஜெட் தொகை அளவுக்கு இருக்கும்டா. ஒருவேளை நம்ம பாரத பிரதமரும் பாரத ஜனாதிபதியும் நேர்ல வந்து என்கிட்ட கடன் கேட்டா என்ன சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல என்ற நான் அப்போதுதான் சற்று தள்ளி ஒரு மேஜையில் அமர்ந்திருந்த 3 பேர் எங்களையே கவனிப்பதை கவனித்தேன். டே கோபி, பாக்குறாங்கடா என்றேன் ரகசிய குரலில். டிவியில் நியூஸ் போட்டா எல்லாரும் தான் பார்ப்பாங்க. அது இல்லடா, அங்க ஒரு 3 பேர் உன்னையே பார்க்குறாங்கடா. சேட்டை கோபி திரும்பி பார்த்துவிட்டு, கரெக்டு, விளம்பரத்தில் சொன்னது ரொம்ப கரெக்டு என்றான். என்ன சொல்ற? ஒரு டிவி விளம்பரத்தில் எங்கள் துணிகளில் கோட் சூட் தைத்து போட்டால் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்னு சொன்னாங்க. நம்பி வாங்கி தச்சு போட்டேன், அதான் பார்க்குறாங்க. டேய் லூசு, அது இல்லை, நீ பாட்டுக்கு பந்தாவா உளறி கொட்டிக்கிட்டு இருந்த. எனக்கு என்னவோ அவங்க போலீஸ் மாதிரி தெரியுது. போலீஸ்னா யூனிஃபார்ம் இல்லையே. யூனிஃபார்ம் போடாத போலீஸ் பிரிவுகள் நிறையா இருக்குடா. அவங்க சிஐடி ஆஃபீஸர்களாக கூட இருக்கலாம். பாரு எவ்வளவு திடகாத்திரமா இருக்காங்க. தலைமுடிய கூட பாரு எவ்வளவு ஒட்ட வெட்டியிருக்காங்க. கோபி உன்னிப்பாக கவனித்து விட்டு, ஆமாம் அப்படித்தான் தெரியுது. ஆனால் நாம் எதுக்கு பயப்படணும்? என்ன தப்பு செஞ்சோம்? என் எதிர்காலம் பற்றி பேசுறது தப்பா? சும்மா இரு. நம்ம மனோஜ்லால் சேட்டுக்கு மத்திய மந்திரி வரைக்கும் பழக்கம் இருக்கு. உனக்கு மனோஜ்லால் சேட்டு தெரியும்ல என்றான். சொக்கலால் சேட்டு தான் தெரியும், படிக்கட்டு மேலே இருப்பாரு. அவர் இல்லடா, மனோஜ்லால் சேட்டு சென்னை பெரிய வியாபாரி. அவருக்கு இந்தியா பூரா 40 கிளைகள் இருக்கு. அவர் என்ன மரமா? நீ தாண்டா மரம். நான் பிஸ்னஸில் பிரான்ச் லிங்க் பற்றி சொன்னேன். இன்னும் நீ தேவையில்லாத இடத்துல லீ இங்கு போடுறத நிறுத்தலையா? என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணுற. இந்த இங்கிலீஷை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்க கூடாதா? நீ என்ன இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட்டாங்க ஆளா? எப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுரு. சரி, மனோஜ்லால் சேட்டுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷனிங்? சி, என்ன கனெக்ஷன்? எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல சீக்கிரம் சாப்பிடு, புறப்படலாம் என்றான். அவசரமாக சாப்பிட்டேன். முடியாததை பார்சல் கட்டி கொடுக்க சொன்னால் கோபி கோபித்துக் கொள்வான் என்று தோன்றியதால் சொல்லவில்லை. மீண்டும் காரில் பயணம் தொடர்ந்தோம். ரியர்வியூ மிரரில் அதிர்ந்த நான், கோபி, அவங்க 3 பேரும் ஒரு வெள்ளை அம்பாசிடர்ல நம்மளை ஃபாலோ பண்றாங்கடா என்று பதறினேன். இப்ப பாரு என் வித்தைய என்று ஏதோ சவால் மாதிரி எடுத்துக்கொண்ட கோபி
நான் சொல்ல சொல்ல கேட்காமல் ஒரு சிக்னலை மதிக்காமல் புகுந்து புகுந்து உச்ச வேகத்தில் ஓட்டினான். ஒரு டிராஃபிக் போலீஸ்காரர் விசிலை ஊதியபடி ஓடி வந்து விலகி நின்று வண்டியின் எண்ணெய் குறிப்பதை கவனித்து நான் சொன்னாலும் அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அரை மணி நேரம் கழித்து நீலாங்கரை பகுதியில் ஒரு உள் சாலையில் திரும்பி கடற்கரைக்கு வெகு அருகாமையில் கம்பீரமாக நின்ற ஒரு பங்களாவுக்கு முன்பாக போர்டிகோவில் வண்டியை நிறுத்தினான். எப்படி என் டிரைவிங்? முட்டாள், பின்னாடி வந்த போலீஸ் தவிர இப்ப டிராஃபிக் போலீஸும் உன்னை தேடி வரப்போகுதுரா என்றேன். வராது, இந்த கார் பங்களா எல்லாம் மனோஜ்லால் சேட்டோடது. போலீஸ் போகாது, அங்கே போனாலும் அவர் கவனிச்சுக்குவார். இறங்கு. அட பாவி, இதெல்லாம் உன்னோடது இல்லையா? என்னோடதாக போகுது. நம்ம வைர ஆராய்ச்சிக்காக சேட்டு இதெல்லாம் ஸ்பான்சர்லி பண்ணியிருக்காரு. உள்ள இருக்கிற ஆராய்ச்சி கூடமும் அவர் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. சேட்டை கோபி பிரதான கதவின் முன்பாக நின்று சாவி போட்டு பூட்டை திறக்காமல் பூட்டுக்கு பக்கத்தில் வாயை வைத்து, கண்ணு, நான் சேட்டை கோபி வந்திருக்கேன் என்று சொன்னதும் கதவு திறந்து கொண்டது. என்னடா அது, திறந்திடு சீசே மாதிரி ஜீபும்பா பண்ற? எல்லாம் செக்யூரிட்டிங் எலக்ட்ரானிக் மெத்தடிங். உள்ள கோடிக்கணக்கான மதிப்புல வைரங்கள் தயாராகிட்டு இருக்கே, வா உள்ள என்றான். நாங்கள் உள்ளே வந்ததும், கண்ணு, நான் சேட்டை கோபி உள்ள வந்துட்டேன் என்றான். கதவு மூடிக்கொண்டது. இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களை சந்திக்கப் போகிறேனோ என்ற வியப்புடன் அவனுடன் நான் நடந்தேன். அத்தியாயம் 5. அந்த பங்களாவை சுற்றி பார்க்கவே அரை மணி நேரமானது. நீச்சல் குளம், கேம்ஸ் ரூம், உடற்பயிற்சி அறை, 4 படுக்கை அறைகள், கடலை பார்த்தபடி உட்கார்ந்து பேச சிட் அவுட், குட்டி லைப்ரரி என்ற அமர்க்கலமாக இருந்தது. ஏண்டா கோபி, இவ்வளவு பெரிய பங்களால நீ மட்டும் தனியா இருக்கியே, ஏன் வேலைக்காரங்கள்லாம் லீவா? சச்ச, 14 பேர் இருந்தாங்க. நான் தான் யாருமே வேணான்னு அனுப்பிச்சிட்டேன். நான் ஈடுபட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. ஃபார்முலால ஒரு வரி கூட வெளியில போயிடாம ரகசியத்தை காப்பாற்ற வேணாமா? வா, இப்பதான் நம்ம ஆராய்ச்சி கூடத்துக்கு போக போறோம். கோபி ஒரு சுவர் முன்பாக நின்று, கண்ணு, மணி, நான் சேட்டை கோபி வந்திருக்கேன் என்றதும் சுவர் திடுதுப்பென்று 2ஆக பிளந்து வழிவிட்டது. இந்த மாதிரி மாடர்ன் தியேட்டர் சமாச்சாரங்களை டிசைன் செய்வது என்ஜினியர் வேலையா இல்லை கார்பெண்டர் வேலையா என்று நான் யோசித்தபடி உள்ளே வந்தேன். கொஞ்சம் இரு கோபி, சுவர் மூடுறதுக்கு நான் சொல்லி பார்க்கறேனே என்றேன். நோ சான்சிலி, என் குரல் சிப்புல பதிவாகி இருக்கு. நான் சொன்னாதான் திறக்கும் மூடும், முயற்சி பண்ணி பாரேன் என்றான். கண்ணு, மணி, நான் சேட்டை கோபி உள்ள வந்துட்டேன் என்றேன். சுவர் மூடிக்கொண்டது. என்னமோ சொன்ன? புரோகிராம்ல ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன், சரி செய்யணும் என்றவன் கைகளை தட்டினான். உடனே அந்த பெரிய ஹாலின் எல்லா விளக்குகளும் எரிந்தன. ஒரு கல்லூரியின் கெமிஸ்ட்ரி லேபரேட்டரிக்குள் நுழைந்தது போலிருந்தது. எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய குடுவைகள், டியூபுகள், பல குடுவைகளில் கருப்பாய் ஏதோ இருந்தது. ஒரு பக்கம் மூட்டை மூட்டையாய் அடுக்கி இருந்தது. என்ன மூட்டடா? அரிசியா? இல்ல, கறி மூட்டை. கரியா? ரயில்ல கூட இப்ப கரி இன்ஜின் கிடையாது. அயன் வண்டிக்காரனுக்கு கூட இவ்வளவு கறி தேவைப்படாதே. ஒரு பக்கம் வைர ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு எதுக்கு இப்படி ஹோல்சேல்ல கறி பிசினஸ் பண்ற? யாரு வாங்குவான்? சேட்டை கோபி வினோத சத்தம் செய்தான். சிரிக்கிறானாம். கோந்து பையல, உனக்கு பிரெயினிங் பவர் இவ்வளவு வீக்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது என்ன? கேள்வியெல்லாம் கேட்காம நீயே பதில சொல்லிட. தண்ணிடா. ஆக்சிஜன் நல்லது தானே, அப்புறம் ஏன் தண்ணி அடிக்க கூடாதுங்கிறாங்க? அடே, அந்த தண்ணி இல்லடா, குடிக்கிற தண்ணி. அந்த மாதிரி வைரத்துக்குள்ள இருக்கிறது கரி. கரி தான் வைரமாகுது. அது நான் படிச்சிருக்கேன். பல்லாயிரம் ஆண்டுகளா பூமிக்கு அடியில் இருக்கிற கறி தான் வைரமாகுது. அதுக்காக நீ அடுப்பு கறியை மூட்டை மூட்டையாக வாங்கி குடுவையில் போட்டு பற்ற வச்சா வைரம் எப்படி வரும்? நெருப்பு தான் வரும். வேணும்னா டீ போடலாம், சாம்பிராணி போடலாம், சமைக்கலாம், நகை செய்யலாம். நிறுத்துடா. ஒரு விஞ்ஞானியை வச்சுக்கிட்டு இப்படி அபத்தமாக உளறிக்கிட்டு இருக்கியே. எல்லா குடுவையிலையும் வெறும் கறியை மட்டும்தான் போட்டு வச்சிருக்கேன்னு நினச்சியா? கூடவே பலவிதமான கெமிக்கல்ஸ் ஊற்றி வச்சிருக்கேன். என்ன கெமிக்கல்ஸ்? அதானே ஃபார்முலா ரகசியம். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? ஒவ்வொரு குடுவையிலையும் கறித்துண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வைரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குடா. நான் அவனை பரிதாபமாக பார்த்தேன். என்னடா, நக்கலா இருக்கா? சரி, இது வரைக்கும் உன் ஆராய்ச்சி மூலமா ஒரே ஒரு வைரமாவது தயாராகி இருக்கா? 3/4 கிணறு தாண்டிட்டேன். இதுக்கேண்டா கிணத்தையெல்லாம் தாண்டுற? 85% சக்சஸ். 3/4னா 75 தானே. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இன்னும் 10 நாளில் என் ஆராய்ச்சி முடிஞ்சு எல்லாமே வைரமாக மாறிடும். ஏண்டா, இந்த வெட்டி ஆராய்ச்சிக்காகத்தான் அந்த சேட்டு உனக்கு பங்களா, கார், பணம் எல்லாம் கொடுத்துருக்கானா? பின்ன வித்து வர்ற தொகையில் ஆளுக்கு பாதின்னு ஒப்பந்தம். கோச்சுக்காத கோபி, உன் ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப கேணத்தனமாக இருக்கு. 10 நாள் இல்லை, 10 ஜென்மம் கழிச்சும் குடுவையில் கறித்துண்டு தான் கிடைக்கும். ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு விஞ்ஞானியை இந்த உலகம் கேலி தான் பேசும். பேசிட்டு போ. ஐ டோன்ட்லி கேரிங். நீ தான் அசட்டுத்தனமாக பினாத்தரன்னா அந்த சேட்டு எப்படா இதெல்லாம் நம்புறான்? அவன் என்ன மென்டலா? இதை பாரு, நீ என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு. என்னை ஆதரிக்கிற நடமாடும் தெய்வத்தை தப்பாக பேசுன எனக்கு கோபம் வரும். கோபி, ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். 10 நாள் கழிச்சு எதுவும் நடக்கலைன்னா அந்த ஆள் உன்னை உதைக்க மாட்டானா? ஏன் தப்பாகவே யோசிக்கிற? நீ என்னோட தானே இருக்க போகிற. என் ஆராய்ச்சியோட வெற்றியையும் எனக்கு கிடைக்க போகிற மரியாதையையும் பார்க்கத்தானே போகிற.
இதற்கு மேல் எப்படி வாதாடி எப்படி அவனுக்கு புரிய வைப்பதென்று எனக்கு புரியவில்லை. என்னையாவது விசாரித்துவிட்டு பிறகு உதைத்தார்கள். இங்கே விசாரிக்காமலேயே உதைப்பார்கள். இவனோடு இணைந்து நானும் வாங்க வேண்டுமா? கோபி, நான் இங்கே தங்குறேன். ஆனால் உன் ஆராய்ச்சி கலாச்சாரத்தில் என்ன சேர்க்காத. நான் ஒழுங்கா தினம் 1000 சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறேன். எப்படி அந்த பொண்ணுக்கு காதலை நான் நடிச்சா? ஆமாம், வெட்டி வேலை. ஆமாம், நீ பண்ணுறது ரொம்ப உருப்படியான வேலையாக்கும். என்னமோ செய்யி என்றபோது வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. போலீஸ்டா என்றேன். பயப்படாம வா என்றான். இருவரும் வசனம் பேசி சுவரை விலக வைத்து பிறகு மூட வைத்து ஹாலுக்கு வந்தோம். முன்வாசல் கதவிடம் கோபி வசனம் சொல்ல அது திறந்து கொண்டதும் அதிர்ந்தேன். ஹோட்டலில் எங்களை முறைத்து காரில் எங்களை துரத்திய அதே 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். மூவரும் உள்ளே வந்தார்கள். என்னை ஒரு பொருட்டாக கூட பார்க்காமல் கோபியையே பார்த்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் என்கிற வார்த்தைகளுக்கு தயாராய் என் காதுகள் இருந்தன. ஆனால் திடீரென்று 3 பேரும் சேட்டை கோபியின் கால்களில் சத்தியமாக விழுந்தார்கள். ஆசானே, நீங்கள் எங்கள் 3 பேரையும் உங்கள் சிஷ்யங்களாக ஏற்றுக்கிட்டே ஆகணும் என்றார்கள் கோரஸாக. எனக்கு கதை வசனம் ஒரு வரி கூட புரியவில்லை. ஆனால் கோபியோ ஏதோ புரிந்தவன் போல, அடடா என்னப்பா தொல்லையா போச்சு, நான் இந்த விஷயத்தில் யாரையும் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறது இல்லையே என்றான். அதெல்லாம் முடியாது, நீங்கள் சேர்த்துக்கலன்னா நாங்கள் இப்போவே சயனைடு சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோம். சேச்சா, இதுக்காக உயிரெல்லாம் விடக்கூடாது. முதல்ல எந்திரிங்கப்பா. என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். மூவரும் எழுந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றார்கள். உட்காருங்க. ஆசான், நீங்கள் நிற்கிறீங்களே. கோபி ஒரு சோஃபாவில் அமர்ந்ததும் அவர்கள் எதிர் சோஃபாவின் முனையில் மரியாதையாக அமர்ந்தார்கள். ஆமாம், நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா என்றேன். இல்லை, இப்போ தான் சரியான அட்ரஸ்க்கு வந்திருக்கோம். ஹோட்டலில் சாரு பேசுனதை கேட்டதும் நாங்கள்லாம் வெறும் பிஸ்கோத்துன்னு புரிஞ்சுது. பிஸ்கோத்துன்னா யூ மீன் கோல்ட்லி பிஸ்கட்? இல்லை ஆசானே, பிரிட்டானியா பிஸ்கட். சென்னை அழகிய லவட்டுறதுக்கு நாங்கள் கத்துக்குட்டித்தனமாக பிளான் போட்டு வச்சுருந்தோம். உங்களை பார்த்ததும் தான் உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்காமல் காரியத்தில் இறங்குறது தப்புன்னு முடிவுக்கு வந்தோம். ஆஹா, எனக்கு புரிந்து விட்டது. அந்த 2.5 கோடி மதிப்புள்ள வைரக்கல்லை கொள்ளையடிக்கும் திட்டத்தில் உள்ள கொள்ளைக்காரர்கள் இவர்கள். சேட்டை கோபி வைரம் பற்றி பந்தாவாக உளறியதை கேட்டு இவனை மிகப்பெரிய கொள்ளை கூட்ட பாஸ் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத சேட்டை கோபி, எதுக்கு சென்னை அழகிய கடத்த நினைச்சிங்க? கடத்திட்டு போய் கற்பழிக்கிறது தான் உங்கள் நோக்கமா என்றான். தமாஸ் பண்ணாதீங்க ஆசானே, வைரத்தை யாரால கற்பழிக்க முடியும்? வைரமா? என்னோட வைர பிளான் உங்களுக்கு எப்படி லீக் ஆச்சு? ரொம்ப ரகசியமாக தானே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் அவசரமாக நடுவில் புகுந்தேன். இல்லையெனில் உளறி விடுவான். இருகோபி, நான் விளக்குறேன். டிவியில் நியூஸ் பார்த்தமே, அந்த வைரக்கல் பேரும் சென்னை அழகி. அதை கொள்ளையடிக்கிற பிளானில் இவங்க இருக்காங்க. நாம் இவங்களை விட பெரிய கொள்ளைக்காரங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்க வந்திருக்காங்க. கண்ணடித்தேன் ரகசியமாக. என்னடா சொல்கிற? நாம் கொள்ளைக்காரங்களா? யார் சொன்னது என்றான். ஆமாம், எதுக்கு இப்போ கண்ணடிக்கிற? இதை பாருங்க ஆசானே, எங்களை ஜூனியராக சேர்த்துக்க இஷ்டம் இல்லைன்னா வெளிப்படையாக சொல்லிடுங்க. நான் விகடனாக இருந்தால் உங்களை ஜூனியர் விகடனாக சேர்த்துக்கலாம். நான் ஹார்லிக்ஸாக இருந்தால் உங்களை ஜூனியர் ஹார்லிக்ஸாக சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வெறும் சேட்டகோபி தானே. 3 பேரும் இப்போது என்னை பார்த்தார்கள். பாஸ் ஏதோ கோபத்தில் இருக்கார் போலிருக்கு. நாங்கள் வந்த நேரம் சரியில்லை. இதை பாருங்க சார், இந்த சென்னை அழகிய கொள்ளையடிக்க நாங்கள் போட்டு வச்சிருக்கிற பிளானை சொல்கிறோம். தப்பாக இருந்தால் வேற பிளான் போட்டு தர சொல்லுங்க. சரியாக இருந்தால் பிளானை ஓகே பண்ண சொல்லுங்க. அது போதும். பிளானை ஓகே பண்ண நான் என்ன MMDA அதிகாரியா என்ற கோபியை, கொஞ்ச நேரம் சும்மா இருந்து தொலைடா, நான் யோசிக்கிறேன் என்று அதட்டினேன். அவர்கள் பக்கம் திரும்பினேன். முதல்ல நீங்கள்லாம் யாரு, விபரமா அறிமுகப்படுத்திக்கங்க, அப்புறம் உங்க பிளானை சொல்லலாம் என்றேன். தொப்பி வைத்த குண்டானவன், சார் என் பேரு ஜூனியர் கே, இவன் ஜூனியர் ஆர், இவன் ஜூனியர் ஏ என்றான். இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்களா? எங்க ஒரிஜினல் பேரு வேற, இது நாங்க வச்சுக்கிட்ட பேரு. உங்களுக்கு கிரண், ராவ், அலெக்ஸ் தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவில் மிகப்பெரிய கொள்ளைக்காரங்க, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்க. பேப்பரில் படிச்சிருக்கேன். அவங்களுக்கு என்ன? நாங்கள் 3 பேரும் அவங்கள எங்கள் மானசீக குருக்களாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அப்படி பேர் வச்சுக்கிட்டோம். வாழ்க்கையில் சைக்கிள் திருட்டு, செயின் அறுக்கிறது, பஸ்ஸில் பிக் பாக்கெட்டுன்னு திரிஞ்சிட்டு இருந்தேன் நாங்கள். இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். பெரிய பெரிய திட்டங்களில் இறங்கி எதிர்காலத்தில் கிரண், ராவ், அலெக்ஸ் மாதிரி உலகமே பேசுகிற பெரிய கொள்ளைக்காரங்களா வரணுங்கிறது தான் எங்கள் லட்சியம். அட பாவிகளா, மகாத்மா, நேரு, பட்டேல், அப்துல் கலாம், தெரசா இப்படி பெரிய பெரிய மனுஷங்களை ரோல் மாடலாக வச்சுக்காம கேவலம் கொள்ளைக்காரங்களை போய் குருங்கிறீங்களே. ஒல்லியாக முரட்டு மீசை வைத்த ஜூனியர் ஆர் உடனே ஒரு துப்பாக்கி எடுத்து என் முன்னால் நீட்டினான். எங்க குருவை கேவலம் நான் சொன்னேன், உடனே வாபஸ் வாங்கு, இல்லைன்னா சுற்றுவேன். நான் விளவலத்து போய், ஆளை விடுங்கப்பா, நீங்கள் யாரை வேணாலும் குருவாக வச்சுக்கோங்க, எனக்கு என்ன. ஆமாம், சென்னையில் பொட்டி கடைகளில் கூட துப்பாக்கி விற்கிறாங்களா என்ன? எல்லாரும் செல்ஃபோன் மாதிரி துப்பாக்கி வச்சுருக்கீங்களே என்றேன். இதுவரை பேசாத கண்ணாடி போட்ட ஜூனியர் ஏ, கிரண், ராவ், அலெக்ஸ் இவங்களை விட பெரிய பாஸ் இந்த கோபி சார்னு இப்போதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்றான்.
சேட்டை கோபிக்கு கோபம் வந்து, டேய் என்னங்கடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் நக்கலா இருக்கா? கேவலம் அந்த கிரண் ராவ் அலெக்ஸோட என்ன கம்பேர் பண்ணுறீங்களா என்று கத்த, நான் அவசரமாக, கோபி கேவலம்னு சொல்லாத, சுற்றுவாங்க என்றேன். ஆனால் அந்த ஆசானே, நீங்கள் தாராளமாக சொல்லலாம், உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. இந்தியாவுக்கே கடன் கொடுக்க தயாராக இருக்கிற நீங்கள் எங்க? இந்தியாவில் ஒரு ஓரமாக சுரண்டிக்கிட்டு இருக்கிற அவங்க எங்க? நீங்கள் பாஸ்களுக்கெல்லாம் பாஸ், சூப்பர் பாஸ் என்றான். ஹோட்டலில் இவன் உளறியதை அரைகுறையாக கேட்ட இந்த மண்டுகள் இப்படியா முழுக்க நம்பி தொலைவார்கள்? ஆனால் கோபி, பாஸ்னு சொல்லாத, சயின்டிஸ்ட்னு சொல்லு என்றான். புரியுதா ஆசானே? இப்போ நீங்கள் விஞ்ஞானிங்கிற போர்வையில் இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா என்றான் ஜூனியர் கே. கரெக்ட் இல்லை, நான் எங்கே போர்வையில் நடமாடுறேன்? எனக்கு என்ன ஜுரமா? உனக்கு கண்ணு தெரியல? பாரு, சூட் கோட் தானே போட்டிருக்கேன். முதல்ல துப்பாக்கியை கீழே போட்டுட்டா பேமானி, என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. உடனே ஜூனியர் ஆரை அரைந்து அவன் கையில் இருந்து துப்பாக்கியை பிடுங்கி டீப்பாய் மேல் போட்டு, புரியலையா? ஆசான் சொல்கிற பாடம் உங்களுக்கு புரியலையா? மூளை தான் ஆயுதம், அதனால வேற ஆயுதம் கூடாதுன்னு சொல்கிறாரு என்றான். நான் கர்மம்டா என்று முணுமுணுத்து கொண்டு நெற்றியில் அடித்து கொண்டேன். அடுத்த பாடம் என்ன ஆசானே என்றான் ஜூனியர் ஆர். இந்த மாதிரி ஆசானேன்னு சொல்லாத, எரியுது என்றான் கோபி. புரியல? எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் போலீஸில் மாட்டி அவங்க அடித்து உதச்சாலும் கோபி சார் தான் நம்ம ஆசான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லை பாஸ்? இப்போது சேட்டை கோபியை நெற்றியில் அடித்து கொண்டான். இதை புத்தியில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த ட்ராமா எனக்கு போர் அடிக்கவே, இதை பாருங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பாடம் கற்றுக்கிட்டாச்சுல்ல, கிளம்புங்க என்றேன். அதெப்படி, இன்னும் நாங்கள் பிளானை சொல்லலையே, அதை கேட்டு கோபி பாஸ் ஓகே சொல்ல வேணாமா என்றான். சேட்டை கோபி சடார் என்று எழுந்து, ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? உங்கள் பிளானை நான் என்ன இளவுக்குடா கேட்கணும்? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்றான். என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? பாடம் சொல்லித்தர குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? சென்னை அழகிய கொள்ளையடிக்க போகிறோம், அதை 2 கோடிக்கு குறையாம விற்க போகிறோம். அதில் பாதி 1 கோடியை உங்களுக்கு தந்தே ஆகணும், கட்டாயம் தருவோம், நீங்கள் மறுக்கக்கூடாது என்றான் ஜூனியர் கே. என்னது 1 கோடியா என்று சேட்டை கோபியும் நானும் ஒரே நேரத்தில் சொன்னோம். அத்தியாயம் 6. இவ்வளவு நேரமும் பினாத்தி கொண்டிருந்த சேட்டை கோபி திடீரென்று சுதாரித்து கொண்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் என் ஃப்ரெண்டு கோந்து பையலோட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வந்து என் முடிவை சொல்கிறேன், டேய் வாடா என்று பக்கத்தறைக்கு நடந்தான். அவனுடைய திடீர் விவேகம் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் கோந்து பயல் என்று என்னை குறிப்பிட்டது எனக்கு பிடிக்கவில்லை. இருவரும் அறைக்குள் சென்றதும் நான் கதவிடம் வசனம் பேச போக என்னை தடுத்து சும்மா சாத்தினான். எல்லா கதவுக்கும் அந்த சிஸ்டம் வைக்கலடா கோந்து. இதை பாரு, தனியா இருக்கிறப்ப அப்படி என்னை கூப்பிட்டு தொலை, சகிச்சுக்கிறேன். சபையில் அப்படி சொல்லாத, பெரிய சட்டசபை, முக்கியமான மேட்டரை கவனிச்சியா? அவனுங்க என்ன உலகத்திலே மிகப்பெரிய கொள்ளக்காரன்னு நினைச்சிட்டானுங்க. இது புரிய உனக்கு இவ்வளவு லேட்டாச்சா? 1 கோடி தரேன்றானுங்க, பெரிய சான்ஸ்டா அது. அவனுங்க எப்படியும் கொள்ளையடிக்க போறாங்க. சொல்ற பிளான் எவ்வளவு சொதப்பலா இருந்தாலும் ஓகேன்னுட்டா போதும். 1 கோடி ட்ரீம்லி தொகைடா, என்ன சொல்ற? வேணாண்டா, விபரீதமாக போகுது. ஒன்றும் ஆகாது, அவங்க தானே கொள்ளையடிக்க போறாங்க. இது டேஞ்சரான பிஸ்னஸ் கோபி, வேணான்னு எனக்குள்ள எச்சரிக்கை மணி அடிக்குதுடா. அந்த மணியை கலட்டி கடாசு, காலிங் பெல் அடிச்சு லட்சுமி வரேன்னு சொல்றா, கதவை சாத்துன்றியே. லட்சுமி வந்தா பரவாயில்ல, காளிதான் காலிங் பெல் அடிக்கிறதா எனக்கு தோணுது. நீ ஒரு சந்தேக பிராணிடா, வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும். அதான் ஏற்கனவே ஆராய்ச்சின்ற பேரில் ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கியே, போதாதா? இன்னொரு ரிஸ்க்கும் எடுத்தா யார் கோச்சுக்க போறா? நீ ஒரு டுபாக்கூர் விஞ்ஞானின்னு தெரிஞ்சா சேட்டு வெறும் அடி உத, மிஞ்சி போனால் போலீஸ் புகார் வரைக்கும் தான் போவான். இவனுங்க துப்பாக்கி வச்சிருக்கானுங்க, சுற்றுவானுங்க. அதான் துப்பாக்கியை வச்சுட்டாங்களே. உளராத, வேற இருக்காதா? இவங்க சகவாசம் வேணாம், போடா தொடநடங்கி. இப்போதான் நான் முழிச்சுக்கிட்டேன் பாரு, இனிமே எப்படி டீல் பண்ணுறேன்னு. நீ எதுவும் உளறி கெடுத்துடாத, வா இறங்கி பார்த்துடலாம். அவனுங்க கொடுக்குற தொகையில் நாம் பாதி பாதி பிரிச்சுக்கலாம். உனக்கு 50 லட்சம் பங்கா ஒதுங்கும். யோசி. என்னவோ முதல் போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி சொல்கிறியே, இதில் நம்ம மூளை தான் முதலீடு. பேசாம வா. அந்த 50 லட்சம் பணம் 500 ரூபாய் நோட்டுகளாக என் தலைமேல் மழை மாதிரி பொழிவதாக ஒரு கற்பனை வந்து என் நேர்மையை பலவீனப்படுத்தவே அரைகுறையாக தலையசைத்து தொலைத்தேன். இருவரும் மீண்டும் ஹாலுக்கு வந்தோம். ஆலோசனை பண்ணி பார்த்ததுல உங்களை சிஷ்யங்களா ஏத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கோபி சொல்லி முடித்ததும், தெய்வமே என்று மீண்டும் அவன் கால்களில் விழுந்தார்கள். இப்படி சும்மா காலில் விழுந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, சீக்கிரம் உங்க பிளானை சொல்லுங்க என்றேன். ஜூனியர் கிரண் உடனே ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தை எடுத்து டீப்பாய் மீது விரித்து வைத்தான். ஒரு கட்டிடத்தின் வரைபடம் அது. இதோ பாருங்க, இந்த ஹாலில் இந்த மூலையில தான் சென்னை அழகி கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கும். பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியிலேருந்து மொத்தம் 100 பேர் இந்த கண்காட்சிக்கு காவலாக வரப்போகிறாங்க. அங்கங்கே குட்டி கேமரா ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். கண்காட்சி காலையில் 10லேருந்து 2 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4லேருந்து 8 மணி வரைக்கும். நடுவில் 2 to 4 லஞ்ச் பிரேக்கில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க.
சென்னை அழகி வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியை தொட்டா கரண்ட்டும் அடிக்கும், அலாரமும் அடிக்கும். அதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள். கன்னத்தில் கை வைத்து கவலையோடு கேட்டுக்கொண்டிருந்த கோபி, இவ்வளவு ஏற்பாடு இருக்கிறப்போ எப்படி கொள்ளையடிக்க முடியும், கஷ்டம் என்றான். அவர்கள் அவனை சந்தேகமாக பார்க்க உடனே நான், கோபி இன்னும் வாக்கியத்தை முடிக்கல, கஷ்டம்னு நினைக்க கூடாது, புத்திசாலித்தனமா செயல்பட்டா நிச்சயம் முடியும்னு சொல்ல வந்தான் இல்ல கோபி என்றேன். ஆமா ஆமா என்றான் அவசரமாக. அந்த செக்யூரிட்டி ஆளுங்க 100 பேரோட நாங்க 3 பேரும் கலந்துடுவோம், அதான் ஸ்டெப்பு 1. அப்ப 103 பேராயிடுமே. ஒரு 3 பேரை கடத்தி கட்டி போட்டுட்டு அவங்க யூனிஃபார்மை நாங்கள் போட்டுக்குவோம். இதுக்காகத்தான் தலையை க்ளோஸாக கட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு சேராமல் டைட்டாக இல்லைன்னா தொலைன்னு லூஸாக இருந்துச்சுன்னா என்றான் கோபி. சமாளிக்க நான் முற்படுவதற்குள் ஆபத் பாந்தவன் ஜூனியர் அலெக்ஸ் முந்திக்கொண்டு, அதாவது அதே மாதிரி 3 யூனிஃபார்ம் செலவை பார்க்காம தச்சு ரெடி பண்ணிடுங்கன்னு பாஸ் சொல்கிறார், அப்படித்தானே என்றான். கரெக்டு தான் போல இருக்கு என்றான் கோபி. இதுக்கு தான் உங்களை ஆசானா ஏற்றுக்கிட்டோம். அடுத்தது அந்த ஹாலுக்கான கரண்ட் சப்ளை செய்கிற போர்டில் ஃபியூஸ் கேரியரை சரியான நேரத்தில் பிடுங்கிடுவோம். அதனால் ஷாக்கும் அடிக்காது, அலாரமும் அடிக்காது, கேமராவும் வேலை பார்க்காது. கொதித்தெழுந்த கோபி, என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, சும்மா 2 செல்லை போட்டு கிளிக் கிளிக்னு தட்டுற கேமராவுக்கு என்ன அளவுக்கு கரண்ட் வேணும் என்றான். ஜூனியர் அலெக்ஸுக்கே இது புரியாததால் நான், அதாவது அந்த கேமராக்கள் பேட்டரி சிஸ்டத்தில் இயங்குற மாதிரி அமைப்பும் இருந்தால் மாட்டிக்குவீங்க, தேடி பிடிச்சு பேட்டரியையும் கலட்டணும்னு உங்கள் பாஸ் சொல்கிறார் என்றேன். சரி பாஸ், அப்படியே செஞ்சிடுறோம். அந்த லஞ்ச் பிரேக் டயத்தில் நாங்கள் பாம்பு எடுத்துகிட்டு போய் அதை வீசுவோம். எல்லாரும் பாம்பை அடிக்கிறதுல மும்மரமாக இருக்கிறப்போ நாங்கள் சென்னை அழகியை அடிச்சிடுவோம். ஐயோ பாம்பா என்று நடுங்கி 2 கால்களையும் தூக்கி சோஃபாவின் மேல் வைத்து கொண்டான் கோபி. உடனே நான், இந்த மாதிரி எல்லாரும் நடுங்குவாங்க என்றேன். ஆமா என்று கோபி கால்களை தொங்க விட்டான். இப்ப கொள்ளையடிச்சு முடிச்சாச்சு. முடிச்சாச்சா? அப்ப எதுக்கு மெனக்கட்டு பிளான் பேசுறீங்க? இல்ல பாஸ், முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள பிளானை சொல்ல வந்தேன். அடுத்தது நாங்க யாருக்கிட்டையும் மாட்டாம கம்பி நீட்டணும். அதான் துப்பாக்கி வச்சிருக்கீங்களே, அதை எடுத்து நீட்டுங்க, கம்பியெல்லாம் நீட்ட வேணாம், அதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க என்றான் கோபி. அதாவது அவசியப்பட்டா தப்பிக்கிறப்போ சுடுறதுக்கும் தயங்க வேணான்னு பாஸ் சொல்றார் என்ற ஜூனியர் ஏ, எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். ஆமா, நீங்க ஏன் எதையும் தெளிவா நேரடியா சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றான். யோ குட்டி அலெக்ஸு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய கிரிமினலுக்கு இங்கே யாரோடையாவது பழகியிருக்கியா என்றேன் நான். இல்லை, அதான் உனக்கு புரியல. பெரிய பெரிய கிரிமினல் கிங்ஸ் எல்லாம் இப்படித்தான் ஞானிகள் மாதிரி மறைமுகமாக சொல்லுவாங்க. நாம தான் எழுத்து கூட்டி புரிஞ்சுக்கணும். ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. அப்புறம் மார்க்கெட்டிங். அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு வைரத்தை ஒரு இடத்துல பத்திரமா பதுக்கி வச்சுட்டு சைலண்டாக இருக்கணும். அப்புறம்தான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். சரிதானே பாஸ்? என்ன பைத்தியகாரத்தனம் இது? லவட்டின வைரத்தை சுட சுட பிஸ்னஸ் பண்ணி காசு பார்க்கறத விட்டுட்டு எதுக்கு 1 மாசம் பதுக்கணும் என்றான் கோபி. அதானே நல்லது, இல்லைன்னா ரிஸ்க் ஆகிடாது? ரிஸ்காவது ரஸ்காவது எதையும் உடனே செஞ்சிடணும். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு 1 வாரம் கழிச்சா ஏப்ப விடுவ? பாஸ், எங்களை கிண்டல் பண்ணாதீங்க. நாங்கள் தொழிலுக்கு புதுசு தானே, உங்கள் மாதிரி வருமா? அப்போ ஒன்று செய்யலாம், நாங்கள் கொள்ளையடிச்சு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம். பெரிய கனெக்ஷன்ஸு உங்களுக்கு இருக்கும், நீங்களே வியாபாரம் முடிச்சிடுங்க. நான் இது சரிப்பட்டு வராதென்று சொல்ல நினைப்பதற்குள் கோபி, ரைட், இது பெட்டர்லி ஐடியா. என்கிட்ட சென்னை அழகி இருந்தா யாரும் கிட்ட வரமாட்டாங்க, வந்தாலும் மனோஜ்லால் சேட் பார்த்துப்பாரு என்றான். அவர் யாரு? அவர் இவருக்கே குரு என்றேன் நான். அப்போ நாங்கள் புறப்படுறோம், நாங்கள் வெற்றியோட திரும்பணும்னு ஆசீர்வாதம் செய்யுங்க ஆசானே. மீண்டும் கால்களில் விழுந்தார்கள் அவர்கள். கோபி, எந்திரிங்க, எனக்கு ஆராய்ச்சிக்கு வேற நேரமாச்சு. ஆராய்ச்சி வேற செய்கிறீங்களா பாஸ்? நாங்கள் பார்க்கலாமா அதை? நான் பதறி, கோபி வேணாம், அவங்களுக்கு டைம் ஆச்சு என்றேன். அது உலகம் பூரா தீவிரவாதிகளுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப புதுவிதமான மிஷின்கள் தயாரிக்கிறது சம்பந்தமான ஆராய்ச்சி. உங்களுக்கு புரியாது, நீங்கள் புறப்படுங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்றேன் நான். அவர்கள் தங்கள் செல்போன் எண்களை தந்து கோபியின் எண்ணை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனதும், அறிவு இருக்காடா கோபி, உன் கரிமூட்டை ஆராய்ச்சியை பார்த்தா உன்னை கொள்ளக்காரன்னு எப்படிடா நம்புவாங்க என்றேன் கோபமாக. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், தேங்க்ஸ்டா. நான் உணர்ச்சி வசப்பட்டப்பவெல்லாம் நீ அழகா சமாளிச்ச என்றான் கோபி. ஆனா இதுல என்னெல்லாம் வில்லங்க வரப்போகுதோன்னு தான் பயமா இருக்கு கோபி என்றேன். அத்தியாயம் 7. பனகர் பார்க்கில் ஒப்பந்த காதலி மேகலைக்காக காத்து கொண்டிருந்த என்னை புறப்படும் முன் கண்ணாடியில் பார்த்தபோது நானே நம்ப முடியவில்லை. அவ்வளவு மாற்றங்கள். சச்சின் டெண்டுல்கர் போல் முடியை வெட்டியிருந்தேன். சேட்டை கோபியின் சூட் கோட்டை அணிந்திருந்தேன். உள்ளே அடிக்கிற வயலட் நிறத்தில் சட்டை போட்டு வெள்ளை நிற ஷூ அணிந்திருந்தேன். மீசை மேல் கொஞ்சம் ஐப்ரோ பென்சிலால் அழுத்தம் சேர்த்து கொஞ்சமாக கிருதா ஒதுக்கியிருந்தேன். ஒரு காதில் மட்டும் ஒரு குட்டி வளையம் மாட்டிவிட்டிருந்தான் கோபி. புறப்படும் சமயம் நான் எத்தனை சொல்லியும் கேட்காமல், எம்ஜிஆரே போட்டுக்குவார் என்று சமாதானப்படுத்தி லேசாக லிப்ஸ்டிக் வேறு போட்டு விட்டிருந்தான். பார்க் பெஞ்சில் படுத்திருந்த ஒரு ஆசாமி ரொம்ப நேரமாக என்னையே கவனித்துவிட்டு அருகில் வந்து, என்ன நீ மட்டும் இருக்க, எங்க டோலக்கு பொண்ணு என்றான். என்னது என்றேன்.
கொஞ்ச நேரத்துல வித்த காட்ட போறதானே? அடி செருப்பால, என்னை பார்த்தா வித்த காட்டுற மாதிரியா தெரியுது? இல்லையா? பின்ன மேஜிக்கா? இல்லைன்னா லேகியம் விற்க போறியா? ஒரு இளவு இல்ல, போடா என்று விரட்டிய எனக்கு என் மேக்கப்காரன் கோபியின் மேல் எரிச்சல் வந்தது. கொஞ்ச நேரத்தில் ஒரு காரில் வந்து இறங்கிய மேகலையை நோக்கி உற்சாகமாக கையசைத்தேன். ஆனால் அவள் கண்டுகொள்ளாமல் உள்ளே வந்து எனக்கு 10 அடி தள்ளி நின்று வாட்சை பார்த்து கொண்டு யாரையோ தேடினாள். நான் அருகில் சென்று ஹாய் என்றேன். அவள் கோபமாக பார்த்து பிறகு உணர்ந்து, அட நீங்க தானா, என்ன கன்றாவி கோலம் இது என்றாள். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னீங்களே. கருமம், தலையில ஒரு குல்லா மூக்குல ஒரு சிவப்பு பந்து வச்சா கோமாளி தான். சரி சரி வந்து தொலைங்க. நீங்க மட்டும் என்ன உலக அழகின்னு நினப்பா? வேணும்னா பனகல் பார்க்க அழகின்னு சொல்லலாம். உங்களை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த லட்சணம் போதும் என்று சொல்லிவிடுவது சுலபம். தினம் 1000 ரூபாய் என்கிற கவர்ச்சி திட்டம் சொல்ல விடாமல் தடுத்தது. கப்பல் மாதிரி இருந்த அந்த காரில் சம்பந்தமே இல்லாத நான் அமர்ந்திருக்க ஸ்டைலாக காரை ஓட்டினாள் மேகல். இப்ப எங்க போறோம் என்றேன். ஹோட்டல் லீ மெரிடியன் போறோம் என்றாள். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குங்க. 2 இட்லி கூட என்னால சாப்பிட முடியாது. நீங்க இன்னும் டிஃபன் சாப்பிடலையா என்ன? சே, திங்கிறதுக்காக போகலையா? அது ஒரு ஸ்டார் ஹோட்டல். அங்க ஒரு ஃபேஷன் ஷோ நடக்குது. அதுல அந்த மேனாமினிக்கு கலந்துக்கிறா. அதனால விஷால் கண்டிப்பா வந்திருப்பான். அங்க உன்னோட நான் போய் அவனை டென்ஷன் படுத்த போறேன். என்ன நீ ஒருமையில பேசுற? அப்ப நானும் ஒருமையில தான் பேசுவேன். ஓகேயா? எப்படியோ பேசி தொலை. உளராம உருப்படியா பேசணும். நீ என் காதலன்னு அந்த விஷால் நம்பணும். அதான் முக்கியம். அதெல்லாம் சூப்பரா நம்ப வச்சிடலாம். பை த பை, அவனோட புது காதலி பேரு மாதங்கின்னு சொன்னதா ஞாபகம். ஆமா, மாதங்கி தான். அதுக்கு என்ன? இப்ப மேனாமினிக்குன்னு சொன்னியே, இன்னொருத்தியா? கடவுளே, அவளைத்தான் இப்படி சொன்னேன். மேனாமினிக்குன்னா தெரியாதா? மூக்குத்தி, ஜிமிக்கி இதான் தெரியும் எனக்கு. ஸ்டூபிட். ஆமா, உன் பேர் என்ன? அதுவே கேட்டுக்கலையேண்ணா. கோவிந்தராஜன், சுருக்கமா ராஜ். நல்லா இல்ல. உன் பேரு பப்ளு. சரியா? சரியில்லை, ஆனா வேற வழி இல்லை. உன்னோட பின்னணி என்ன தெரியுமா? நீ பெங்களூர்ல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரே புள்ள. பெரிய கோடீஸ்வரன். உங்க வீட்டுல 17 கார் இருக்கு. சொந்தமா 2 ஃப்ளைட்டு கூட இருக்கு. கப்பல் அதெல்லாம் கிடையாது. உன்னோட ஹாபி என்ன தெரியுமா? வைரக்கல்ல கோழி குண்டா பயன்படுத்தி விளையாடுறது. கரெக்டா? கப்புன்னு பிடிச்சுக்கிட்டியே. வெரி குட். நீ ஒரு ஆன்டி கலெக்டர். என்ன லூஸ் தனமா பேசுற? கோடீஸ்வரன் புள்ளனா எதுக்கு கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகணும்? இது திரைக்கதையில இடிக்குது மேகல். மண்ணாங்கட்டி. ஆன்டி கலெக்டர்னா பழம்பொருள் சேகரிக்கிறவர். இன்னும் கேவலமா இருக்கே. பழைய பேப்பர், பழைய எறும்பு இதெல்லாம் வாங்குறத எந்த கோடீஸ்வரனாவது ஹாபியா வச்சுப்பானா? கடவுளே, உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? புராதன கலைப்பொருட்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விலை கொடுத்து நீ வாங்கி வச்சிருக்க. சென்னையில் நடக்க போற அஜய் கலானியோட எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்காக வந்திருக்க. யூ மீன் அந்த சென்னை அழகி வைரக்கல் இடம்பெற போகுதே, அந்த எக்ஸிபிஷன் தானே? அட, கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கியே. எப்படி? அந்த வைரத்தை கூட கொள்ளையடிக்க போறாங்க, அதுவும் தெரியும் என்று விட்டு நாக்கை கடித்து கொண்டேன். ஏய், என்ன சொல்ற நீ? அதாவது அந்த வைரத்தை வச்சு மக்கள் மனசை கொள்ளையடிக்க போறாங்கன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். அது சரி, எனக்கு இந்த ஹாபி இருக்க வேண்டியதோட அவசியம் அல்லது கட்டாயம் அல்லது நிர்பந்தம் தான் என்ன? அப்படி கேளு. அதான் கேட்டுட்டேனே, பதில சொல்லு. அந்த விஷாலும் ஒரு ஆன்டி கலெக்டர். இப்ப நான் அவனை விட்டுட்டு அவனை விட ஒரு பெரிய கலெக்டரை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா சூப்பரா பொறாம கொழுந்து விட்டு எரியும்ல. அதான். கொழுந்து விடுமான்னு தெரியாது, ஆனா எரியும். அவன் ஏன் உன்னை லவ் செஞ்சான்னு இப்ப காரணம் புரியுது. என்ன? அவன் புராதன பொருள் விரும்பி. மணிமேகலைங்கிறது ஒரு புராதன பெயர். அதான். சமத்து. அங்க இந்த மாதிரி உளராம இரு. முயற்சி பண்றேன். அந்த நட்சத்திர ஹோட்டல் உள்ளே இருந்த பிரம்மாண்டமான ஹாலில் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையில் விதவிதமான உடைகளுடன் இளம் பெண்கள் ஒரு தாள நயத்துடன் நடந்து கொண்டிருந்தார்கள். ஃபேஷன் டிவியின் புரோகிராமுக்குள் நுழைந்து விட்டதைப் போல் உணர்ந்தேன். 4-5 டிவி கேமராக்கள் கவரேஜ் செய்து கொண்டிருக்க மேடையேற தகுதியுடைய ஏராளமான பெண்கள் பார்வையாளர்களாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். நிறைய மேஜைகள், நிறைய நாற்காலிகள், கொறித்து கொண்டு, பருகி கொண்டு, புகைத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர்களில் மேகல் ரகசியமாக சுட்டிக்காட்டிய விஷால் இந்தி நடிகன் மாதிரி செவேலென மீசை இல்லாமல் இருந்தான். அவனுக்கு அருகாமை மேஜையில் காலி நாற்காலியில் என்னை அமர வைத்து அமர்ந்த மேகல் என் கையை கோர்த்து கொண்டாள். அந்த மேனாமினிக்கு யாரு என்றேன். 7ஆம் நம்பர் என்றாள். மாதங்கி என்கிற மேனாமினிக்கு உலக்கைக்கு கவுன் மாட்டியது போல இருந்தாள். பொன்னிற கூந்தல், காது மடல்களிலும் குட்டி ஜிமிக்கிகள், தொப்புளுக்கு அருகில் ஒரு வண்ணத்து பூச்சி அமர்ந்திருந்தது. இல்லை, வரைந்திருந்தாள். எப்படி இருக்காவ என்றாள் காதருகில் மேகல். உன்னை விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கா என்றேன். உன்னை போய் கேட்டேன் பாரு. பப்ளு, எல்லாமே மேக்கப். இவளை காலையில தூங்கி எந்திரிச்சதும் பார்க்கணும். அப்பதான் லட்சணம் தெரியும். நான் தூங்கி எந்திரிச்சதும் சூரியனை தான் பார்ப்பேன். முட்டாள். அவ தூங்கி எந்திரிச்சதும்னு சொன்னேன். அவ அனுமதிப்பாளா? யோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, சீக்கிரம் சிரி. இதெல்லாம் ஒரு ஜோக்கா? எனக்கு சிரிப்பு வரல. லூசு பையா, விஷால் நம்ம 2 பேரையும் பார்த்துட்டான். சீக்கிரம் நீ என்கிட்ட சிரிச்சு பேசு. என் கண்ணத்தை செல்லமா கிள்ளு. கமான்.
என்ன பொலப்படாது என்று அழுத்து கொண்ட நான் நாடகத்தனமாக சிரித்தேன். இதுதான் சாக்கென்று கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அவள் கன்னத்தை கிள்ளினேன். யூ நாட்டி பாய் என்று பொய்யாக சிரித்த அவளும் வலிக்கிற மாதிரி என் கன்னத்தை கிள்ளினாள். பப்ளு, அந்த ஐஸ்கிரீம் எடுத்து எனக்கு ஊட்டிவிடு என்றாள். காதலன் வேஷம் போட்டா இப்படியெல்லாம் அசட்டுத்தனமா செஞ்சுதானே ஆகணும். செய்கிறேன் என்று ஊட்டிவிட்டேன். விஷாலின் முகம் கடுகடுவென்று மாறுவதை கவனித்தேன். பாத்தியா, பொறாமையில வயிறு எரியுது. என் ரோலை நான் கரெக்டா செய்யறேனா? பர்ஃபெக்ட். நீ சிகரெட் எடுத்து உதட்டுல வை, நான் பத்த வச்சு விடுறேன். சொன்னபடியெல்லாம் வித்தைக்காரனுக்கு கட்டுப்படும் குரங்கு போல செய்தேன். இன்னும் பொறாமப்பட வைக்கணும்னா நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும். கொடுக்கட்டுமா மேகல்? கன்னத்துல தான் கொடுக்கணும். இது நடிப்பு முத்தம்னு மனசுல வச்சுக்கிட்டு கொடு. பல்லு தேய்ச்சியா? இந்த சீனுக்காகவே நான் 3 தடவை பெப்சோடன்ட் போட்டு தேய்ச்சிட்டேன் மேகல். நான் அவள் அருகில் நாற்காலியை நகர்த்தி போட்டு அவள் தோளில் கை போட்டு மென்மையாக கன்னத்தில் முத்தமிட்ட போது எனக்கு அது நடிப்பாக இல்லை. அவள் கண்களின் கிறக்கத்தின் மூலம் அவளுக்கும் அது நடிப்பாக இல்லை என்பதை உணர்ந்தேன். நியாயமான முத்த நேரத்தை விட சில வினாடிகள் அதிகம் எடுத்துக்கொண்டதற்காக மேகல் கோபித்து கொள்ளாதது ஆச்சரியமாக இருந்தது. மேகல் வெட்கப்பட்டது மாதிரி கூட தெரிந்தது. வெட்கப்படுற மாதிரி நல்லா நடிக்கிற மேகல். அவள் கொஞ்சம் தடுமாறி எஸ் எஸ் நடிச்சேன் என்றாள். இப்போது அந்த விஷால் வேகமாக எழுந்து எங்கள் மேஜை நோக்கி வந்தான். காலியாக இருந்த மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தான். ஹாய் மேகா, ஹவ் ஆர் யூ என்றான். ஹாய் என்றாள் அலட்சியமாக. சார் யாரு என்றான். ஹீ இஸ் பப்ளு ஃப்ரம் பெங்களூர். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கோபால் சர்மாவோட ஒரே சன். ஏகப்பட்ட பிசினஸ். இவரோட ஹாபி என்ன தெரியுமா? இவரும் ஒரு ஆன்டி கலெக்டர். வாடிப்போன முகத்துடன் நைஸ் டு மீட் மிஸ்டர் பப்ளு, ஐ எம் விஷால் என்று கை நீட்டினான். நான் கை நீட்டாமல் தமிழ் சினிமா கதாநாயகி மாதிரி வணக்கம் என்றேன். நானும் ஒரு கலெக்டர் தான் என்றான். எந்த மாநிலத்துக்கு? ஐ மீன் ஆன்டி கலெக்டர். என்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸு 8 கோடி தேரும். இவ்வளவுதானா என்று சிரித்த மேகல், பப்ளு கிட்ட உள்ள கலெக்ஷன் வேல்யூ 45 கோடி. இல்ல பப்ளு என்றாள். நீ சொல்லிட்டப்புறம் நான் எஸ்ன்னு தானே சொல்லியாகணும். பப்ளு சார், உங்ககிட்ட ரேர் ஐட்டம்ஸ் என்ன என்றான் விஷால். நான் விழித்தேன். ஆனால் சுதாரிப்பாக, தாஜ்மஹாலுக்கு காரணமான மும்தாஜ் இல்ல, அந்த மும்தாஜ் போட்டிருந்த தங்க மெட்டி, சார்லி சாப்ளின் கட்டியிருந்த தங்கப்பல், திப்பு சுல்தானோட வாள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்றேன். குழப்பமா இருக்கே என்றான். என்ன குழப்பம்? மும்தாஜ் ஒரு இஸ்லாமிய ராணி. அவங்க மெட்டி போட்டாங்களா என்ன? சார்லி சாப்ளின் தங்கப்பல் கட்டியிருந்ததாகவும் வரலாறுல இல்ல. ஹலோ, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. கோடிக்கணக்கில் காசை போட்டு ஏலத்தில் எடுத்து வச்சிருக்கிற நான் என்ன கேன பயலா? மும்தாஜ் ஞாபகமாக ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டினா இல்லையா, அந்த மாதிரி மும்தாஜ் தன் அந்தப்புறத்தில் இருந்த ஒரு இந்து தோழி ஞாபகமா மெட்டி போட்டிருந்தா. நீங்க வரலாற ஒழுங்கா படிக்கலன்னா நானா பொறுப்பு என்று நான் மேகல் பக்கம் திரும்பி, வாட் நான்சென்ஸ் மேகல், எதுக்கு இப்படி ஒரு கத்துக்குட்டி கலெக்டரோட பேச விட்டு என் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஆக்சுவலா நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் மைக்கேல் ஜாக்சனோட லஞ்சு சாப்பிட வேண்டியவன். உனக்காகத்தான் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா என்றேன். விஷால், என் பாய் ஃப்ரெண்டோட மூட அவுட் பண்ணாத. சாரி மிஸ்டர் பப்ளு. ஆமா, மைக்கேல் ஜாக்சன் ஆஸ்திரேலியாவிலையா இருக்காரு? நானும் அவரு சேர்ந்து அங்க ஒரு கங்காரு பண்ணை வச்சிருக்கோம். அப்பப்ப அந்த பண்ணையில மீட் பண்ணுவோம். எனக்கு பல பிஸ்னஸ். சவுத் ஆப்பிரிக்காவில் நானும் பிரிட்டானியா ஸ்பியர்ஸும் சேர்ந்து ஒரு சைனீஸ் ஹோட்டல் கூட நடத்துகிறோம் தெரியுமா? யூ மீன் பிரிட்னி ஸ்பியர்ஸ்? என்ன சார், விளங்காத ஆளா இருக்கீங்க. நான் செல்லமாக பிரிட்டானியா ஸ்பியர்ஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். அவன் விழிகள் விரிந்து, நீங்கள் என்னை மேலே மேலே ஆச்சரியப்படுத்துறீங்க. பில்கேட்ஸோட உங்களுக்கு பழக்கமாக தான் இருக்கணும், ரைட் என்றான். என்ன கேள்வி இது? ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. பில்கேட்ஸுக்கு கேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். போன மாதம் கூட 200 கேட்ஸ் தனி ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சேன். அவ்வளவு பூனை எதுக்கு அவருக்கு? பூனையா? கேட்ஸ் மேன், கதவு. நம்ம நாட்டு வேலைப்பாடுகள் கொண்ட தேக்கு கதவுகள் அனுப்பிச்சேன் அவர் புதுசா கட்டுற பங்களாவுக்கு. மை குட்னஸ், நீங்க 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா? ஒரே குச்சியில பல்லு குத்திக்குவோம்னா பாத்துக்கோங்க. மிஸ்டர் பப்ளு, உங்களை சந்திச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று விஷால் உணர்ச்சி மயமாக மீண்டும் கைகுலுக்கிய போது ஐஸ்கிரீம் கவிழ்ந்து மேகலின் உடையில் கொட்டியது. சாரி மேகா, போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடு ப்ளீஸ். மேகல் முறைத்து விட்டு சென்றதும் விஷால் என்ன அருகில் நாற்காலி நகர்த்தி அமர்ந்தான். மிஸ்டர் பப்ளு, நீங்க என்ன உங்க நண்பனா ஏத்துக்கலாம். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். மிஸ்டர் விஷால், மேகல் எல்லாம் சொன்னான். இவளை காதலிச்சுட்டு இப்போ கட்சி மாறிட்டீங்களாமே, நியாயமா? அது தப்பு தான். புத்தி தடுமாறிட்டேன். நீங்க மேகலாவை லவ் பண்றீங்களா என்ன? சேச்சா, என் ரேஞ்சு புரியாம பேசலாமா? சும்மா தான் பழகிறேன். நீங்க அந்த மாதங்கிய கலட்டி விட்டுட்டு மறுபடி மேகலை லவ் பண்ண முடியுமா? அப்படின்னா உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். ஷியூர், கண்டிப்பா. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சென்னையில் நடக்க போற அஜய் கலானியோட எக்ஸிபிஷன்ல வைக்கிறாரே அந்த சென்னை அழகி, அது எனக்கு வேணும். அஜய் கலானி உங்க ஃப்ரெண்டு தானே? அது ஒன்று விட்ட ஃப்ரெண்டு. 2 கோடி தரக்கூட நான் தயார். நீங்க பேசி விலைக்கு வாங்கி தர முடியுமா? எனக்குள் ஏகப்பட்ட பல்புகள் ஒரே நேரத்தில் எரிந்தன. ஒரு பக்கம் அந்த கொள்ளைக்கார ஜூனியர் கும்பல் அந்த வைரத்தை லவட்டி வந்து தருவதாக சொல்கிறது.
இந்த பக்கம் இந்த லூசு அந்த வைரத்திற்கு 2 கோடி தருகிறேன் என்கிறான். சப்ளை ரெடி, டிமாண்டும் ரெடி. வியாபாரம் நடக்க வேண்டியதுதானே பாக்கி. மிஸ்டர் விஷால், வார்த்தை மாற மாட்டீங்களே. அந்த சென்னை அழகிய உங்ககிட்ட கொடுத்தா 2 கோடி தருவீங்களா? ஷூர். ரூபாய், டாலர், யூரோ எப்படி கேட்டாலும் தருவேன். அஜய் கலானி விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே, அதை பத்தி உங்களுக்கு என்ன? அது ஏன் பிரச்சனை? ச்சே, எவ்வளவு தன்னம்பிக்கையோட டீல் பேசுறீங்க. பப்ளு சார், நான் வாங்கிக்க ரெடி. எப்படி நம்புறது? ஒரு ஃபோன் செஞ்சா அடுத்த நிமிஷம் 25 லட்சம் ஹாட் கேஷ் வரும். அட்வான்ஸ் தரேன், அப்போ நம்புவீங்களா? இதோ இப்பவே ஃபோன் செய்கிறேன். அவன் செல்போனில் எண்கள் போட்டு பேச எனக்கு உதறல் எடுத்தது. என்ன செய்யணும்? என்ன நம்பிக்கையில் பணத்தை வாங்குறது? அந்த கொள்ள கும்பல் கரெக்டாக செயல்பட்டு வைரத்தோட வந்துடுமா? 25 லட்சத்தை இவன் கொடுத்தாலும் இந்த மேகலையை எப்படி சமாளிக்கிறது? அவ எப்படி அனுமதிப்பா? அவளை வச்சுக்கிட்டு பணம் வாங்கக்கூடாது. விஷால், பணம் இங்கே தர வேணாம், அது ஆபத்து. 25 லட்சம் ஒரு பெட்டியில் போட்டு நான் சொல்கிற அட்ரஸில் சேட்டை கோபின்னு என் பிஏ இருப்பான், அவன்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க என்றேன். ஓகே, அட்ரஸ் சொல்லுங்க சொன்னேன். அவன் மறுபடி ஃபோன் செய்தான். விஷால், இந்த சென்னை அழகி லிங்க் மேகலுக்கு தெரிய வேணாம், நமக்குள்ள இருக்கட்டும். ஏன்? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது அவளுக்கு பிடிக்காது. கரெக்ட், இந்த விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும். இந்தாங்க என் கார்டு. உங்கள் கார்டு? அவன் கார்டை வாங்கி கொண்டு, இப்போ நான் சொன்னேனே அட்ரஸு, அது என் சென்னை பங்களா அட்ரஸு. அதை சேட்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். நான் இப்போ அங்கே தான் தங்கியிருக்கேன் என்றேன். சென்னை அழகி என் கைக்கு வந்தப்புறம் தான் நான் மேகாவை லவ் பண்ணுவேன். ஓகே? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வைரம் என் கைக்கு வந்தா அப்போ அவ ரொம்ப மதிப்பா. அந்த நேரத்தில் மறுபடி காதல சொல்வேன். என்னவோ கேனத்தனமாக தான் இருக்கு, ஆனால் ஒத்துக்கிறத தவிர வேற வழி இல்லை. கொஞ்ச நேரத்தில் மேகல் வந்தாள். பப்ளு, நாம போகலாம், நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல என்றாள். ஆமா என்று எழுந்த நான் விஷாலை பார்த்து ரகசியமாக கண்ணடித்தேன். அவனும் கண்ணடித்தான். ஒரே ஒரு கடைசி சந்தேகம் என்றான். என்ன? திப்பு சுல்தானோட வாளை விஜய் மல்லையா வாங்கினாரே, அது எப்படி உங்க கலெக்ஷன்ல இருக்க முடியும்? நான் நீளமாக சிரித்து அந்த சிரிக்கும் அவகாசத்தில் யோசித்து, விஷால், விஜய் மல்லையா கிட்ட இருக்கிறது அந்த போர்வாள், என்கிட்ட இருக்கிறது திப்பு சுல்தான் இளநி வெட்டுறதுக்கு பயன்படுத்தின அரிவாள் என்று விட்டு அவன் முகமாற்றத்தை கவனிக்க விரும்பாமல் விலகி வாசல் நோக்கி நடந்தேன். அத்தியாயம் 8. மேகலும் நானும் மீண்டும் காரில் பயணித்த போது, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா சமாளிச்ச பப்ளு. விஷால் உன்னை பெரிய கோடீஸ்வரன்னு நம்பிட்டான் என்றாள் அவள். ஆமா, அதான் எனக்கு பயமா இருக்கு என்றேன். எதுக்கு பயம்? என் கவலை எனக்கு தானே தெரியும். அதாவது, நாளைக்கு உண்மை தெரிஞ்சா என்னை உதைக்காம விடுவானா? நான் எதுக்கு இருக்கேன்? ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறதுக்கா? மேகல், அவன் மறுபடி உன்னை கண்டிப்பா லவ் பண்ணுவான். பண்ணட்டும். அது நடந்தா இந்த தினச்சம்பளம் தவிர உனக்கு மொத்தமா 1 லட்சம் தரேன் பப்ளு. 2 கோடியில் என் பங்காக 50 லட்சம் வரப்போகிறது. இந்த 1 லட்சம் என்ன பெரிய விஷயம்? எதற்கும் உதவும் என்பதால் உன் இஷ்டம் என்றேன். சொன்ன இடத்தில் இறக்கி விட்டுவிட்டு கையசைத்து போனஸாக காற்றில் முத்தம் தூவிவிட்டு சென்றாள். இந்த மேகலை எதில் சேர்ப்பது என்று யோசித்தபடி நான் சேட்டை கோபியின் பங்களாவுக்கு வந்து சேர்ந்ததும், டேய் கோந்து பயலே, யாரோ ஒருத்தன் உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னதா ஒரு பழைய ட்ரங்கு பெட்டியை கொடுத்துட்டு போனான். ஆமா, ஓன் ட்ரெஸ்ஸா? என்ன அது என்றான் கோபி. மற்றவங்க பார்வையில் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ட்ரங்கு பெட்டியில் வச்சு அனுப்பியிருக்கான் விஷால். எங்க பெட்டி? அடுத்த அறைக்கு அழைத்து சென்று காட்டினான். பூட்டு போட்டிருந்தது. இந்தா, சாவியும் கொடுத்துட்டு போனான். கோபி, நீயே பூட்டத்தர. ஒரு நிமிஷம், உனக்கு பலவீனமான இதயம் இல்லையே? ஏன் கேட்குற? ஐ எம் ஏ ஸ்ட்ராங்லி பர்சனிங். ஒன்றும் கேட்கல, திறந்து தொல்லடா சீக்கிரம். சேட்டை கோபி ட்ரங்கு பெட்டியை சோஃபா மேல் எடுத்து வைத்து திறந்தான். அப்படியே உறைந்தான். உள்ளே 500, 1000 ரூபாய் கட்டுகள். டேய், என்னடா இது? 25 லட்சம் அட்வான்ஸ் தொகை. இன்னும் 1,75 லட்சம் பாக்கி வர வேண்டியிருக்கு. வழக்கமா நான் தாண்டா புரியாம பேசுவேன். என்ன எளவு சொல்ற? பிஸ்னஸ் பேசியிருக்கேன், 1 மினிட் என்று அவன் செல்போனை வாங்கி விஷாலுக்கு போட்டு, ஹாய் விஷால், பப்ளு ஸ்பீக்கிங் என்றேன். சேட்டை கோபி, பப்ளுவா என்று தலையை சொரிந்தான். எதிர்முனையில், சொல்லுங்க சார் என்றான் விஷால். அட்வான்ஸ் வந்துடுச்சு, ஹாப்பி. சொன்ன மாதிரி டீலிங் முடிச்சிடுறேன். ஓகே சார். அட்வான்ஸ் ஒப்படைக்க வந்தவன் உங்க பங்களாவோட அழகா அவ்வளவு பாராட்டி சொன்னான். எனக்கும் பார்க்கணும் மாதிரி இருக்கு சார். பார்க்கலாமே, நம்ம ஃபைனல் டீல இதே பங்களால வச்சுக்கலாம். அப்ப பார்க்கலாம். உங்களுக்கு அப்ப நான் ஸ்பெஷல் விருந்து தர்றேன். மல்லிகா ஷெராவத்தை கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண சொல்றேன். ஐயோ, எனக்கு இப்பவே மயக்கம் வருது பப்ளு சார். பிபி செக் பண்ணிக்கங்க, பை என்று வைக்க இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்தான் கோபி. என்னடா டகில் பிகில் வேலையெல்லாம் பண்ற? உனக்கு மல்லிகா பத்ரிநாத்தை கூட தெரியாது, நீ மல்லிகா ஷெராவத்தை கூப்பிட்டு டான்ஸ் பண்ண சொல்றியா? கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் கேனையனா? எஸ், உலகமகா கேனையன். உன் பாஷையில வாட் மேட்டரின்னு விளக்கமா ஃப்ளாஷ்பேக் சொல்றேன். நானும் மேகலும் ஹோட்டலுக்கு போனோமா என்று துவங்கினேன். அட பாவி, யாரோ கொள்ளையடிக்க போற வைரத்துக்கு விலை பேசி அட்வான்ஸும் வாங்கிட்டியே. இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு புரியலையே. எதுக்கு பயம்? வைரம் கிடைச்சா விற்க போறோம், கிடைக்கலன்னா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டா சரியா போச்சு.
என்னதான் நீ பொருத்தமா 4 மேட்ரை போட்டு உளறினாலும் அந்த விஷால் உடனே இவ்வளவு பெரிய தொகை தர்ற அளவுக்கு எப்படிடா நம்புனா? 2 விஷயம் கிளியரிங். அவன் நிஜமாவே பெரிய கோடீஸ்வரன். தவிர சத்தியமா லூசு திலகம். ஏன் உன் சேட்டை விட்டுட்ட? கறித்துண்டை குடுவையில போட்டு காய்ச்சினா வைரம் கிடைக்கும்னு நம்பி உங்ககிட்ட இவ்வளவு பெரிய பங்களாவை ஒப்படைச்சு ஏகப்பட்ட சலுகைகளும் செய்கிறானே, அவனும் ஒரு லூசு திலகம்தான். டேய், என் ஆராய்ச்சியை இன்சல்ட்டிங் பண்ணாத. இது நடக்க போறது நிஜம். உன்னையும் கூட அந்த திலகம் லிஸ்ட்ல சேர்க்கலாம். டேய், எனக்கு கோபம் வருது, பேசாம இரு. அப்படி பார்த்தா அந்த மேகலைய கூட லிஸ்ட்ல சேர்க்கலாம். சேர்த்துக்கோ, எனக்கு என்ன. உன்னை மிகப்பெரிய கொள்ளக்காரனா நினைக்குதே இந்த ஜூனியர் கும்பல், இதையும் சேர்த்துக்கோ. கோபியின் போன் அடித்தது. ஹலோ, பை ஆல் மீன் சேட்டை கோபி ஸ்பீக்லிங்ஸு என்றான். அடடே, உங்க 3 பேரை பத்தி இப்பதான் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு ஏற்பாடுகள்? என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. எப்படியும் அந்த சென்னை அழகையை அடிச்சிட்டு வந்துடுவீங்கல்ல. உங்களை நம்பி வைரத்தை விலை பேசி அட்வான்ஸும் வாங்கிட்டேன். என்ன விலையா? என்னை பார்த்து கண்ணடித்து விட்டு, இப்ப அந்த வைரத்துக்கு அவ்வளோ மார்க்கெட் இல்லையா, அதனால 1.5 கோடிக்கு தான் பார்ட்டி கேட்குது. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுல உங்களுக்கு 50% நிச்சயம் உண்டு. ஓகே, ஆல் தி பெஸ்டிங். சத்தியமேவ ஜெயதேயா. இருக்கட்டும், ஒரு பரவச பதட்டம்ல ஸ்லிப்பிங் டங்லி வச்சிடட்டுமா என்று வைத்தான். அடப்பாவி, நைஸா ஒரு 50 லட்சத்தை கட் பண்ணிட்டியே. அதான் சேட்டகோபி, நம்ம பங்கு அதிகமாகுதே, சந்தோஷப்படு. நாளைக்கு அந்த எக்ஸிபிஷன் ஆரம்பிக்குதான். மத்தியானம் கைவரிசையை காட்டுறானுங்களாம். ஆசீர்வாதம் கேட்டானுங்க. எனக்கு என்னவோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி படுது. பயமா இருக்கு கோபி. நான் பயந்தா நீ ஆறுதல் சொல்லு, நீ பயந்தா நான் ஆறுதல் சொல்றேன். உன்னோட சேர்ந்து நானும் ஃப்ராடு வேலைகள்ல இறங்கிட்டேனே, என் கேரக்டர் கெட்டு போச்சே கோபி. அதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியாது என்று கோபி சொன்னபோது அழைப்பு மணி ஒலித்தது. கோபியும் நானும் அறையிலிருந்து ஹாலுக்கு வந்தோம். கோபி சென்று வசனம் சொல்லி கதவை திறக்க வைத்தான். தலையில் ஜரிகைக்குள்ளா வைத்து பேண்டு வாத்திய குழுவின் ஆசாமி மாதிரி நின்றிருந்தவரை, அடடே வாங்க சேட்டு வாங்க என்றான். வணக்கம் சேட்டு என்றேன். அச்சா, அப்புறம் ஆராய்ச்சி எந்த லெவல்ல இருக்குது? அதெல்லாம் சூப்பர்லி கோயிங் சேட்டு. இன்னும் 4 நாள் தான். என்னப்பா நீ எப்ப கேட்டாலும் 4 நாள் 4 நாள்னு சொல்லுது. வா, ஆராய்ச்சி கூடத்துக்கு போலாம். ஆக்க பொறுத்துட்டு ஆற பொறுக்க கூடாதா? எதை பொறுக்க சொல்ற மேன்? சேட்டு, அவன் பொறுமையா இருக்க சொல்றான் என்றேன். மூவரும் கறி மூட்டைகளும் குடுவைகளில் கறி துண்டுகளும் கிடக்கும் ஆராய்ச்சி கூடத்திற்கு வந்தோம். சேட்டு ஒரு லென்ஸை பாக்கெட்டிலிருந்து எடுத்து ஒவ்வொரு குடுவையாக உற்று நோக்க நான் சிரிப்பை அடக்கி கொண்டேன். எல்லாம் அப்படி அப்படியே கரியாதானேப்பா இருக்கு. சேட்டு, இங்க தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. 4 நாள் கழிச்சும் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு கறித்துண்டையும் எடுத்து உடைச்சு பார்த்தா உள்ள வைரம் இருக்கும் என்றான் கோபி. என்னவோ கடலை உடைக்கிற மாதிரி சொல்றியே. எஸ், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மாதிரி தான். அதான் என் ப்ராசஸ்லி சைனிங். சேட்டு என்னை பார்த்தார். ஏன் தம்பி, உனக்கு நம்பிக்கை வருது? கண்டிப்பா சேட்டு. சேட்டகோபி சாதாரண ஆள் இல்ல. இந்த ஆராய்ச்சியில ஜெயிச்சதும் அவனை உலகம் பூரா கொத்திட்டு போக தயாரா இருப்பாங்க. என்னவோ சொல்ற, எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. இதுவரைக்கும் இவனை நம்பி 7 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தொலைச்சிருக்கேன். இதை பார்ப்பா கோபி, 4 நாள் கழிச்சு வைரம் கிடைக்கலன்னா இந்த சேட்டு படா டென்ஷன் ஆயிடுவேன், ஜாக்கிரத. கோபிக்கு உடனே உச்சமாக கோபம் வந்து, என்ன சேட்டு ரொம்ப தான் மிரட்டுறீங்க? 7 லட்சம் எனக்கு பிஸ்கோத்து. பெல்ஜியம் நாட்டில இருந்து என்னை கூப்பிடுறாங்க, போகட்டுமா என்றான். என்னப்பா கதை விடுற? கதையா? 25 lakhs அட்வான்ஸ் தந்திருக்காங்க சேட்டு. ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு வர்றேன்னு சொல்லி வாங்கி போட்டிருக்கேன். நம்பல இல்ல? கமான், கம் வித் மீ. டேய் கோபி என்றேன். சும்மா இருக்கும் வந்து பயலே, சேட்டை முதல்ல நம்ப வச்சாகணும். வாங்க சேட்டு. சேட்டை கோபி ட்ரங்கு பெட்டி இருந்த அறைக்கு அழைத்து வந்து என்னை திறந்து காட்டச் சொன்னான். பணத்தை பார்த்த சேட்டு நிஜமாகவே வாய்ப்பிழந்தார். தண்ணீர் கேட்டு வாங்கி குடித்தார். என்ன சேட்டு, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பெல்ஜியம் போயிடட்டுமா? உங்க 7 லட்சத்தை இப்பவே செட்டில் பண்ணட்டுமா? நகி நகி, கோபி சாருக்கு இவ்வளவு கோபம் கூடாது. சேட் கொஞ்சம் தப்பு பேசிட்டான், மன்னிக்கணும். சேட்டு இப்போ உங்களை நம்புறான். 4 நாள் கழிச்சு வைரம் பார்க்க வர்றான். சேட்டு இப்போ போறான். ஓகே என்றான் கோபி. சேட்டு மீண்டும் மீண்டும் கைகூப்பி விட்டு புறப்பட்டு போனதும், எப்படிடா கொந்து பயலே என்றான். இதெல்லாம் ஓவர். என்னாக போகுதோ தெரியல என்றேன் நான் கவலையாக. அத்தியாயம் 9. மறுநாள் மதியம் நானும் கோபியும் மிகுந்த பதட்டத்துடன் நல்ல செய்திக்காக காத்திருந்தோம். பதட்ட நேரத்தில் பலரும் செய்கிற நகம் கடித்து துப்புதலை கோபி சிரத்தையாக செய்து கொண்டிருக்க, என் விரல்களில் கடிக்க நகம் இல்லாத காரணத்தால் நான் முடிய சிகரெட் புகைத்து ஆஸ்ட்ரேயை நிரப்பிக் கொண்டிருந்தேன். டெலிவிஷனில் நியூஸ் சேனல் போட்டிருந்தோம். அதில் எந்த நிமிடத்திலும் பிளாஷ் நியூஸாக கண்காட்சியில் சென்னை அழகி வைரம் கொள்ளையடிக்கப்பட்ட செய்தியை எதிர்பார்த்திருந்தோம். என்னடா கோந்து பையல, டைம் ஆச்சே, பிளான் படி இந்நேரம் கொள்ளையடிச்சிருக்கணுமே. லஞ்ச் டைம் முடிய போகுதே, ஏன் இவனுங்க இன்னும் ஃபோன் பண்ணல? ஏதாச்சும் ப்ராப்ளமிங்? எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? இரு பாப்போம். நான் கிரணுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? நோ, பேசாம இரு. சேட்டை கோபி ஒரு முழு பாட்டில் மிராண்டா குடித்தான். இப்போது அவனுடைய செல்போன் ஒலித்தது. எண் பார்த்தேன். விஷாலின் எண். இவன் எதற்கு அழைக்கிறான்? நான் எடுத்து, ஹலோ பப்ளு ஹியர் என்றேன்.
பப்ளு சார், உங்களுக்கு மேட்டர் தெரியுமா? சென்னை அழகிய கொள்ளையடிச்சிட்டாங்க. என்னது, அப்படியா என்று ஆச்சரியப்படுவதற்கு மறந்து, வெரி குட், இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்லி தொலைத்து விட்டேன். என்ன, நீங்க பாத்தீங்களா? அது இந்த மாதிரி கண்காட்சிகள்ல இப்படி கொள்ளை நடக்கிறது சகஜம் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த கண்காட்சிக்கு வந்தேன், திடீர்னு இங்கே ஒரே பரபரப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தாரு, விசாரிச்சேன். யாரோ 3 பேர் சென்னை அழகிய கொள்ளையடிச்சிட்டதாகவும் அவங்கள துரத்திக்கிட்டு போலீஸ் போயிருக்கிறதாகவும் சொன்னாரு. வேணும், அந்த அஜய் கலானிக்கு நல்லா வேணும். பின்ன என்ன, நீங்க ஆசையா கேட்டீங்களேன்னு நான் விலை பேசினேன். அதெல்லாம் விற்க முடியாதுன்னு திமிரா பேசினான். இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? பப்ளு சார், ஆக அந்த வைரம் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. என் ஆளை அனுப்புறேன், அந்த அட்வான்ஸை திருப்பி அனுப்பிடுங்க. எனக்கு சொரீர் என்று உரைத்தது. அடுத்த சமாளிப்புக்காக மூளை அலைப்பாய்ந்து உடனே ஐடியா பிடித்தது. இருங்க விஷால், ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு டீலிங்ல நான் இறங்கிட்டா கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். உங்களுக்கு வேண்டியது வைரம், அது எந்த வழியில வந்தா என்ன? இந்த மாதிரி திருட்டு சாமான்களை நான் நிறைய வாங்கியிருக்கேன். பாம்பே, டெல்லியில எனக்கு பல பார்ட்டிங்களை தெரியும். ஒரு ஃபோன் போட்டா இந்த வைரத்தை கொள்ளையடிச்சது யாரு, அது இப்ப எங்க இருக்குன்னு தகவல் கிடைச்சிடும். 2 நாள்ல அதே வைரத்தை உங்களுக்கு தந்துட்டா போச்சு. தெய்வமே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரியாம பணத்தை திருப்பி கேட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. வைரம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிடுமா பப்ளு சார்? ஷியூர், ஏற்பாடு பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன். சரி, உங்க ஃபோனுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் சார். ஃபோன் பக்கத்திலே காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏன் ஃபோன் பக்கத்தில் இருக்கணும்? ஃபோன் தான் எப்பவும் என் பக்கத்தில் இருக்குமே, மொபைல் ஃபோன் தானே. ஆமாம் ஆமாம், வச்சிடுங்க என்று வைத்த என்னை பிரமிப்புடன் பார்த்தான் சேட்டை கோபி. என்னடா அப்படி பார்க்குற? இந்த ஜூனியர் குரூப் என்ன பெரிய பாஸ்ன்னு நினைக்குது. ஆனால் நீ தான் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய தாதா மாதிரி எனக்கு தெரியற. உன்னோட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். எப்படி சரளமாக சமாளித்தேன் பார்த்தியா? சரி, கொள்ளையடிச்சு முடிச்சுட்ட இந்த பசங்க ஏன் இன்னும் ஃபோன் பண்ணலை? பண்ணுவாங்கடா, போலீஸுக்கு தண்ணி காட்டி தலைமறைவானப்புறம் தானே பேசுவாங்க. கோபி, அவங்க பேசின வைரத்தை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்துட சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஏண்டா, அதானே நம்ம பிளான். முட்டாள், போலீஸ் அவங்கள சாமர்த்தியமாக கண்காணிச்சு பின் தொடரலாமில்ல. கோந்து பயலே, என் நேரம் இப்போ நீ எனக்கு குருவாயிட்ட, நான் சிஷன் ஆயிட்டேன். என்ன பேசணும்னு நீயே சொல்லு. ஏதாச்சும் ஒரு பொது இடத்துக்கு அவங்கள வர சொல்லி நாம் மாறு வேஷத்தில் போய் வாங்கிக்கணும் கோபி என்றேன். சபாஷ்டா, நிஜமாவே நீ முழு நேர தொழிலா இதில் இறங்கிடலாம் போல இருக்கு. நோ, இந்த ஒரே ப்ராஜெக்ட் தான். இதில் கிடைக்கிற பெரிய தொகையை வச்சு வேற ஊரில் நேர்மையாக ஏதாச்சும் ஒரு தொழில் துவங்கி பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். கதாநாயக மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, பப்ளிக்கிங் பிளேஸ்னா எது? லைப்ரரிக்கு வர சொல்லுவோமா? சரியா வராது. வேற பனகல் பார்க், அதான் எனக்கு ராசியான இடம். இப்போது செல்போன் ஒலித்தது. டேய், ஜூனியர் ராவோட நம்பர் என்றான் கோபி. பேசு, நான் சொன்ன மாதிரி பேசு, ரொம்ப நேரம் பேசாத, சுருக்கமா பேசு. சரி, எனக்கு உதறுது, நீயே பேசிடு, நீதான் நல்லா ட்ரைனிங்லே ஆயிட்டியே. அவனை முறைத்து நான் போனில், ஹலோ சொல்லு ஜூனியர் ராவ் என்றேன். நீங்களா? ஆசானீங்க. பரவாயில்ல, மேட்டர் சொல்லு. வெற்றிகரமா காரியத்தை முடிச்ச விஷயம் எங்களுக்கு வந்துடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பெரிய சிக்கலாயிடுச்சு சார். என்ன சிக்கல்? கடைசி நிமிஷத்துல ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்துட்டாரு. நாங்க 3 பேரும் ஓடினோம். ஒரு படையே எங்களை துரத்துனுச்சு. கிரண் ஒரு பக்கமும் நானும் அலெக்ஸும் ஒரு பக்கமும் ஓடினோம். நாங்கள் 2 பேரும் போலீஸ்க்கு கடுக்கா கொடுத்துட்டோம். லஞ்சமா பணம் நகை தானே வாங்குவாங்க, கடுக்கா எதுக்கு கொடுத்தீங்க? அது எதுக்கு உதவும்? ஜோக் அடிக்கிற சமயமா அது? நாங்கள் 2 பேரும் சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டோம். ஆனால் கிரணை பிடிச்சிட்டாங்க. போனா போகுது, 3 பேரில் ஒருத்தர் தானே மாட்டியிருக்கீங்க. ஆமாம், வைரம் உங்ககிட்ட தானே இருக்கு. இல்லையே, அது கிரண் கிட்ட இருந்தது. போச்சுடா. என்னப்பா நீங்க ஒரு சின்ன வைரத்தை மாட்டிக்காம கொள்ளையடிக்க துப்பில்லையே. ச, இங்க எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? இப்ப வைரத்தை போலீஸ் கையில லட்டு மாதிரி கொடுத்து தொலைச்சிட்டீங்களேடா பாவிகளா. இருங்க சார், வைரம் இப்போ போலீஸ் கிட்ட இல்ல. என்னையா உளர்ற? கிரண் கிட்ட அது இருந்தது, போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. அப்ப போலீஸ் கிட்ட தானே இருக்கணும். அதான் சார் குழப்பமா இருக்கு. கிரணை போலீஸ் பிடிச்சப்ப அவங்கிட்ட வைரம் இல்ல. தப்பிச்சு ஓடுன சமயம் நடுவுல அவன் எப்படியோ எங்கேயோ அதை சாமர்த்தியமா ஒழிச்சிட்டான் போலிருக்கு. எதை வச்சு சொல்ற? தப்பிச்ச நாங்க 2 பேரும் உடனே வேற ஒரு வேஷத்துக்கு மாறி கிரணை கூட்டிட்டு போன ஸ்டேஷனுக்கு போய் வேவு பார்த்தோம். அங்க கிரணை அடிச்சு உதைச்சு எங்கடா வைரம்னு கேட்டாங்க. அவன் என்கிட்ட இல்லைன்னு மறுபடி சொல்றான். ஒருவேளை முழுங்கி தொலைச்சிருப்பானோ? அதுவும் இல்ல. ஏன்னா அவனை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பிடிச்ச இவங்கிட்ட வைரம் இல்ல, தப்பிச்ச மற்ற 2 பேர்கிட்ட தான் இருக்கணும், அவங்கள பிடிக்க தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னாரு. ஆனா நீங்க அவர் பக்கத்திலே நின்று இதெல்லாம் கூட்டத்தோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா, கிரணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேன்ல ஏத்துனப்ப எங்களை பார்த்துட்டான். அடையாளம் புரிஞ்சு கண்ணடிச்சான். என்ன சார் அர்த்தம்? கரெக்டு. அப்ப அந்த ராஸ்கல் எங்கேயோ பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்கான். ஆனா போலீஸ் இன்னும் சித்திரவதை செஞ்சு விசாரிச்சா கக்கிடுவானே. அவன் தான் வைரத்தை முழுங்கலையே, எப்படி கக்குவான்? அடே, உண்மைகளை கக்கிடுவான்னு சொன்னேன். எங்களை காட்டி கொடுத்துட மாட்டானே.
சேச்சா, உயிரே போனாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டான். அந்த கவலை வேண்டாம். அவன் செல்போனும் எங்ககிட்ட தான் இருக்கு. அதனால போலீஸுக்கு எந்த குழுவும் கிடைக்காது. நாங்க தங்கி இருந்த இடத்தையும் மாத்திட்டோம். இப்ப கிரணை எப்படியாச்சும் காப்பாத்தணும் சார். அப்புறம் அவன் அந்த வைரத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அதை கைப்பற்றணும். இதுக்கெல்லாம் ஆசான் கிட்ட ஐடியா கேட்டு மறுபடி ஃபோன் பண்றீங்களா? பெரிய வில்லங்கம்மா பண்ணி வச்சிட்டீங்களேப்பா. சேட்டை கோபி உங்களை போய் சிஷ்யங்களா ஏத்துக்கிட்டது தப்பா போச்சு. சரி வையி, யோசிச்சுட்டு கூப்பிடுறோம். போனை அணைத்து விட்டு விவரங்களை சொன்னதும் சேட்டை கோபி தலையில் கையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டான். கோபி, பிரச்சனை ரொம்ப பெருசு. அந்த ஜூனியர் கிரண் போலீஸ்ல நம்ம காட்டி கொடுக்க மாட்டான்னு நிச்சயமா நம்ப முடியாது. எந்த நேரத்திலையும் போலீஸ் இங்கே வரலாம் என்றேன். என்னடா அப்படி சொல்ற? இன்னும் 4 நாள்ல என் ஆராய்ச்சி வெற்றி அடையும்டா. குடுவைகள் முழுக்க வைரம்டா. இந்த நேரத்துல போய் போலீஸ்ல கேஸ்ல மாட்டுறதா என்றான். போடா, நீயும் உன் கறி ஆராய்ச்சியும். எப்படியும் 4 நாள் கழிச்சு சேட்டு புகார் கொடுத்து போலீஸ் வரத்தான் செய்யும். இப்ப இந்த விவகாரத்தால கொஞ்சம் முன்னாடியே வரும். இப்ப என்ன செய்யலான்னு சொல்ற? ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். இப்ப என்ன ஆட்டம் விளையாடிக்கிட்டு இருக்கோம்? நான் பப்ளுங்கிற ஆட்டம். நான் என்ன சொல்றேன், அந்த விஷாலுக்கு ஃபோன் செஞ்சு தாதாக்கள் மூலமா வைரம் வாங்க முடியல, உன் பணத்தை திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லிடலாம். அவன் சொல்ற இடத்துல 25 லட்சத்தை ஒப்படைச்சிட்டு நேரா சென்ட்ரல் ஸ்டேஷன் போலாம். எதுக்கு? போர்ட்டர் வேலை பார்க்கறதுக்கு. முட்டாளே, அங்க எந்த ரயில் புறப்பட தயாரா இருக்கோ அதுல ஏதாச்சும் ஒரு வடநாட்டுக்கு போயிடலாம். சீ, ஓடி போறதா? வேற வழி இல்ல. சென்ட்ரல் ஸ்டேஷன் போகலன்னா பக்கத்திலே இருக்கிற சென்ட்ரல் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடும்டா கோபி. திடீரென்று கோபிக்கு ஒரு முரட்டுத்தனம் வந்து நோ என்று கத்தினான். பிறகு சிகப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரி மறுபடி நோ என்றான். போதுண்டா, என்னதான் சொல்ல வர்ற என்றேன். வெயிட் என்று வேக வேகமாக நடந்தான். ஏதோ தானாக பேசிக்கொண்டான். சொடக்கு போட்டான். தலையை ஆட்டிக்கொண்டான். நின்றான். என்னை பார்த்தான். கோந்து பயலே, அந்த வைரத்தை நாம அடையிறோம். திட்டப்படி விஷாலுக்கு விற்கிறோம். அதுக்கப்புறம் வடநாட்டுக்கு போறோம். எப்படிடா என்றேன் ஆச்சரியத்துடன். அத்தியாயம் 10. சேட்டை கோபி சொன்ன யோசனைப்படி உடனே நான் காரை எடுத்துக்கொண்டு கோடம்பாக்கம் வந்தேன். நாடகங்களுக்கு உடைகள் வாடகைக்கு தரும் கடைக்கு வந்து 2 வக்கீல் கோட்டுகள், காலர் பட்டிகள், வெள்ளை பேண்ட்டுகள் எடுத்துக்கொண்டு மீண்டும் பங்களாவுக்கு திரும்பி வந்தபோது கோபி சமையல் அறையில் வேலையாக இருந்தான். இங்க என்னடா செய்யற? வக்கீல் ட்ரெஸ் ரெடி என்றேன். இரு, இட்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அறிவு இருக்கா அவனுக்கு? பசியன்னு நினைக்கிற நேரமா அது? ரொம்ப பறிச்சா 2 ஆப்பிள் சாப்பிட வேண்டியதானே? முட்டாள், இது ஸ்பெஷல் இட்லிடா. நாம சாப்பிடல, போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல இருக்கிற ஜூனியர் கே சாப்பிட. இது இன்னும் முட்டாள்தனமா இருக்கு. அதெல்லாம் போலீஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நாம 2 பேரும் அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு லாயர்ஸ் மாதிரி போய் அவன்கிட்ட தனியா பேச சந்தர்ப்பம் வாங்கி அப்போ அந்த வைரத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு விசாரிக்கலாம்னு தானே திட்டம் சொன்ன. அதுக்கு இட்லி எதுக்கு? சேட்டை கோபி வினோத சத்தத்தில் சிரித்து, என் பிரெய்னிங் பவர்லி உனக்கு இன்னும் புரியல. ஸ்டேஷன்ல அந்த சூழ்நிலையில அவன்கிட்ட எப்படி ரகசியமா பேச முடியும்? அதனால இதுல ஒரு இட்லிக்குள்ள ஒரு குட்டியோண்டு மைக்ரோஃபோனையும் வச்சு ஊத்திருக்கேன். இட்லியை புட்டா மைக் இருக்கும். அதுல அவன் பேசினா வெளியில கார்ல நம்மகிட்ட இருக்கிற ரிசீவர்ல கேட்கும். எப்படி யோசனை என்றான். சூப்பர் கோபி. கோபி நியூஸ் பேப்பரில் இலை வைத்து தேர்ந்த சர்வர் மாதிரி 8 இட்லிகளை வைத்தான். பார்சல் கட்ட போனவனை தடுத்தேன். இரு, இந்த 8 இட்லியில எந்த இட்லிக்குள்ள மைக்ரோஃபோன் இருக்கு என்றேன். தலையை சொரிந்த கோபி, அடடா, நான் அடையாளம் எதுவும் வச்சுக்கலையே. சோவாட், ஒவ்வொரு இட்லியா அவன் புட்டான்னா ஒரு இட்லி உள்ள இருந்து கிடைக்கத்தானே போகுது என்று சட்னி வைத்து கட்டினான். 10 நிமிடத்தில் நாங்கள் இருவரும் வக்கீல்கள் கெட்டப்பில் தயாரானோம். கோபி நெற்றியில் திரிசூரணமிட்டு கொண்டு, என் பேரு ஆதிகேசவ ஐயங்கார், நீ ஏன் ஜூனியர் சடகோபன், ஓகே என்றான். பிராமண தமிழ் உனக்கு வருமா? எதுக்கு ரிஸ்க்கு? நன்னா பேசுவேன், நீ சும்மா இருறா அம்பி. அந்த இன்ஸ்பெக்டர் நம்பிலாம் சரி. ஆமா, நம்ம 2 பேர் கையிலையும் ஏதாச்சும் கேஸ் கட்ட இருக்கணுமே. கோபி ஒரு திக்கு அட்டை காலண்டர் கட் செய்து நீள் செவ்வகமாக குறுக்கே மடக்கி உள்ளே இந்து பேப்பர்களை அதே மாதிரி மடக்கி வைத்து ஒரு அன்றாயரிலிருந்து கயிறு உருவி குறுக்கே கட்டி, இதான் கேஸ் கட்டு. போற வழியில பிளாட்பாரத்துல 2 தடிதடியான செல்லரிச்ச லா புக்ஸ் வாங்கிக்கலாம் என்றான். சேட்டு கொடுத்திருந்த காரில் நாங்கள் இருவரும் இட்லி பார்சலுடன் புறப்பட்டோம். வழியில் சட்ட புத்தகங்கள் தவிர ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டி ஒரு பைப் வாங்கி உதட்டில் வைத்துக் கொண்டான் கோபி. ஒரு கெட்டப் கெத்துக்காக என்றான். எனக்குள் உதறலாகத்தான் இருந்தது. ஜூனியர் கிரணை பிடித்து வைத்திருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் மிரட்டலாக காரை நிறுத்தினான் கோபி. 2 சட்ட புத்தகங்கள், செட்டப் செய்த கேஸ்கட்டு, கேரி பேக்கில் இட்லி பார்சலுடன் நான் தொடர புயல் மாதிரி உள்ளே நுழைந்தான் கோபி. யார் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்று எடுத்த எடுப்பில் உளறி உடனே சமாளித்து, ஐ மீன் மாஸ்டர் மைண்டா இருக்க வேண்டிய இன்ஸ்பெக்டர் யாரு என்றான். இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு நின்று கௌரவம் சிவாஜி போஸை முயன்றான். தன் நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து நின்ற இன்ஸ்பெக்டர் அசல் பொன்னம்பலம் மாதிரியே இருந்தார். பேட்சில் பெயர் பார்த்தேன். சின்னம்பலம் என்று இருந்தது. நீங்க யார் சார் என்றார். வாட் எ ஷேமிங். சிட்டில லீடிங் கிரிமினல் லாயர் ஆதிகேசவ ஐயங்காரை யாருன்னு கேட்கறது நன்னா இல்லை இன்ஸ்பெக்டர். இவன் என் ஜூனியர் சடகோபன். இன்னும் 99 ஜூனியர்ஸ் என் ஆபீஸ்ல பிஸியா இருக்கா.
ஆமா, இது நோக்கே நன்னா இருக்கா? ஒரு அப்பாவிய பிடிச்சு வச்சிருக்கேளே, யார சொல்றீங்க? வைரம் திருடினான்னு லாக்கப்ல வச்சிருக்கேளே, என்ன ரூல்ஸ் நோக்கு? அவனாண்ட வைரம் இல்லையோன்னோ, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தரோவா செக் பண்ணேலோன்னோ, இவனாண்ட வைரம் இல்லைன்னு நீங்களே பிரஸ்காரர்களுக்கு சொன்னேலோன்னோ, அப்ப இன்னாத்துக்கு அவனை உள்ளே வச்சிருக்கேள்? லீடிங் லாயர்னு சொல்றீங்க, இப்படி சட்டம் தெரியாம பேசுறீங்களே. 3 பேர் சேர்ந்து வைரம் திருடினாங்க, இவன் மாட்டினவன். அவன்கிட்ட வைரம் இல்லைன்னாலும் திருடினது குத்தம் தானே? அப்ஜெக்ஷன் யுவர் இன்ஸ்பெக்டர். நான் என்ன சொல்றேன்னா, இவன் திருடல, திருடினது வேற யாரோ 2 பேரு. இவன் பாவம் சும்மனாச்சுக்கும் பராக்கு பார்த்துட்டு இருந்தான். இவனுக்கு போலீஸ்னா ஒரு பயம். நீங்க அவ 2 பேரையும் துரத்தினப்போ இவன் சும்மா பயந்து போய் ஓடினான். ஓய் நோ, இந்த சொத்தை ஆர்கியூமெண்ட் எல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. இவன் மேல கேஸ் என்ட்ரி போட்டாச்சு, நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்துறேன். நீங்க வேணும்னா ஜாமீன் அப்ளை பண்ணுங்க. மைண்டிங் யுவர் வேர்ட்ஸ்லி இன்ஸ்பெக்டர். நாங்க என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷனை வாடகைக்கு எடுத்து குடியிருக்கோமா? காலி பண்ண சொல்றேலே. என் கஸ்டமரை நான் பார்க்கணுங்கானும். வாட், கஸ்டமரா? முகம் சுளித்தார் சின்னம்பலம். நான் அவசரமாக, இன்ஸ்பெக்டர் சார், அவன் எங்க கிளையண்ட்னு சொல்லக்கூட என் சீனியருக்கு தெரியாதா என்ன? இப்ப அவன் கஷ்டத்துல இருக்கிறதால செல்லமா கஸ்டமர்னு சொன்னார். இல்ல சார் என்றேன் கோபியை முறைத்து. யா பேஷண்ட்டை உடனே பார்க்கணும். அதாவது இந்த வழக்குல அவன் நோயாளி, அவனை காப்பாத்துற டாக்டர் நாங்க என்று மீண்டும் முறைத்தேன் நான். நீங்க கூட கொஞ்சம் தெளிவா பேசுறீங்க. உங்க சீனியர் ஏன் இப்படி வளர்றாரு? நிஜமாவே அவர் லா படிச்சிருக்காரா என்று இன்ஸ்பெக்டர் கிண்டலாக கேட்டதும் கோபிக்கு கோபம் வந்து விட்டது. ஒரு பேப்பர் கொடுங்க இன்ஸ்பெக்டர் என்றான் கடுமையாக. எதுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? கொடுங்கன்னா கொடுங்க என்று அதட்டினான். இன்ஸ்பெக்டர் பேப்பர் எடுத்து தர அவசரமாக பேனா எடுத்து அதில் லா என்று எழுதி பின் நினைவு வந்து துணை எழுத்து போட்டு, பாருங்க இதானே லா, ஒத்துக்கிறேலா? என்ன கேள்வி இது? நான் தமிழ் மீடியம். ல லா லீ லீ லூ லூ எல்லாமே நல்லா படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் எழுதி காட்டட்டுமா என்றான். இன்ஸ்பெக்டர் தொப்பியை கலற்றி நடுமண்டையில் சொரிய நான் அவசரமாக, பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், எவ்வளவு கோபத்திலையும் என் சீனியர் எப்படி தமாஸ் பண்றார் பாத்தீங்களா? இதான் சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது என்றேன். எஸ், ஹியூமர்லி சென்சிங் என்றான் கோபி. சரி சரி போய் பேசி தொலைங்க, 5 நிமிஷம்தான் என்றார் சின்னம்பலம். தவிர இட்லியும் கொடுக்கணும் என்றான் கோபி. இட்லியா? எதுக்கு? பசிக்கு தான். இட்லி வேற எதுக்கு கொடுப்பாங்க? அவசியம் இல்லை, இப்பதான் நாங்கள் பரோட்டா வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டுட்டான். என்ன நீங்க என்னதான் இருந்தாலும் ஆத்து இட்லி மாதிரி வருமா இன்ஸ்பெக்டர்? வாட், வீட்டு இட்லியா? உங்க கிளையண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டில இருந்து இட்லி எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்களா என்ன? ஆமாம் சார் என்றேன். எங்கள் சீனியர் எப்பவும் அவர் கிளையண்ட்ஸை குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைப்பாரு. சரி, ஹீ லவ்ஸ் தம், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றேன். சரி சரி கொடுத்து தொலைங்க என்ற இன்ஸ்பெக்டர் நாங்கள் லாக்அப் நெருங்கிய போது அவசரமாக அருகில் வந்து, எங்க இட்லி பார்சலை கொடுங்க, நான் பார்க்கணும் என்றார். நான் உதறலுடன் பார்சலை தந்தேன். நீங்க இட்லியே பார்த்தது இல்லையா? வெள்ளையா வட்டமா உப்பலா இருக்குமே என்றான் கோபி. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா என்று அதட்டிய இன்ஸ்பெக்டர் பார்சலை பிரித்தார். நான் கோபியை பார்த்து ரகசியமாக, ஓடி போயிடலாமா என்று சைகையாக கேட்டேன். இன்ஸ்பெக்டர் ஒரு இட்லியை எடுத்து முகர்ந்து பார்த்தார். ஊசி போகல சார், இப்பதான் சுட சுட நானே என் கையால வச்சு எடுத்துட்டு வர்றேன் என்றான் கோபி. நான் அதான் சொன்னேனே, அவர் கிளையண்ட்ஸை அவ்வளவு லவ் பண்ணுவாரு, சமயத்துல அவரே கையால குளிப்பாட்டி தலை சீவி பவுடர் போட்டு கூட விடுவாரு என்றேன். இதுல விஷமம் எதுவும் இல்லையே. விஷமம்னா இட்லியில விஷம் இருக்கும்னு நினைக்கிறேளா? என்னோட என்னோட என்று தவிப்புடன் என்னை பார்த்தான் கோபி. கிளையண்ட் கிளையண்ட் என்று எடுத்து கொடுத்தேன். அவனை நானே கொள்வேனா? விடுங்கோ, உங்க சந்தேகத்தை கிளியர் பண்றேன் என்ற கோபி ஒரு இட்லி எடுத்து சட்னி தொட்டு கடித்து சாப்பிட துவங்கினான். எனக்கு பதறியது. இந்த இட்லிக்குள் மைக்ரோஃபோன் இருந்தால்? நல்ல வேளையாக அதில் இல்லை. சாப்பிட்டு முடித்த கோபி, இப்போ உங்க சந்தேகம் போயிடுதா என்றான். இன்ஸ்பெக்டர் மீண்டும் பார்சலை கட்டி கொடுத்து விட்டு விலகிச் சென்றதும் நாங்கள் லாக்கப்பை நெருங்கினோம். உள்ளே நின்றிருந்த ஜூனியர் கிரணுக்கோ எங்களை அடையாளம் தெரியவில்லை. போங்கய்யா, எனக்கு எந்த வக்கீலும் தேவையில்லை என்றான். அடே அம்பி, எங்களை நன்னா உத்துப்பாருடா, உன்னை காப்பாற்ற வந்த தெய்வமா என்ன தெரியலையா நோக்கு என்ற கோபி கண்ணடித்தான். உடனே புரிந்து கொண்ட ஜூனியர் கிரண் பரவசமாகி, ஆசானே நீங்களா என்றான். நான் அவசரமாக அதட்டி, லாயரை பார்த்து வக்கீலேன்னு தான் கூப்பிடணும், உன் தொழில் பாஷையில ஆசானேன்னெல்லாம் கூப்பிடக்கூடாது என்றேன். அடே, நீ ஒன்றும் கவலைப்படாத, கோர்ட்ல நேக்கு எதுவும் தெரியாது, நான் சும்மா ஓடினேன்னு சொல்லு போதும். இவா உன்னை அடிச்சாளா என்றான் கோபி. பின்னி எடுத்துட்டாங்க, இதையும் ஜட்ஜாண்டா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இந்தா நோக்கு இட்லி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இப்போ எனக்கு பசிக்கல, வேணாம். அசடா பிடிடா, மறுபடி பசிக்கும்டா, நீ உள்ள ஓரமாக உட்காந்து சாப்பிடு. ஆத்தி இட்லி நன்னா இருக்கும், அவசரமாக எடுத்து வாயில் திணிச்சுக்காத, நிதானமாக புட்டு சாப்பிடு. இட்லின்னு சொன்னீங்க, அப்புறம் புட்டு சாப்பிட சொல்றீங்க. இதில் இருக்கிறது இட்லியா இல்லை புட்டா? இட்லி தாண்டா படவா, விளக்கண்ண படவா. நான் ஏற்கனவே எழுதி தயாராய் எடுத்து வந்திருந்த ஒரு சின்ன துண்டு சீட்டை இட்லி பார்சலோடு சேர்த்து நீட்டினேன். அதில்
இட்லிக்குள் மைக் இருக்கிறது, அதில் ரகசியமாக நீ வைரத்தை ஒளித்து வைத்துள்ள இடத்தை சொல் என்று எழுதியிருந்தேன். ஜூனியர் வாங்கி கொண்டு அந்த சீட்டை பார்த்ததும் மிகுந்த உற்சாகத்தில், ஓகே ஆசானே, சே ஓகே வக்கீல் சார் என்றான். கோபி, நாங்க புறப்படுறோம், பசிக்கும், 5 நிமிஷம் கழிச்சு அவசியம் சாப்பிடு, புரியுதா என்று மீண்டும் ரகசியமாக கண்ணடித்துவிட்டு நகர்ந்து இன்ஸ்பெக்டர் சின்னம்பலம் அருகில் வந்தான். அம்மா, நீங்க அவனை அடிச்சேலாமே, இது சட்டப்படி தப்பில்லையோ என்றான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உம்ம வேலையை பாரும் என்றார் இன்ஸ்பெக்டர். கோபி என் பக்கம் திரும்பி, சடகோபா, இந்த இன்ஸ்பெக்டர் மேல தனியா ஒரு கேஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோ, இவரை கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லு என்றான். சார் கோபத்துல இருக்கார், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சார், நாங்க வர்றோம் என்றேன் நான். சின்னம்பலம் முகம் சிவந்து, உங்க சீனியர் ஒரு யூனிஃபார்ம் ஆபீசர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுறாரு, நினைச்சா இவர் மேல நான் பார்ல பெட்டிஷன் கொடுக்க முடியும்னு சொல்லி வைங்க என்றார். என்னது, பார்ல பெட்டிஷனா? எந்த பார்ல? ஹலோ, எனக்கு பாருக்கு போற பழக்கமே கிடையாதுங்கானும் என்றான் கோபி. லீடிங் லாயருங்கிறீங்க, பாருக்கு போறதில்லைங்கிறீங்க, என் ஸ்டேட்டஸிங் பத்தி யோசிங்கோ. நான் பாருக்கு போனா நன்னாவா இருக்கும், பீர் விஸ்கின்னு ஆத்துக்கு வாங்கிட்டு வர சொல்லித்தான் குடிப்பேன். நான் நெளிந்து, சரி போதும் சார் போலாம் என்றேன். முகம் சுளித்த இன்ஸ்பெக்டர், சார் கார்டு கொடுங்க ப்ளீஸ் என்றார் சந்தேகமாக. இவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போஸ்ட் கார்டு கூடவா இல்லை? அதெல்லாம் போய் என்னாண்ட கேட்குறேலே, ஷேமிங். அது இல்லை, உங்கள் விசிட்டிங் கார்டு கேட்டேன். ரொம்ப பாப்புலர்லி பர்சன்ஸ் எல்லாம் விசிட்டிங் கார்டு போட்டுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? இப்போ நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஒரு இடத்துக்கு போனா விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டுவாரா? வாட் எ ஸ்டூபிட்லி கொஸ்டினிங். ஆதிகேசவ ஐயங்கார்னா அகில உலகத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா வெக்கப்படுங்கோ. வாயா சடகோபா. படபடவென்று பேசிவிட்டு சேட்டை கோபி வெளியேற நானும் ஓட்டமாய் தொடர்ந்தேன். காரை கிளப்பி அவசரமாக ஓட்டிய கோபி அடுத்த சந்தில் ஓரமாக ஒரு மரத்தடி நிழலில் நிறுத்தினான். சூட்கேஸ் திறந்து குறிப்பிட்ட மைக்ரோஃபோனில் இருந்து செய்தியை வாங்கும் ரிசீவர் செட் எடுத்தான். அதை ஆன் செய்தான். நாங்கள் இருவரும் ஜூனியர் கிரணின் குரலுக்காக வாட்சை பார்த்து கொண்டு காத்திருந்தோம். அத்தியாயம் 11. ரொம்ப நேரமாக நாங்கள் அந்த ரிசீவர் செட்டையே பார்த்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து ஒரு சின்ன சத்தத்தையும் காணோம். ஏண்டா கோபி, ஒரு சந்தேகம் என்றேன். என்ன சந்தேகம் நோக்கு என்றான். இப்போவும் ஏண்டா பிராமண பாஷை? நான் பாத்திரத்தோட ஒன்றிடுவேன் சடகோபா. பெரிய சிவாஜி, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் இட்லி செட்டப், வக்கீல் செட்டப் எல்லாம் ஓகே, அந்த மைக்ரோஃபோன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கா? கோந்து பையலே, அதை டெஸ்ட் செஞ்சுட்டு தான் வச்சேன். அப்புறம் ஏன் எந்த சத்தத்தையும் காணோம்? அவன் இட்லி பொட்டலத்தை பிரிக்கல போலி இருக்கு. 5 நிமிஷத்துல பிரிக்க சொன்னியே, ஒருவேளை அடுப்புல வேக வச்சதுல மைக்ரோஃபோன் ரிப்பேர் ஆகியிருந்தா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா என்று அதட்டினான். இப்போது அந்த ரிசீவரில் மொசுக் பசக் என்று சத்தம் வந்தது. விழிகளை விரித்த கோபி, மைக்ரோஃபோன் இருக்கிற இட்லியை புட்டுட்டான் பாரு, அவன் சாப்பிட்ற சத்தம் கேக்குது என்றான். தொடர்ந்து, ஆசானே இட்லி சூப்பரா இருக்கு, கொஞ்சம் இருங்க, முழுசும் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் என்று ஜூனியர் கிரணின் ரகசிய குரல் ஒலித்தது. அட சாப்பாட்றாமா, அதுவா முக்கியம் என்றேன். தொடர்ந்து மொசக் பசக் ஒலிகளும் தொடர்ந்து ஒரு ஏப்ப சத்தமும் கேட்டது. பிறகு அவன் குரல், ஆசானே உங்க ஐடியாவை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. சென்னை அழகிய லவட்டிட்டு ஓடினப்போ போலீஸ் எங்களை துரத்த ஆரம்பிச்சுது. இந்த கதையெல்லாம் எவன் கேட்டது? நானும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஓடினோம். வைரம் என்கிட்ட தான் இருந்தது. ஒரு கட்டத்துல நான் வைரத்தை சாமர்த்தியமா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டேன். தொடர்ந்து ஓடினேன், அப்புறம்தான் மாட்டிக்கிட்டேன். அடை அடை, சீக்கிரம் மேட்டருக்கு வந்து தொலைடா. அந்த வைரத்தை நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு இப்ப சொல்றேன், நீங்க போய் எடுத்துக்கங்க. நான் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுறேன், ஓகேயா? சேட்டை கோபி ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதி கொள்ள தயாரானான். என்ன ஆசானே, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சரின்னு சொன்னாத்தானே மேலே சொல்ல முடியும் என்றான் ஜூனியர் கே. நான் தலையில் அடித்துக்கொண்டு, அட பாவி, அது என்ன டெலிஃபோனா 2 பேரும் பேசுறதுக்கு? இவன் பாட்டுக்கு சொல்ல வேண்டியது தானே என்றேன். ஐயோ, இவனை என்ன பண்ணி தொலைக்கிறது என்று பற்களை கடித்தான் கோபி. நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க? ஆமாண்டா ஆமா என்று கத்தினேன். சரி சொல்றேன். அப்பாடா, சீக்கிரம். ஆனா கிராஸ்டாக்ல வேற யாராச்சும் கேட்டுட்டா உங்களுக்கு முன்னாடி அவங்க போய் வைரத்தை எடுத்துக்குவாங்களே. இவன் சொல்ல போறதில்ல. அதனால பூடகமா ஒரு புதிர் மாதிரி சொல்றேன். நீங்க தான் அதி புத்திசாலியாச்சே, புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, சொல்லட்டுமா? வேணும்னா கவனமா எழுதிக்கங்க. கணபதியின் தம்பி, 2 அரவாணிகள் தலைகீழாக, குருவி கூடு கட்ட உதவுமே, பசுவின் ஆச்சா சுவரெல்லாம், கோழி இறகு கண்ணடிக்குமே. அவ்வளவுதான், சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. எனக்கு விக்குது, தண்ணி குடிக்கணும். மேட்டர் போதுமில்ல? சே, என்ன பேசினாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆசானே என்றதோடு அவன் குரல் நின்றது. என்ன கோபி, இவன் இப்படி படுத்துறான்? நான் அதிபுத்திசாலின்னு இவன்கிட்ட சொன்னேனா? என்னவோ குறுக்கெழுத்து போட்டி குறிப்பு மாதிரி அடுக்கிட்டானே. இந்த சொதப்பல் உளறல்களை வச்சு சென்னை அழகியை எப்படா கண்டுபிடிக்கிறது? சொதப்பிட்டானே என்றான் கோபி. இரு கோபி, டென்ஷன் ஆகாத, யோசிப்போம். அவன் சொன்ன குறிப்புகளுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டா வைரம் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுமே. ஒரு இளவும் புரியலையே. அரவாணிங்கிறான், குருவி கூடுங்கிறான், கோழி இறகுங்கிறான். இதுல என்ன அர்த்தம் இருக்குது?
நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த வைர கண்காட்சி நடந்த இடம் எது? ஹோட்டல் மாயாபுரி. அது எங்கே இருக்கு? சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டு பக்கத்துல, திருவல்லிக்கேணியில. ஓகே, இவன் போலீஸ் கையில மாட்டின இடம் எது? திருவல்லிக்கேணி பூரா சந்து சந்தா ஓடி இருக்கான். கடைசியில பைக்ராப்ஸ் ரோட்ல வச்சு பிடிச்சிருக்காங்க. அதே ரூட்ல கார் இல்லாம நாம மெதுவா நடந்து போலாம். இந்த குறிப்புகளுக்கு பொருத்தமா ஏதாச்சும் விஷயங்கள் நம்ம கண்ணில் பட்டு நம்ம சிந்தனையை தூண்டலாம். கோந்து பயலே, நீ பிரமாதமா தேறிட்ட என்று என் முதுகில் தட்டி கொடுத்தான் கோபி. நான் செல்போனில் ஜூனியர் ராவை தொடர்பு கொண்டேன். தகவல் விசாரித்தேன். அந்த ஹோட்டல் வாசல்லையே நாங்க பிரிஞ்சிட்டோம் சார். அவன் எந்தெந்த தெரு வழியா ஓடி பைக்ராப்ஸ் ரோட்டுக்கு வந்தான்னு எங்களுக்கு தெரியாது என்றான் அவன். போங்கடா வெட்டி முண்டங்களா என்று திட்டிவிட்டு வைத்தேன். கோபி, நாமே இறங்கிட வேண்டியதுதான். நீ அந்த ஹோட்டல் மாயாபுரிக்கு போ. அங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கே இருந்து ஆராய்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்றேன். உன் பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. அங்கேருந்து நீ ஒரு திருடன் மாதிரி ஓடணும், போலீஸ் மாதிரி நான் உன்னை துரத்தணும். நீ எந்தெந்த தெரு வழியா ஓடுறன்னு குறிச்சுக்கணும். போடா முட்டாள், அந்த மாதிரி ஓடினா பொதுமக்கள் கவனம் நம்ம பக்கம் திரும்பும். அதனால ஓடக்கூடாது, சும்மா நடக்கணும் என்று என்னை முறைத்தான் கோபி. அரை மணி நேரத்தில் நாங்கள் ஹோட்டல் மாயாபுரிக்கு வந்தபோது இரவு மணி 7 ஆனதால் வானம் இருட்டி நகரம் எங்கும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஹோட்டல் செக்யூரிட்டி ஆசாமியிடம் யதார்த்தமாக நான், ஆமா, மத்தியானம் வைரம் திருடிட்டு ஓடின கும்பல் எந்த பக்கம் ஓடிச்சு என்றேன். அதோ அந்த வாலாஜா ரோட்ல தான் ஓடுனாங்க. போலீஸும் துரத்திக்கிட்டு ஓடிச்சு. நீங்க பத்திரிகைக்காரங்க தானே என்றான் அவன். ஆமா. எந்த பத்திரிக்கை? கல்யாண பத்திரிக்கை. நீ வாடா என்று என்னை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான் கோபி. வாலாஜா சாலைக்கு வந்தோம். கோபி, இந்த ரோட்ல நடப்போம். இங்க இருந்து கிளை பிரியிற ஒவ்வொரு சின்ன சந்தையும் விடாம நுழைஞ்சு பார்க்கணும். ஓகே. ஆமா, என்ன பார்க்கணும்? சும்மா பொதுவா உன்னிப்பா பாரு, ஏதாச்சும் ஐடியா வரும். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இங்க கணபதியோட தம்பி யாருன்னு விசாரிச்சா முதல் குறிப்பா அப்படித்தானே சொல்லியிருக்கான். அவன் விவரத்தை ஒரு கணபதியோட தம்பிக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம். சரி சரி, முறைக்காத. எங்கேயாச்சும் குருவி கூடு கட்டி இருக்குதான்னு பார்க்கலாம். கோபி, படுத்தாத. அவன் சொல்லியிருக்கிறது புதிர் மாதிரியான குறிப்புகள். அதுக்கு நேரடியான அர்த்தம் எடுத்து பார்க்கக்கூடாது. நாங்கள் இருவரும் ஒரு சந்து விடாமல் நுழைந்து திரிந்தோம். பைக்ராப்ட் சாலைக்கு வாலாஜா சாலையிலிருந்து எப்படியெல்லாம் வந்து சேர முடியுமோ அப்படி ஒரு வழி பாக்கி விடாமல் சுற்றி அலைந்தும் குறிப்புகளுக்கு விடை சொல்லும் விதமாக எதுவும் தோன்றவில்லை. களைத்து போய் ஒரு டீ கடையில் உட்கார்ந்து டீ சாப்பிட்டோம். இன்னும் நாங்கள் வக்கீல்கள் வேஷத்திலேயே இருந்ததால் டீ கடைக்காரன் மிகுந்த மரியாதையுடன் டீ கொடுத்தான். என்னடா, ஒன்னும் தோணலையே, சலித்து கொண்டான் கோபி. டீ கடைக்காரன் ஒரு பொடியனை, டேய் கணபதி, அந்த கிளாஸ் எல்லாம் கழுவுடா என்றதும் கோபி பிரைட்டானான். அந்த பையனை அருகில் அழைத்து, கணபதி, உனக்கு ஒரு தம்பி இருக்கானா என்றான். இருக்கான் சார் என்றான் அவன். டேய் விடுடா, லூசு மாதிரி பண்ணாதே என்றேன். நீ சும்மா இரு. தம்பி, நீ சொல்லு, உன் தம்பி எங்க? வீட்டில் இருக்கான். என்ன பேரு? முருகன் என்றான் அவன். எனக்குள் மின்னல் அடித்தது. டேய் கோபி, வேலன் தெருன்னு ஒரு தெரு பார்த்தோம்ல? ஆமா, அதுக்கு என்ன? கணபதியின் தம்பின்னா வேலன் இல்லையா? சேச்ச, முருகன்டா. முருகனுக்கு இன்னொரு பேர் வேலன். முதல் குறிப்பு வைரம் இருக்கிற தெருவை சொல்லுது. வா சீக்கிரம், அந்த வேலன் தெருவுக்கு மறுபடி போகலாம் என்றேன். அந்த தெருவுக்கு வந்தோம். அடுத்த குறிப்பு என்ன? பாக்கெட்டிலிருந்து பேப்பர் எடுத்து பார்த்து 2 அரவாணிகள் தலைகீழாக என்று கோபி. அப்படி அரவாணியை யாரையும் காணமேடா? நான் தாடையை தட்டி யோசித்தேன். டேய், அது ஏன் வீட்டு நம்பரா இருக்கக்கூடாது? அரவாணியை சில பேர் கிண்டலா 9ன்னு குறிப்பிடுவாங்கல்ல. 2 9ன்னா 18. பெருக்காத, பக்கத்து பக்கத்தில் போடு. 99. அதை தலைகீழா போட்டா 66. கரெக்ட். இந்த தெருவில் 66ஆம் நம்பர் வீடு எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம் வா என்றேன். தேடியதில் அந்த எண்ணுடன் ஒரு பழைய டைப் வீடு இருந்தது. அடுத்த குறிப்பு என்ன? குருவி கூடு கட்ட உதவுமே. என்ன உதவும்? இன்னொரு குருவியா? இல்லடா, அதோ வீட்டு பின்பக்கம் பாரு, வைக்கோல் குவிச்சு வச்சிருக்காங்க. வைக்கோல் கூடு கட்ட உதவும் இல்ல. நைஸாக அந்த வீட்டின் பின்பகுதியில் இருந்த வைக்கோல் பகுதிக்கு வந்தோம். அங்கே 2 மாடுகள் கட்டப்பட்டிருந்தன. டேய் பசுடா. அவனோட அடுத்த குறிப்பு என்ன? பசுவின் அச்சா சுவரெல்லாம் உதைக்குதே. இல்லையே, பசு பேசாம தானே நிக்குது. பாயிண்ட் உதைக்குதே. பசு அச்சா போனா அது சாணியா தரையில தானே கிடக்கும். சோத்து மேல ஏறி பசு ஆச்சா போகுமா என்ன? அது இல்ல. இதோ பாரு, அந்த சுவர் முழுக்க வட்ட வட்டமா சாணிய வரட்டி தட்டி வச்சிருக்காங்க. அதைத்தான் சொல்லியிருக்கான். நாங்கள் சுவர் முழுக்க நிரம்பி இருந்த வரட்டிகளுக்கு முன்பாக இப்போது நின்றோம். சரி, என்ன அர்த்தம்? நீ இட்லிக்குள்ள மைக்ரோஃபோன் வச்ச மாதிரி அவன் ஒரு சாணி உருண்டைக்குள்ள வைரத்தை வச்சு அதை சுவத்துல வரட்டியா தட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சான்ஸ்லி இருக்கு. ஆனா இங்க ஏராளமான வரட்டிகளை தட்டி வச்சிருக்காங்களே, ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கறதா? அவசியம் இல்ல. கடைசி குறிப்பப்படி கோழி இறகு கண்ணடிக்குமே. அடையாளத்துக்காக வைரம் இருக்கிற வரட்டியில ஒரு கோழி இறக அவன் செருகி இருக்கணும். தேடு, ஒவ்வொரு வரட்டியா உத்து பார்த்து தேடு. நீ பாதி தேடு, நான் பாதி தேடுறேன். மங்கலான வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் ஒவ்வொரு வரட்டியாக நுட்பமாக கோழி இறகை தேடினோம். அரை மணி நேரம் தேடியும் கிடைக்கவில்லை.
என்னடா கோபி கிடைக்கலையே என்றேன். ஒரு வரட்டியில நான் இறகு பார்த்தேன். பின்ன ஏன் எடுக்கல? அது கோழி இறகு இல்லடா, சேவல் இறகு. போடா பைத்தியக்காரா, ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பான். எங்க எங்க பார்த்தாத? இதோ என்று ஒரு வரட்டியை சுவரில் இருந்து பெயர்த்து எடுத்து வந்தான் கோபி. நீயே பாரு, இது சேவல் இறகு தான். இருந்துட்டு போகட்டும், கொண்டா. அதை வாங்கி சுக்கல் சுக்கலாக உடைத்த போது மின்னிய பட்டாணி சைஸ் வைரம் தரையில் விழுந்தது. எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்க்க நில ஒளியிலும் கண்ணை பறித்தது. மை காட்லி, 2 கோடி உன் கையில் கோந்து பயலே என்றான். சரி, சீக்கிரவா போயிடலாம் என்று அந்த வைரத்தை நான் அந்த குறிப்பு காகிதத்தில் வைத்து மடித்து என் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட போது, யாராங்க, என்ன சத்தம் என்று வீட்டுக்குள்ளிருந்து அதிகாரமாக முரட்டுக்குரல் வந்தது. தொடர்ந்து வீட்டின் பின்புற பெரிய விளக்கு எரிந்தது. திடீர் வெளிச்சத்தில் எந்த பக்கமும் ஓட முடியாமல் தவிக்கும் கரப்பான் பூச்சிகள் மாதிரி நாங்கள் அப்படியே நின்றோம். திடகாத்திரமான அந்த ஆசாமி வேகமாக எங்களை நோக்கி வந்தான். டேய், என்னடா பண்றீங்க? திருட வந்தீங்களா? அண்ணே, கோச்சுக்காதீங்க, திருட வந்திருந்தா இந்நேரம் ஓடி இருப்போம்ல. நாங்கள் ஒரு ஹோமத்துக்காக மாட்டு யூரின் எடுக்கலான்னு என்று உளறினேன். அதுக்கு கதவை தட்டி கேட்க வேண்டியது தானே? ஆஃப்டர் ஆல் யூரின், அதுவும் மாட்டோட யூரின். இதுக்கு போய் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான். பார்த்தா வக்கீலுங்க மாதிரி இருக்கீங்க, நீங்களே இப்படி செய்யலாமா? சாரிங்க, கோச்சுக்காதீங்க, எங்களுக்கு உங்கள் மாட்டு யூரின் வேணாம். வாடா போகலாம் என்றான் கோபி. அந்த ஆள் சுவரில் ஒரு வரட்டி மட்டும் எடுக்கப்பட்டிருப்பதை கவனித்து, இல்லுங்க, வரட்டி எடுத்தீங்களா என்றான். யோ, நாங்கள் எடுக்கலையா, ரொம்ப எகிராத, வக்கீலுங்கன்னு புரியுதுல, கேஸ் போட்டுருவோம். என்ன கேஸ்? பூட்ட கேஸ். அட வாடா என்று கோபி என்னை இழுத்து கொண்டு ஓடினான். அத்தியாயம் 12. அன்றிரவு எங்கள் பங்களாவில் உற்சாகத்தின் உச்சத்தில் இருந்தோம் நாங்கள். என் கிளாஸிலும் தன் கிளாஸிலும் தீர தீர விஸ்கியை ஊற்றி கொண்டிருந்தான் சேட்டை கோபி. போதையின் உச்சத்தில், கோந்து பயலே சூப்பர்டா என்று என் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். எனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் என் வாழ்க்கையிலேயே ஏற்பட்டதில்லடா. நம்ம கையில் இப்போ 2 கோடி மதிப்புள்ள வைரம்டா. ஐயோ, நினைச்சாலே சிலிர்க்குதுடா. சரி, கொண்டாடிக்கிட்டே நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றியும் பேசிடலாம் என்றேன். என்ன வேலைகள்? முதல்ல விஷாலை கான்டாக்ட் பண்ணி மிச்சம் 1.25 கோடியை ரெடி பண்ண சொல்லணும். அதை அவன் கொண்டாந்து கொடுத்ததும் வைரத்தை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். ஓகே, அடுத்து அந்த ராவையும் அலெக்ஸையும் இங்கே வர சொல்லணும். நீ 1.5 கோடிக்கு தான் வியாபாரம் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்க. அதில் பாதியான 75 லட்சத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். நோ, இப்போ என் பிளான் மாறிடுச்சு. இன்னும் குறைச்சி கொடுக்க போறியா? இல்லடா கொந்து பையில, அந்த சென்னை அழகி கையில் இருக்குன்னு நாம் சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். கிரண் சொன்ன குறிப்புகளை வச்சு நாங்கள் போய் தேடி பார்த்தப்போ அங்கே அந்த வரட்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. எவனோ பணத்தை எரிக்கிறதுக்கு வாங்கிட்டு போய் எரிச்சிருக்கலாம். வைரம் கண்டுபிடிச்ச விஷயம் நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். அடேய், இது துரோகம்டா. நல்லவனுக்கு தான் துரோகம் செய்யக்கூடாது. இவனுங்க திருட்டு பசங்க. அதுலேயும் ஒருத்தன் உள்ளே இருக்கான். மிச்சம் 2 பேரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவனுங்க பிச்சுக்கிட்டு ஓடத்தான் பார்ப்பாங்க. அவங்க நம்மளை சந்தேகப்பட போகிறதில்ல கோபி. ஆனால் இது தர்மமா? முழு உழைப்பும் அவங்களோடதுரா. மக்கள் உழைச்சி கட்டுற வரிப்பணத்தில் கோடி கோடியாக ஊழல் செய்கிறானுங்களே சில அரசியல்வாதிங்க. அவங்க தர்மம் பார்க்குறாங்களா? அதுக்காக இதை பாரு, நீ மனசாட்சி மடையனா அடித்து துரத்து. நம்ம கைக்கு வரப்போகிற 2 கோடியில் உனக்கு 1 கோடி, எனக்கு 1 கோடி. எப்படியெல்லாம் வாழலான்னு யோசிச்சு பாரு. இந்த பங்களாவை சேட்டு விலைக்கு தர்றாரான்னு விசாரிக்கலாம். பயமா இருக்குடா, வில்லங்கமாயிடும்டா. அவங்க 3 பேரும் அசட்டு பசங்க தான், ஆனால் முரட்டு பசங்க. உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரையும் பார்ட் கலட்டி போட்டுருவாங்கடா. ஏன் இப்படி பயந்து சாகர? உண்மை எப்படி தெரியும்? நீயோ நானோ சொன்னா தானே. நாம் என்ன லூசா? நீ விஷால் டீலிங்க நல்லபடியாக முடி. இந்த வெத்து பசங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். மேலும் விஸ்கி ஊற்றினான் கோபி. மது தந்த போதையும் 1 கோடி என்கிற தொகை தந்த போதையும் சேர்ந்து என் மனசாட்சியை பள்ளம் தோண்டி புதைத்து விட்டதால் ஓகேடா என்றேன். மறுநாள் காலையில் நான் விஷாலை ஃபோனில் அழைத்தேன். ஹாய் விஷால், நான் பப்ளு. சொல்லுங்க சார், உங்கள் ஃபோனுக்காகத்தான் வெயிட்டிங். சரி, உங்களுக்கு 1.25 கோடி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? நாளா? என்ன நீங்கள் இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. எத்தனை நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியும்னு கேளுங்க. வெரி குட். அப்போ நீங்கள் பணத்தோட உடனே என் பங்களாவுக்கு வாங்க. சென்னை அழகி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாவ், எப்படி சார்? அதான் சொன்னேனே, பாம்பேக்கு பேசினேன், காரியம் முடிஞ்சுது. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? வைரம் ரெடி. இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வர்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணுமே. என்ன? அந்த மாதங்கிக்கு பை பை சொல்லணும், மேகலுக்கு ஐ லவ் யூ சொல்லணும். உங்கள் காதலை சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஷூர், உங்கள் நட்புக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஆனால் இந்த வைர டீலிங் அவளுக்கு தெரியக்கூடாது. ஞாபகம் இருக்கு என்று ஃபோனை வைத்தான். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் ஒலித்தது. ராவின் நம்பர். டேய் கோபி, ராவ் நீ தான் சமாளிக்கணும் என்றேன். போதையில் நல்லா பேசுவேன், இப்போ போதை இல்லையே, ப்ளீஸ்டா நீயே சமாளிச்சிடுடா என்றான். நான் ஃபோனை எடுத்து, ஹலோ சொல்லு ராவ். சார், ராவ் இல்லை, நான் ஜூனியர் கே பேசுகிறேன் என்றதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, கிரணா? ஏன் சார் திக்குறீங்க? என்னை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனப்ப வழியில் தப்பிச்சிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். ஆமாம், வைரத்தை எடுத்துட்டீங்கல்ல?
அட போயா, உன்னோட புதிரெல்லாம் மெனக்கட்டு கண்டுபிடிச்சு போனா அங்க அந்த மாதிரி ஒரு வரட்டி இல்ல. வேற எவனோ எடுத்திருக்கணும், வித்திருக்கணும். 2 கோடி வைரத்தை சாணிக்குள்ளையா வைப்பாங்க? தப்பு தான். அந்த சமயம் சட்டுன்னு எனக்கு வேற யோசனை தோணல சார். ஆசான் பாவம் எவ்வளவு மெனக்கட்டாரு. வக்கீல் வேஷம் போட்டு எப்படியெல்லாம் சாமர்த்தியமா மை கொடுத்தாரு. ஆனா எங்களுக்கு தான் ட்ரைனிங் பத்தல. அவர் எங்க மேல கோபமா இருக்காரா சார்? கொஞ்சம் நஞ்சம் கோபம் இல்ல, கடுமையான கோபம். அந்த 3 கத்துக்குட்டி பசங்களையும் என் கண்ணுலயே முழிக்க கூடாதுன்னு சொல்லுன்னு சொன்னாரு. நியாயம்தானே? எவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த சின்ன விஷயத்த நாங்க சரியா செய்யலையேன்னு ஆத்திரமா தான் இருப்பாரு. எங்க சார்பா நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க சார். அது சரி, இப்ப போலீஸ்ல இருந்து வேற தப்பிச்சிருக்க. போலீஸ் தீவிரமா தேடுமே. 3 பேர் என்ன செய்ய போறீங்க? ஆசான் ஏற்கனவே யோசனை சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் உடனே பாம்பே, டெல்லின்னு வடநாட்டுக்கு போயிடுங்க. வேற மாறு வேஷத்துல தலைமறைவா இருங்க. குறைஞ்சது 6 மாசத்துக்கு சென்னை பக்கமே வராதீங்க. புரிஞ்சுதா? சரிங்க சார், உடனே புறப்படுறோம். அதான் நல்லது. ஆனா 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஏதாச்சும் பெரிய ப்ராஜெக்ட் மாட்டினா அப்ப மறுபடியும் ஆசானை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே, வச்சிடுறேன் சார். தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. அவன் போனை வைத்ததும் நான் விபரம் சொன்னதும் கோபி கடகடவென்று சிரித்தான். பாத்தியா, ஜூனியர் கும்பல சிம்பிளா கலட்டிட்டோம். ரொம்ப தான் பயந்தியே. கடைசி வரைக்கும் என்ன பெரிய கொள்ளக்காரன்னே நம்பிட்டானுங்க பாரு. இப்போது மீண்டும் போன். இது மேகலின் எண். எடுத்தேன். ஹாய் மேகல் என்றேன். பப்ளு, நீ சாதிச்சிட்ட மேன். உன் நடிப்பு அபாரம். பொறாமையில நொந்து போன விஷால் வலிக்கு வந்துட்டான். அந்த மாதங்கி கிட்ட குட் பை சொல்லிட்டானா. மறுபடியும் என்ன லவ் பண்றானா. ஃபோன் பண்ணி அப்படி கெஞ்சினான். நான் நாளைக்கு என் முடிவை சொல்றேன்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன் உடனே சரின்னு சொல்ல வேண்டியது தானே? நோ, ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும் பப்ளு. நாளைக்கு நாம மீட் பண்ணணும். பண்ணிட்டா போச்சு என்று போனை வைத்தேன். அடுத்த அரை மணியில் தன் படகு காரில் வந்து இறங்கினான் விஷால். நான் வாசலுக்கு சென்று வரவேற்றேன். சேட்டை கோபியை என் பிஏ என்றேன். குடிக்க குளிர்பானம் தந்தேன். பணம் ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து வருது, ஃபோன் பண்ணிட்டேன், இப்போ வந்துடும் என்றான். பங்களாவை சுற்றி பார்க்க விரும்பிய அவனுக்கு கரி ஆராய்ச்சி கூடம் தவிர மற்ற இடங்களை காட்டினேன். வெல்வெட் பெட்டியில் வைத்த சென்னை அழகி வைரத்தை கையில் வாங்கி பார்த்த அவன் சின்ன குழந்தை மாதிரி குதித்தான். என்னமோ கெட்ட வாசனை வருதே வைரத்திலிருந்து என்றான். வராதே, சோப்பு போட்டு கழுவிட்டோமே என்றான் கோபி. அது அஜய் துலானி ரொம்ப வெளியில எடுக்காம மூடியே வச்சிருந்ததால அப்படி அடிக்குது. 1 மினிட் என்ற நான் சென்ட் பாட்டில் எடுத்து வந்து வைரத்திற்கு அடித்தேன். அப்போது ஹாலில் ஓடிக்கொண்டிருந்த டெலிவிஷனில் அந்த செய்தி எங்கள் மூவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதில் கிழவர் அஜய் துலானியும் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரும் அமர்ந்திருந்தார்கள். செய்தி அறிவிப்பாளினியின் குரல் அவர்கள் மேல் ஒலித்தது. கண்காட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட சென்னை அழகி வைரம் போலியானது என்றும் ஒரிஜினல் வைரம் தன்னிடம் பத்திரமாக இருப்பதாகவும் அஜய் துலானி தெரிவித்தார். நாங்கள் மூவரும் சடக்கென்று எழுந்தே விட்டோம். இப்போது அஜய் துலானி பேசினார். இந்த சென்னை அழகியை அடையணும்னு பலருக்கு ஆசை. பல பேர் விலை பேசியும் நான் மறுத்துட்டேன். பலருக்கு என் மேல கோபம். அதனால இந்த கண்காட்சியில அதை அடிக்க யாராச்சும் திட்டம் போடலான்னு நான் பயந்தேன். அதனால சென்னை அழகி மாதிரியே இருக்கிற ஒரு டூப்ளிகேட் லோக்கல் கல்லை தான் கண்காட்சியில வச்சேன். ஒரிஜினல் என் பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே கொள்ளை நடந்தது. பாவம், அதை கொள்ளையடிச்சவங்களுக்கு அது சாதாரண 10 ரூபாய் பிளாட்பார சமாச்சாரம்னு தெரியாது என்று அவர் சிரித்தார். முகம் சிவந்த விஷால் என்னை பார்த்தான். என்ன பப்ளு சார், என்ன இது என்றான். எனக்கு என்ன தெரியும், ஒரிஜினல்னு நினைச்சுதான் நான் என்று தடுமாறினேன். நல்ல வேலை இன்னும் டீல் முடியல என்று விஷால் யாருக்கோ ஃபோன் செய்து அந்த பணம் இப்ப வேணாம் என்றான். என்னை பார்த்தான். புரியுது, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. அஜய் துலானி எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. சரி, நான் புறப்படுறேன். அட்வான்ஸ் 25 லட்சத்தை எடுங்க என்றான். நான் அசடு வழிய கோபியை பார்த்தேன். வேறு வழி இல்லாமல் ரங்கு பெட்டியை எடுத்து வந்து தந்தான். ஏன் சார், இதுல நாங்களும் கொஞ்சம் மெனக்கட்டு வேலை பார்த்திருக்கோமே, கொஞ்சமாவது கவனிக்க கூடாதா என்றான் கோபி பரிதாபமாக. சச்ச, பப்ளு சார் எவ்வளவு பெரிய ஆள். இப்படியெல்லாம் கேட்டு அவர் பேரை இன்சல்ட் பண்ணாதீங்க. வேலையை விட்டு அனுப்பிடுவாரு இல்ல பப்ளு சார் என்றான் விஷால். யாயா, பணம் என்ன பணம், நேத்து வரும் இன்னைக்கு போகும். நம்ம நட்பு தான் முக்கியம். நீங்க புறப்படுங்க விஷால் என்றேன் கெத்தாக, உள்ளுக்குள்ள அழுது கொண்டு. அவன் புறப்பட்டு போனதும் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான் கோபி. டேய் கோந்து பையல, என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நின்னுட்டமே. எஸ், அந்த விவகாரம் ஒரு டிவி நியூஸ்ல ஆரம்பிச்சது, ஒரு டிவி நியூஸ்ல முடிஞ்சிடுச்சு. இதாண்டா தர்மம். என்னதான் தப்பு செஞ்சாலும் அதுலயும் ஒரு தர்மம் வேணும். கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச அவங்களுக்கு நாமம் போட நினைச்சோமே, துலானி நமக்கு பெரிய நாமமா போட்டுட்டார். கெடுவான் கேடு நினைப்பான். அனுபவமிக்க நல்ல பழமொழிடா. நாளைக்கு நான் மேகலை பார்க்குறப்போ அவங்க அப்பா நடத்துகிற நாயுடு கைட்ஸ் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கேட்க போகிறேன். உண்மையாக உழைக்க போகிறேன். இனிமே நோ குறுக்குவழி என்றேன் கதாநாயகனாய் லட்சணமாய். மறுநாள் நான் பனகல் பார்க் சென்றபோது எனக்காக மேகல் காத்திருந்தாள். காதலை நான் நடிச்சதுக்கு கூலி வேணாம், பதிலா உங்கள் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா மேகல் என்றேன். என்னையே பார்த்தவள் சிரித்து, கிடைக்கும், முதலாளிங்கிற வேலை என்றாள். என்ன சொல்ற?
எஸ், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நீங்கள் உரிமையாக எங்கள் ஆஃபீஸில் நிர்வாகம் செய்யலாமே. என்ன முழிக்கிறீங்க? என்னை உதறிட்டு மாதங்கியோட சுற்றின அந்த விஷால் மேலே மறுபடி காதல் எப்படி வரும்? அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து புது காதலை பிரிக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். உங்கள் உதவியோட அது நடந்துடுச்சு. ஆனால் நிஜமாவே என்னை லவ் பண்ணுறீங்களா ராஜ்? ப்ளீஸ் என்றாள். நான் என்ன சொல்லியிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? பிறகு நடந்தவற்றை பின்கதை சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கும் மேகலுக்கும் திருமணம் நடந்தது. நான் ₹1,00,000 பஞ்சாயத்து பணத்தை ஊருக்கு அனுப்பி அப்பாவை அடமானத்திலிருந்து மீட்டேன். ஒரு நாள் உடம்பெல்லாம் கட்டோடு ஒரு உருவம் என் வீட்டுக்கு வந்தது. உற்று பார்த்தபோது அது சேட்டை கோபி என்பது புரிந்தது. என் ஆராய்ச்சியில் கெமிக்கல்ஸ் மிக்ஸ்லி காம்பினேஷனிங்கில் சின்ன ப்ராப்ளமிங், அதை புரிஞ்சுக்காம சேட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அடிச்சு உதச்சிட்டான்டா என்று விளக்கம் சொன்னான். சரி விடு, உடம்பு தேர்னதும் என் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பாருடா என்றேன். முற்றும்.